செடியின் வளர்ச்சியில் மாற்றம் அதிகரிப்பது. விபுல் தெளிக்காத பாத்திகளை விட தெளித்த பாத்தியில் இலை மகசூல் 15 முதல் 20% அதிகமாக கிடைக்கிறது. இலையின் புரதம் மற்றும் சர்க்கரை சத்து அதிகரிக்கின்றது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியோடு நாளை சந்திப்போம். நன்றி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். இது விஐடி பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் ஏலக்காய் பற்றிய அறிவுசார் தொகுப்போடு உங்கள் ரேஷ்மா. உணவு மற்றும் நீர்ம பொருள்களின் அகில்களாக இருக்கும் ஏலம் இஞ்சி செடி குடும்பத்தை சேர்ந்த ஒரு செடி இனம். இஞ்சி குடும்பத்தில் உள்ள 2 பேரினங்கள் எலெட்டேரியா, அமோமம் ஆகும். இவை இரண்டும் மனம் மிக்க கரிய விதைகளும் அதனை சூழ்ந்த மென்புற தோலும் பட்டகமான மேல் தோலும் கொண்ட காய்களை கொண்டவை. எலெட்டேரியாவின் காய்கள் இளம் பச்சை நிறமுடையவை. ஆனால் அமோமம் காய்கள் பெரிதாகவும் அடர் பழப்பு நிறத்திலும் உள்ளவை. இதை சமையலின் நறுமணம் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இதில் உள்ள வாலட்டைல் என்ற எண்ணெய் நறுமணத்தையும் தந்து நோய்களையும் குணப்படுத்தும் ஆற்றலையும் கொண்டுள்ளது. இதில் உள்ள காரகுணம் வயிற்று பொறுமலை குணமாக்கி எளிதில் செரிமானம் ஆக்கும்படி தூண்டுகிறது. ஏலம் தாவர வகை சேர்ந்தது. தாவரம் தென்னிந்தியா மற்றும் இலங்கை பகுதிகளை சார்ந்தது. கடல் மட்டத்திற்கு 800 - 1500 மீட்டர் உயரம் உள்ள காடுகளில் இயல்பாக வளர்கிறது. இது இந்தியா, தென் ஆசியா, இந்தோனேசியா ஆகிய நாடுகளில் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. இச்செடி ஏலக்காயின் பொருட்டு குளிர்ச்சி உள்ள மலை பகுதிகளில் பயிரிடப்படுகிறது. ஏலக்காய் விதை கருப்பு நிறம் உடையது, மனம் உள்ளது. ஏலக்காய்க்கு ஆச்சி, கோரங்கம், துடி ஆகிய வேறு பெயர்களும் உண்டு. பசியே ஏற்படுவதில்லை, சாப்பிட பிடிக்கவில்லை என்று கூறுபவர்கள் தினமும் ஒரு ஏலக்காய் வாயில் போட்டு மென்றால் பசி எடுக்கும், ஜீரண உறுப்புகள் சீராக இயங்கும். மிளகுக்கு அடுத்ததாக உலகில் அதிக மதிப்பு மிக்க நறுமண பொருள் ஏலக்காய்தான். இந்தியாவில் 60% உற்பத்தி கேரளாவிலும் 30% கர்நாடகாவிலும் உற்பத்தி செய்யப்படுகிறது. உலக நாடுகளுக்கு இடையே ஒரு ஆண்டில் 35,000 மெட்ரிக் டன் ஏலக்காய் உற்பத்தி செய்யப்படுகிறது. மன இறுக்கத்தை குறைத்து உடல் புத்துணர்ச்சி பெற ஏலக்காய் பயன்படுகிறது. பல் மற்றும் வாய் தொடர்பான பல பிரச்சனைகளுக்கு ஏலக்காய் நல்ல தீர்வாக அமையும். இதனால்தான் நெய் சேர்த்து செய்யப்படும் இனிப்பு பலகாரங்களில் அவசியமாக ஏலக்காயை சேர்ப்பார்கள். குரல் வலை மற்றும் தோல் தொடர்பான நோய்களை தீர்க்கும் ஆற்றல் ஏலக்காய்க்கு உண்டு. மலட்டுத்தன்மையை போக்குவதற்கும் ஏலக்காய் பயன்படுகிறது. நெஞ்சில் சளி கட்டி கொண்டு மூச்சு விட சிரமப்படுபவர்களும், சளியால் இருமல் வந்து அடிக்கடி இருமி வயிற்று வலி வருபவர்களுக்கும் ஏலக்காய் நல்ல மருந்தாக அமையும். ஏலக்காயை மென்று சாப்பிட்டாலே தொடர் இருமல் குறையும். வாய் துர்நாற்றம் ஏற்படுவதற்கும் ஜீரண உறுப்புகளில் ஏற்படும் பிரச்சனை தான் காரணம். எனவே வாய் துர்நாற்றத்தை போக்க ஏலக்காயை சேர்த்து கொள்வது நல்லது. அதிகமாக சேர்க்க கூடாது. இனிப்பு பண்டங்களை செய்யும் போது வாசனைக்காக ஏலக்காயை சேர்ப்பார்கள் என்றுதான் பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏலக்காயில் பல்வேறு அரிய குணங்கள் உள்ளன. புரோதம், நார் சத்து மற்றும் கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து போன்ற முக்கிய தாது உப்புகளும் ஏலக்காயில் கலந்துள்ளன. அடி தொண்டை அலர்ஜி, தொண்டைக்கட்டு, உள்நாக்கில் வலி, குளிர்காய்ச்சலால் ஏற்படும் தொண்டைக்கட்டு முதலியவற்றை குணப்படுத்த ஏலக்காய் பெரிதும் உதவும். தமிழர்கள் உருவாக்கும் தேநீரில் ஒரு மனம் சேர்ப்பதற்கு ஏலக்காய் பயன்படுகிறது. நேயர்களே, இதுவரை கேட்டது செவிச்செல்லும் நிகழ்ச்சியில் ஏலக்காய் பற்றிய அறிவுசார் தரவுகள். வழங்கியவர் ரேஷ்மா. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம்.
Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT, I'm Sudeep from MTech ST, and I'm here at Data Chunks to give you some hints on what to consider when buying a television. It's vacation time for kids. You're probably in the market for a new television set. Well, here's a quick primer to help you buy the one that's just right for you. The first thing you have to consider is the size and the panel. The quick fix rule is to decide the size of the TV to buy. Distance in inches from the TV to your eyes divided by 1.6 gives the optimal diagonal length of the TV. You can fiddle around with this equation a bit, but more than anything else, the size should be the largest you can afford. It's that simple. The panel to select for your TV is a different matter. In India, dust becomes a big factor in how long a TV will last. Because of this, look for either IPS panels or glass-coated VA panels. The easiest way to test the screen? Lightly tap on it with your knuckles. If it makes a sound like glass, then that's what you have to buy. But if there's a water-like ripple on the panel, avoid it. Next important thing to consider is LED versus LCD versus plasma. The jargon in LED, LCD and plasma can get confusing, especially with manufacturing uses proprietary terms like LED Plus and Super LED. Here's what you need to know. Unless you are buying a TV that cost rupees 1.5 lakh or more, you aren't going to get a full array LED or a true LED screen. For anything below that, there isn't going to be a very big difference between LED, LCD and plasma, as there's a lot more display technologies that determines how good your picture will look. Plasma televisions will give you a better black levels, but they also cost a lot of repair, so you may want to look at LCD or LED instead. From these two, buy whatever looks best to your eye. Next thing to consider is HD versus full HD. Anything below 46 inches, it's difficult to tell an HD TV apart from a full HD TV. Unless you're watching a Blu-ray movie at a distance of less than 8 feet, that's your seating arrangement and viewing style, then full HD would be worth it. For anything else, a HD TV, usually called as HD ready, is going to be quite alright. That said, if you are choosing between two TVs and one is HD and while the other is full HD, opt for the latter. Next important thing is smart TV connectivity. HDMI ports are important as it's fast becoming the standard for connecting a device to your screen. Ideally, look for something with 3 HDMI ports, but don't settle for anything less than 2 ports. If your budget permits it, definitely go for a smart TV with built-in Wi-Fi. Right now, the use of this is limited because there aren't enough apps and services in India. But if your TV is a long-term purchase, you will be glad you bought one with Wi-Fi and smart UI. In next 5 years, expect to see plenty of internet streaming devices as well as social network integration. In fact, at prices of 30,000 and upwards, you definitely should go for a smart TV. YD or Wi-Fi Direct is another standard that is helpful to have in terms of future compatibility, since your next smartphone might be able to share content with your TV seamlessly using this technology. Next to consider is the media playback. Just because your TV has a USB port does not mean it will play every movie file you throw at it. Different models support different formats. For instance, at around the 15,000 price point, most TVs doesn't support movie files. In the 20 to 25,000 rupees range, you will get TVs that play DIVX video only, that is the AVI files. But for compatibility with widest range of file formats, look for the TVs that support DIVX HD. This will usually mean it supports AVI, MKV, MP4 and several other video formats. The best bet, of course, is to ask the salesman and if possible, test the TV with a pen drive that is filled with different file formats. If you plan to use a portable hard drive with your TV, make sure the model supports the size of your disk. In budgets under 25,000, you will only get sets that support 250 to 320 GB drives and external hard drives with their own power supply. Again, the easiest way is to go to the showroom with your hard drive and test that it works on the TV before you buy it. Effort, yes, but remember this is a 5-year term purchase or a longer. Again, the easiest way is to go to the showroom with your hard drive and test that it works on the TV before you buy it.
Effort? Yes, but remember, this is a 5-year purchase or longer. Next important thing is to check whether the TV should be passive or active 3D. Passive 3D TVs are sold by LG and more practical for casual viewing. The 3D glasses cost about ₹400, so you can buy as many as them and call your friends over. Also, most of the 3D content you get, like live sports, is made of such passive 3D. Plus, the glasses are light and doesn't need battery, adding to their convenience. Active 3Ds are sold by Samsung, Sony, and few others and are best suited for film buffs with a collection of latest 3D Blu-ray discs, but know that it comes at a price of each pair of glasses costing about ₹2,000 or more and needs to be recharged. That said, it's best to check both 3D technologies to decide on what suits your budget and viewing habits. And at last comes the warranty. If you can avail an extended warranty from the manufacturer, but the prices varies depending on the store you buy from it. The extended warranty also boosts your default 1-year warranty to 3 years. Big retail outlets charge ₹1,800 to ₹2,000 for TVs up to 45,000, ₹3,000 to ₹3,500 for TVs up to 70,000, and ₹5,000 to 7,000 for TVs above 70,000. If you're buying directly from a company's showroom or a factory outlet, then the price of the extended warranty drops by about 10 to 15%. But no matter what, it makes a sense to get this extended warranty as it's a small premium for a lot of extra protection. This is Sudeep at Data Chunks, and you've heard some information on what all to consider before you can buy a TV. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. உங்கள் VIT பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை. அனுபவ மேடை நிகழ்ச்சியில் சமுதாய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவம் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் இருக்காங்க. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னுடைய பெயர் டி சந்திரசேகருங்க. நான் காந்தி நகரில் இயற்கைங்காடி வச்சுருக்கிறேன். சிறுதானியங்கள், இந்த பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானிய சத்து மாவு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நாங்களே பண்ணுறோம். இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்து அவங்ககிட்ட விளைவு பொருட்களை நாங்களே விலைக்கு வாங்கிக்கிறோம். கடையை நாங்கள் நடத்திட்டு வரோம். சாயந்தர நேரத்தில் சிறுதானியங்களில் செய்கிற உணவு பண்டங்களையும் நாங்கள் ட்ரையல் இது மாதிரி சாம்பிள் மாதிரி செய்து அதை மக்களுக்கு விநியோகம் பண்ணி அது விற்பனை பெருகிறதுக்காக அவங்களோட இதை நாங்கள் பாப்புலர் பண்ணுறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். எத்தனை வருஷமாக இந்த கடையை நீங்கள் நடத்திட்டு வரீங்க? எதனால் உங்களுக்கு இந்த சிறுதானியங்கள் வச்சு நம்ம வியாபாரம் செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? நான் புது பஸ் ஸ்டாண்டில் இயற்கை விவசாயத்தில் விளையிற பழக்கடை வச்சுருந்தேன். அந்த பழக்கடையில் இயற்கையாக விளையிற பழங்களை விற்கணுன்ற ஒரு எண்ணம் நான் போர்டு போட்டு இந்த இயற்கை விவசாயத்தில் விளையிற பழங்களை விற்றுருந்தேன். அந்நேரம் என்னுடைய கடை வழியாக வேலூரில் மாவட்ட கலெக்டராக இருந்தவர் நாகராஜன்றவர் அந்த வழியாக போனார். என்னுடைய போர்டை பார்த்துட்டு ஆஃபீஸுக்கு போய் என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சு, இந்த மாதிரி விளைபொருட்களே நீங்கள் வில்லுங்க, நான் உங்களுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸர்ஸ் லைனில் ஏல்கேரியால்ன்ற ப்ரெமிசஸில் எனக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அங்கே நான் இந்த பழக்கடையை வேறு என்னோடய நண்பர்கிட்ட ஏற்று கொடுத்துட்டு அங்கே போய் நான் இந்த சிறுதானியங்களை ஆரம்பித்தேன். இப்போ 8 வருஷமாக இது பண்ணின்னு இருக்கிறேங்க. சொன்னீங்க சார், 8 வருஷமாக இயற்கை விவசாயத்தில் விளையிற இந்த சிறுதானியங்கள் வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பழம் வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கானிக் ஃபுட்ஸ்க்கு யாரும் எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்க காலகட்டங்களில் நோய் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக சொல்ல போனால் இந்த சக்கரை நோய் இதெல்லாம் கூட இன்னைக்கு ஒரு காமனான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. எதனால் உங்களுக்கு ஒரு இயற்கை விவசாயத்தில் விளையிற பொருட்களை வச்சு நம்ம வியாபாரம் செய்யணுன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? என்னோடய ஒய்ஃபுக்கும் சுகரு, எங்கள் அம்மாவுக்கும் சுகரு, எங்கள் அப்பாவுக்கு சுகரு, எனக்கு சுகரு, இதெல்லாம் இதுக்கு ஏதாவது பண்ணணுன்ற போது நான் இந்த வெளியே இந்த கருத்தரங்கள் எல்லாம் பார்த்து எனக்கே இது ஒரு தூண்டுகோலாக இருந்தது. எனக்கு இந்த இயற்கை விவசாயத்தில் புருஷோத்தமன் சொல்லிட்டு வேலையில் இந்த இயற்கை விவசாயிகள் சங்கத்துக்கு எனக்கு இதை பற்றி ஆலோசனை பண்ணி 2 பேரும் முயற்சி பண்ணி அந்த கடை ஆரம்பித்தோம். இப்போ அவர் கொஞ்சம் வயசானதுனால கொஞ்சம் ஒதுங்கி இருக்கார். நானே இதில் ஈடுபட்டுறேன். எனக்கு வயசு 67.
நான் என்னுடைய ஆரம்ப வயசுலேருந்து நான் சின்ன வயசுலேருந்தே மளிகை கடை தான் நடத்திட்டு வரேன். அதில் அரிசியம் இருந்தது. நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். எங்கள் அப்பா வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். அவர் இந்த இலைகள், தழைகள், இயற்கையான சாணம் இந்த மாதிரிகள்லாம் கொண்டு தான் விளைய தான் பயிர் பண்ணியிருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் அரிசிக்கு கொஞ்சம் பஞ்சம் ஏற்பட்டு அப்போ வெளிநாட்டிலேருந்து இந்த மாதிரி ரகங்கள்லாம் வெளிநாட்டுக்காரங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த விதை நெல்லுகளை புகுத்தி நல்ல விளைச்சல் வந்தது. ஆனால் சத்து குறைஞ்சி போச்சு, வியாதி உருவாக ஆரம்பிச்சிச்சுங்க. இதுக்கு மாறணும்னா இந்த பாரம்பரிய அரிசிகளை விட்டு விலகி வந்தது தான் காரணம். மறுபடியும் பாரம்பரிய அரிசிகளை சாப்பிட்டு சர்க்கரை, இந்த கேன்சரு, இதிலேருந்து பிபி, இதிலேருந்து நம்ம வீண்டு வரணும்னா இந்த பாரம்பரிய அறிவுகளை தொடர்ந்து யூஸ் பண்ணால் நம்ம கட்டாயம் வரலாம். இது கண் கூட நானே என்னுடைய முயற்சியில் எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணி சாப்பிட்டவங்கெல்லாம் வந்து என்கிட்ட இப்போ நல்லா பாராட்டிட்டு போகிறாங்க, மக்களுக்கும் தெரிவிக்கிறாங்க. இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் வந்து நிறையா சிறுதானியங்கள் வந்து அழிஞ்சிடுச்சு. இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து மாடர்னான ஒரு கல்ச்சருக்கு மாறிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்கள் கடையில் வந்து எந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து ரெகுலராக வாங்கிட்டு போகிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த சிறுதானியங்களில் சாமை, வரகு, திணை, குதிரைவாளி, மைனர் மில்லட்டுன்னு பேர் வாங்குறாங்க. இது வந்து உப்புமாவு, பொங்கல், கிச்சடி இந்த மாதிரி செய்கிறாங்க. சாதமும் செய்து சாப்பிட்றாங்க. இதில் நார் சத்து ரொம்ப அதிகங்க, கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த சர்க்கரைக்கு ரொம்ப நல்லது. இதில் பாரம்பரிய அரிசிகளில் மாப்பிள்ளை சம்பான்னு ஒரு அரிசி இருக்குது, அதுவும் அப்படி தான் நல்ல சிகப்பு கலரில் இருக்கும். அந்த ஆந்தோசைனின்னு சொல்லிட்டு இயற்கையாகவே ஒரு என்சைம் அது மேலே கோட்டிங் ஆகிருக்கும். அரிசி பார்க்குறதுக்கு சிகப்பாக இருக்கும். சாதம் வடி சாப்பிட்டாலும் சிகப்பாக தான் இருக்கும். அந்த சிகப்பு தான் நமக்கு உண்டான அந்த என்சைம்கள் உள்ளே போய் நமக்கு இந்த சர்க்கரைக்கு உண்டான இதுவெல்லாம் குறைக்குதுங்க. தொடர்ந்து யூஸ் பண்ணாக்கா சர்க்கரையிலேருந்து மீண்டே வந்து ரெகுலரைஸ் ஆகிடலாம். அந்த மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்றதுனால பக்க விளைவுகள் ஏற்படும். அதிலேருந்து இது நம்மளை காப்பாற்றும். இது பொதுவாக வந்து ஒரு மல்லிகை கடை அப்படின்னா வந்து மாதம் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக கணக்கு வச்சு எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. இப்போ இந்த சிறுதானியங்களில் எப்படி மக்கள் வந்து கரெக்டாக இந்தந்த மாதத்துக்கு இந்தந்த அரிசி வாங்கணும் அப்படின்ற மாதிரி ரெகுலராக உங்களுக்கு வராங்களா? முதல்ல ஆரம்பித்த 4 வருஷத்தில் ரொம்ப இதுக்காக நான் இது ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேங்க. இப்போ படிப்படியாக இயர் பை இயர் எனக்கு இதுக்கு வரவேற்பு இருக்குது. மக்கள் கஸ்டமர் கூட்டிகிட்டு வராங்க. எனக்கு அப்போது 20 கிலோ விற்றதுனாக்கா இன்றைக்கி 50 கிலோ விற்கிற அளவுக்கு சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அது நமக்கு ஒரு பெரிய திருப்தியாகவே இருக்குது. சேவை மனப்பான்மையோடு செய்யணுன்ற மாதிரி நான் மாறிட்டேங்க. முதல்ல கமர்ஷியலாக தான் இதை ஆரம்பித்தோம். இப்போ சேவை மனப்பான்மையில் தான். இதுக்காக நான் யார் என்ன இது கேட்டாலும் மனம் கோணாமல் இதுக்காக முயற்சி எடுத்து இந்த பொருட்களில் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி வந்து சேர்க்குறதே ஒரு பெரிய விஷயம். அதை நான் செய்து நிறுவுறேங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கொஞ்சமாக வந்து இதெல்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 பொருட்கள் மட்டும் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் வர வர இந்தந்த விஷயங்கள்ல எங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி கேட்டு இன்னும் கூட நிறையா பொருட்களை உங்களுடைய சேர்த்துருப்பீங்க. என்ன வச்சு ஆரம்பிச்சிங்க? இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து இது மாதிரி நிறையா சிறுதானிய வகைகள் வச்சுருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன வச்சு ஆரம்பிச்சிங்க, இன்றைக்கி இந்த லெவலுக்கு வந்திருக்குதுங்க? நான் ஆரம்பத்தில் வந்து சாமை, வரகு, திணை, குதிரைவாளி இந்த 4 ஐட்டம் தாங்க வச்சுருந்தேன். அப்புறமா இந்த பாரம்பரியங்களை தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றா வரவழைச்சி விற்றுருந்தேன். இந்த இயற்கை மூலியமாக ரசாயனங்கள் இல்லாமல் விளையிற பொருட்களை காய்கறிலேருந்து நான் முதல்ல வாங்கி வைத்திருந்தேன். அது காய்கறிகளுக்கு கொஞ்சம் மார்க்கெட் ரேட்டை விட இது ஒரு 10% விலை கூடுதல்னால மக்கள் வாங்க தயங்குறாங்க. அது நான் சரியாக விற்கலை. இந்த வெயில் காலத்தில் வந்து கீரை அந்த காய்கறிலாம் கொஞ்சம் வாடி போகுதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நாள் விட்டுட்டு இருந்தேங்க. ஆனால் இப்போ மறுபடியும் தொடர்ந்து எல்லோரும் கேட்க ஆரம்பித்தாங்க, 1-2 பேர். சரி, நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வரவழைச்சு நான் இது கொடுத்துன்னு இருக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு ருசி ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து கஸ்டமர் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆர்கானிக் காய்கறிகள் நீங்கள் வாங்கி வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ நீங்கள் அது மாதிரி வியாபாரம் பண்ணும்போது வந்து விவசாயிகள்கிட்ட நீங்கள் நேரடியாக போய் கொள்முதல் பண்ணுவீங்களா, இல்லை வந்து அவங்களே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தந்துட்டு போவாங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, இந்த இயற்கை விவசாயம் யார் செய்கிறாங்க, இதில் யார் ஈடுபாடு இருக்குதுன்ற அவங்க விவசாயிகளை நாங்களே தேடி கண்டுபிடிச்சி இந்த வேலூர் இயற்கை விவசாயிகள் சங்கம்னு ஒன்று இருக்குது. அதில் மெம்பராக இருக்கிறவங்களாம் எனக்கு நிறைய பழக்கமாக இருக்கிறாங்க. எனக்கு நம்பிக்கை இருந்தால் தான் வாங்குவேன். என்னோடய கண் கூட நான் போய் அந்த சைட்டுக்கு போய் நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதை சாப்பிட்டு பார்த்து திருப்தியாக இருந்ததை ரெகுலரைஸ் ஆகிடுது. இப்போ எல்லாம் ரெகுலராக கொடுக்குறாங்க. அவங்க எல்லாம் நான் வாங்குவேன். மற்றவங்ககிட்ட கண்ட இடத்துல போய் வாங்க மாட்டேன். நான் நம்பிக்கை இல்லைன்னா வாங்க மாட்டேன். நான் அதை சாப்பிட்டு பார்த்தோன்னே எனக்கு தெரியும், நாங்கள் அங்கே போய் நேரடியாக நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தான் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ்க்கும் ஆர்கானிக் காய்கறிக்கும் இயற்கை முறை விவசாயம் பண்ணுற இந்த காய்கறிக்கும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் போட்டு விவசாயம் பண்ணுற இந்த காய்கறிகளுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது ஐயா? முக்கியமாக விலையில் 10% 15% விலையில் வித்தியாசம் இருக்கும்.
இது வந்து 2-3 நாள் ஆனால் கூட இந்த காய்கறிகள் வாடாதுங்க. ஆனால் நார்மலாக பஜாரில் இருக்கிற காய்கறிகள் காலையில் வாங்கினா நைட்டுக்குள்ளே வாடிடும். அதில் செய்கிற உணவுப் பொருட்களும் சீக்கிரம் கெட்டுடுங்க. இதில் ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னா கூட இது நல்லாயிருக்கும். உணவுப் பொருட்கள் கெடாது. 2 நாள் 3 நாள் வச்சுருந்தா கூட அந்த காய்கறிகளை யூஸ் பண்ணலாம். நம்ம வெள்ளூரில் இயற்கை விவசாயம் காய்கறிகள் எந்தெந்த ஊர்களில் பயிர் பண்ணுறாங்க, அதை பற்றி? இது பெங்களூர் சுற்றி இருக்கிற ஏரியாங்களில் நிறைய பயிராகுது. ஒசூரில் பயிராகுது, ஈரோடு மாவட்டத்தில் பயிராகுது. அங்கேருந்தெல்லாம் நைட் ட்ராவல்ஸில் வந்து சேருதுங்க. நைட் ட்ராவலில் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா லாரியில் வேனில் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுவாங்க. இப்போது மக்கள் எந்த அளவுக்கு வந்து இயற்கை சார்ந்த பொருட்கள் வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க இன்னைக்கு? ஆர்வம்னு பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் இல்லையா, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. இனிமேல் தான் அதை முயற்சி பண்ணி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுன்ற விடாமுயற்சியாக நாங்கள் பண்ணின்னு இருக்கிறோம். வருவாங்க, கட்டாயம் வருவாங்க. ஒரு தடவை வாங்கிட்டாங்கன்னா அவங்க தொடர்ந்து வாங்குவாங்க. இல்லைன்னா கூட மறுபடியும் எப்போ வரும்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது வாங்குறது தான் கஷ்டம். ஏன்னா இது 10%லேருந்து 15% விலை அதிகம். அதனாலேயே தயங்குறாங்க. இந்த சுற்று வட்டாரத்தில் இந்த உழவு சந்தைங்க, இந்த கவர்மெண்ட்டு பசுமை கடைகள்லாம் இருக்கிறதுனால அங்கே போய் வாங்குறாங்க. இது விலை கம்மின்றதுனால அங்கே போகிறாங்க. அவங்களோட அறியாமை இதை தான் அது நம்ம சொல்லணும். ஒரு சாயந்தர நேரத்தில் வந்து சிறுதானியங்கள் வகைகளில் நாங்கள் நிறையா பலகார வகைகள் வந்து செஞ்சு தரோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. என்ன வகையான பலகாரங்கள் நீங்கள் சிறுதானியங்களில் செஞ்சு தரீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் சாயந்தர நேரத்தில் குழிப்பண்டாரம் செய்கிறோம். இந்த குழிப்பண்டாரத்தை வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி, மூங்கில் அரிசி ரெண்டும் சேர்த்து குழிப்பண்டாரம் செய்து தரோம். வல்லாரை தோசை, முடக்கத்தான் தோசை, இந்த மாதிரி அதே அரிசியிலே கீரை ஹெர்பல் கீரைகள் சேர்த்து தோசையும் செய்து தரோம். தினையில் தோசை செய்து தரோம். எல்லாம் நார் சத்து அதிகமானதாக இருக்குது, ருசியாகவும் இருக்கும். விரும்பி வாங்குறாங்க. நான் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தான் இதை சாயந்தர நேரத்தில் வச்சு இருக்கிறேன். லேட்டாக வந்தாங்கலாம் கிடைக்காது. அந்த அளவுக்கு தான் டிமாண்டாக தான் வச்சு விற்றுன்னு இருக்கிறேன். இப்போ சாயந்தரம் எந்த நேரத்துலேருந்து எந்த நேரம் வரையும் வந்து உங்கள் கடைக்கு வந்தால் சிறுதானியங்களில் செய்கிற குழி பணியாரம், தோசை வகைகள் சொன்னீங்க, இதெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். மாலை நேரத்தில் 5:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் கிடைக்குங்க. சூப்பு கொடுக்குறோம். அந்த மாதிரி ஹெர்பல் சூப்பு, வல்லாரை சூப்பு, தூதுவளை சூப்பு, முடக்கத்தான் சூப்பு, இந்த மாதிரி சொல்கிறோம். மூங்கில் அரிசி கஞ்சி, சிறுதானிய கஞ்சி, இந்த மாதிரி சூப்புங்களும் கொடுக்குறோம். இப்போ ரெகுலராக யாரெல்லாம் உங்களுடைய கஸ்டமர்ஸாக இருக்கிறாங்க? அதாவது வந்து இன்றைக்கி எப்படி சொல்கிறது, இன்றைக்கி சுகர் பேஷண்ட் நிறைய பேர் வந்து அவங்க இதை வீட்லேயும் வாங்கிட்டு போய் செய்யலாம். சில பேர் வாக்கிங் வரவங்க அது மாதிரிலாம் கூட உங்ககிட்ட வந்து சாப்பிட்டு போவாங்க. இது மாதிரி ரெகுலர் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு இருக்காங்களா? இருக்கிறாங்க, ரெகுலராக வரவங்க இருக்கிறாங்க. கூடவே அவங்க பசங்களை கிட்டன்னு வந்து அவங்களுக்கும் இதை அறிமுகம் பண்ணி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் குடிக்க வச்சு அவங்களுக்கு இதுக்கு பழக்கப்படுத்தி கொண்டு வராங்க. இப்போ இந்த காலத்தில் இந்த பீஸா, பர்கர், இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்டா வயிறு குடல் உடனே சுருங்கிடும் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம். அதுலேருந்து மீட்டு எடுக்கன்றது பெரியவங்களே இப்போ அதுலேருந்து பசங்களே இந்த வழி கொண்டு போகணுன்ட்டு குழந்தைங்களோட வந்து சாப்பிட்டு போகிறாங்க. இந்த தானிய வகைகளில் இது மாதிரி குழி பணியாரம் இதெல்லாம் தான் நாங்கள் போட்டு செய்கிறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி இதில் சாப்பிட்றதுக்கு என்னென்ன வகையான சில நேரங்களில் இந்த மிட்டாய் மாதிரிலாம் கூட வச்சுருப்பாங்க இந்த குழந்தைங்கள் வாங்கி சாப்பிட்றதுக்கு. இதில் இந்த சிறுதானிய வகைகள் ஏதாவது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு மாதிரி பிரத்யேகமாக ஏதாவது மிட்டாய் மாதிரி அது மாதிரிலாம் வருதுங்களா? சிறுதானியங்களில் இந்த கடலை பர்பி வருது, எள்ளு கடலை பர்பி வருது, வேர்க்கடலை செய்த கடலை பர்பி வருது, சாமை வரகு, தென்னை குதிரைவாளியில் செய்த பிஸ்கட்டுங்க வருது. இதெல்லாம் நார் சத்து அதிகமாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்க விரும்பியும் சாப்பிட்றாங்க. பப்பாளி அல்வா இருக்குது எங்ககிட்ட. இப்போ இயற்கை முறை விவசாயத்தில் செய்த அல்வா, இது கருப்பட்டியில் செய்த அல்வா இருக்குது, பால்கோவா. அதெல்லாம் சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் சாப்பிட்லாம். அப்போல்லாம் வந்து மரச்செக்கு எண்ணெய் தான் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நிறைய கலப்பணமான ஆயில்கள்லாம் இன்றைக்கி சந்தையில் வந்துருச்சு. எந்த மாதிரியான ஆயில்கள்லாம் வந்து இயற்கை முறையில் வந்து தயாராகி வருது, அதை பற்றி சொல்லுங்கள். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதெல்லாம் மரச்செக்கில் ஆட்டின எண்ணெய் வகைகள் எங்கள்கிட்ட இருக்குது. அதில் அந்த பயிர் வகைகள்லாம் இயற்கை முறை விவசாயத்தில் விளை பொருள். அதை கொண்டே நாங்கள் மரச்செக்கில் ஆட்டி கருப்பட்டி போட்டு சுத்தமான முறையில் தயார் பண்ணி கொடுக்குறோம். அதில் சமையலுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க ஒன்றும் கிடையாது. அதில் கொலாஸ்ட்ரல் வராது. மற்ற சன்ஃப்ளவர் ஆயில், இந்த பாம் ஆயில், இதெல்லாம் இப்போல்லாம் மிஷின் மேடு, எல்லாம் கொலாஸ்ட்ரல் வரும், எல்லாம் பிபி இதுக்கெல்லாம் வழி வரும். இதெல்லாம் இதில் இருக்காது, நல்லாயிருக்கும். நீங்கள் கடையை வச்சுருக்கிறீங்க, நீங்கள் வந்து சிறுதானியங்களில் இப்போ உணவு பழக்கத்தை கண்டிப்பாக நீங்கள் மாற்றிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துருக்கிறீங்க? இந்த உணவுகள் வகைகள் தொடர்ந்து நான் சாப்பிட்றதுனால எனக்கு இருந்த சுகரை நான் கண்ட்ரோல் பண்ணி என் லிமிட்டுக்கு கொண்டாந்து அதை கரெக்டாக வச்சுன்னு இருக்கிறேன், மெயின்டைன் பண்ணுறேன். அதே மாதிரி நான் சில பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்குறேன். அதை அவங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களும் அந்த சர்க்கரை பிபிலேருந்து மீண்டு வரலாம். இந்த வரகு சாமையில் செய்த பொங்கல், உப்புமாவு, கிச்சடி, இந்த மாதிரி சாதம், கேழ்வரகுல செய்த களி, இந்த மாதிரி ஐட்டங்கள் நாங்கள் தொடர்ந்து மாறி எங்கள் வீட்டில் சாப்பிட்றோம். எங்கள் பேர பிள்ளைங்களும் அதே தான் சாப்பிட்றாங்க.
ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க சார், இது மாதிரி நூடுல்ஸ் வகைகள்லாம் கூட வந்து இதுலேயே வந்து கிடைக்கிது அப்படின்ட்டு. இந்த நூடுல்ஸ் வகைகளில் ஏன்னா இன்னைக்கு குழந்தைகள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நூடுல்ஸ் தான் விரும்பி சாப்பிட்றாங்க. இதில் எந்த மாதிரியான நூடுல்ஸ் வகைகள் வருதுங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த மாகி மாதிரி கம்பெனிகள் வந்து ரொம்ப பிரபலமாக இந்த விளம்பரத்தினாலே குழந்தைகளை கவர்ற மாதிரி அவங்க விளம்பரம் பண்ணி இது ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அது ஜங்க் ஃபுட்டுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் அதில் சில நச்சுப் பொருட்கள் இருக்கிறது அரசாங்கத்தால் கண்டுபிடிக்கப்பட்டு நிறைய மாநிலங்களில் அதை தடையாக பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மாகியினுடைய வியாபாரம் குறைஞ்சி போச்சு. அதனால் நாங்கள் வந்து இந்த சிறுதானியங்களில் ஒரு 13 வகையான சிறுதானியங்களில் நாங்கள் நூடுல்ஸ் பண்ணியிருக்கிறோம், சேமியாவும் பண்ணியிருக்கிறோம். அதில் நாங்கள் டெய்லி ஈவினிங்கில் நூடுல்ஸ்லேயே நாங்கள் செய்து கொடுக்குறோம். நிறைய நல்ல டிமாண்டாக வாங்கிட்டு போகிறாங்க. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்றது. நிறைய பேர் இதுக்கே மாறிட்டாங்க. 4 பேக்கெட் 5 பேக்கெட் ஒவ்வொருத்தரும் வாங்கி போகிற அளவுக்கு இது சேல்ஸ் வந்துருங்க. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாகவே இருக்குது. இப்போ இந்த கடைகளில் வந்து இன்னமும் நம்ம இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இயற்கை முறை விவசாயத்தில் நம்ம இன்னும் இதெல்லாம் கூட செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி. ஒரு ஃப்யூச்சரில் நீங்கள் இன்னும் இதெல்லாம் கொண்டு வரலான்ற மாதிரி நீங்கள் என்ன யோசிச்சிருக்கிறீங்க? நான் நேற்று வந்து கோயம்புத்தூரில் அக்ரி இன்டெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு விவசாய கண்காட்சி நடந்தது. அதுக்கு போயிருந்தேன். இந்த மாதிரி புதுசாக பொருட்கள் அங்கே ஏதாவது இன்னோவேஷன் ஆகி வச்சு பார்த்துட்டுருக்காங்களான்னு சொல்லிட்டு அதை பார்த்து அங்கே போனோடனே கரும்புலேருந்து வெள்ளம் எடுக்கிறாங்க, பணம் சாறுலேருந்து பணம் கருப்பட்டி எடுக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக அங்கே சென்னை நீரால் வெள்ளம் செய்து அங்கே புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். அது சாம்பிளே வாங்கிட்டு வந்து நான் ஆர்டரே பண்ணிவிட்டு வந்துருக்குறேங்க. இன்னொரு 4 நாளில் எனக்கு அந்த தென்னை கருப்பட்டியும் வந்துடும். அதுலேயும் நான் ஸ்நாக்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணி மக்களுக்கு வெளியே போட்டுடலாம். அதில் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் கூட அந்த தென்னை வெள்ளத்தை சாப்பிடலாம். ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு இடம் போய் புதுசாக நான் பொருளை கண்டுபிடிச்சி நான் வந்து சேர்த்து தான் இருக்கிறேன். ஹெர்பலில் வர ஷாம்பூஸ்லாம் கூட நீங்கள் வந்து நிறையா வந்து வச்சுருக்கிறீங்க. இதெல்லாம் இன்றைக்கி எப்படி சார் நல்லா போயிட்டுருக்குதுங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு எல்லாம் தலைமுடி கொட்டி போகுது, இளம் நிறைய வருதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் இயற்கை கடையில் இது மாதிரி தான் இருக்குதான்னு கேட்டு ஒருத்தர் வாங்கி அவங்க இன்னொருத்தர் சொல்லி அவங்க இன்னொருத்தர் சொல்லி இப்படி இந்த கரிசலாங்கண்ணி ஹேர் ஆயில், நெல்லிக்காய் ஷீகாய் சேர்ந்த ஷாம்பு, இந்த மாதிரி இயற்கை ஷாம்புங்களும் நல்லா வியாபாரம் ஆகுது. என்கிட்ட நிறைய விரும்பி வாங்குறாங்க. அவங்க அடுத்தவங்களுக்கும் சொல்கிறாங்க, வெளியூருக்கும் வாங்கி கொடுத்து அனுப்புகிறாங்க. இது இயற்கை விவசாயத்தில் அந்த காய்கறிகளில் அவங்களே செய்துக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் யூடிவி ட்ரீட்டடு பிளாஸ்டிக் பேக்கில் தென்னை நார் ட்ரீட்டடு கொடுக்குறோம். அதை வாங்கி போய் மண்புழு உரம் கலந்து அவங்களே எங்கிட்ட விதைகளே இருக்குது, நாட்டு ரக காய்கறி விதைகள். அந்த விதைகளை போட்டு அவங்களே வீட்டில் செடி வளர்த்து அந்த செடி வளர்றதை பார்க்க அவங்களுக்கு அவங்க கையாலே அதை பறித்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து பெரிய அவங்களுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க. குழந்தைங்களை இதை ஈடுபடுத்துறது, குழந்தைங்களுக்கு ஆசை காமிச்சு இது உன் பேரை இந்த செடிக்கு வச்சுக்கா, இது வளருதான் பாரு அப்படின்னு குழந்தைங்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சா அந்த குழந்தைங்க டெய்லி அந்த செடியை காலையில் எழுந்தோன்னா செடியை போய் பார்த்துட்டு வளர்றதை பார்த்து சந்தோஷப்பட்டு அதுவே ஒரு ரிலாக்ஸ் ஆகுது. மனசுக்கு இந்த டிப்ரெஷன்லாம் எல்லாருமே குறையும். அதனால் அதுவும் நடத்திட்டு முயற்சி பண்ணி இப்போ செய்துன்னு வராங்க. கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இது மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 வருஷமாக இயற்கை சார்ந்த பொருட்களை நான் தேடி கூட கொண்டு போய் பார்த்தாங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கூட வாங்கிட்டு வந்து நாங்கள் அதை விற்பனை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான அனுபவங்கள் ஏதாவது இருக்குதுங்களா? வேலூரில் கடை வச்சுருக்கும்போது என்னோட கடை பக்கத்தில் டார்லிங் ஹோட்டலில் லாட்ஜிங்கில் ஒரு ஹைதராபாத்லேருந்து ஒரு டிஓ ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகிட்டு சிஎம்சி ட்ரீட்மெண்ட்டாக வந்தார். என்னோடய கடை வழியாக வாக்கிங் போனார். கடையை பார்த்துட்டு உள்ள நுழைஞ்சி அந்த இடத்துல நான் கடை வச்சுருக்கும் போது 10க்கு 10 தான், ரொம்ப சின்ன கடை. அந்த கடையில் வந்து பார்த்துட்டு அவர் ரொம்ப கடை ரொம்ப சின்னதாக இருக்குது, பொருட்கள்லாம் கம்மியாக இருக்குது, இதில் எந்த அளவுக்கு வியாபாரம் நடக்குதுன்னு தெரியல. ஆனால் காந்திய வியாதிகளால் தான் இந்த மாதிரி கடைகளை நடத்த முடியும். நீங்கள் காரணத்தை கொண்டு இந்த கடையை விட்டுறாதீங்க. ஆனால் ஒரு காலத்தில் நான் கடையை விட்டுடலாம், யாரும் விரும்பி வரலையன்ற விவசாய கூட இருந்திருந்தேன். ஆனால் அவருடைய சொன்ன ஒரு வேதவாக்காக இன்றைக்கி வரைக்கும் நான் கடைப்பிடிச்சி அதை செய்துன்னு வரேங்க. ஏன்னா அவர் சொன்னது நல்லதாக போச்சு. இப்போ நல்ல மக்களை விரும்பி நான் கொஞ்சம் கிராஸ் ஆகி வந்துட்டேன் அந்த இதிலேருந்து. இதில் என்னை பார்த்துட்டு இந்த வேலூர்லேயே கூட ஒரு சிலர் இந்த மாதிரி கடை ஆரம்பித்து என்னோடய ஆலோசனை கேட்டு என்கிட்ட கூட சரக்குகள் வாங்கி போய் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. நீங்களே வாங்கி போய் வில்லுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வில்லுங்க, அது எப்படி ஆகுதுன்னு பாருங்க. அப்புறம் நல்லா பெருசாக செய்யும்போது நான் உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் வாங்குற அளவுக்கு நான் அந்த இடத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு ஆலோசனை கொடுத்துட்டு அந்த மாதிரியும் அவங்க இப்போ செயல்பட்டு வராங்க. ரொம்ப நல்லா நிறைய விஷயங்கள் எங்கள் விஐடி கம்யூனிட்டி ரேடியோக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க சார். விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார்.
உங்களை கலை சந்திச்சது, நீங்கள் உங்கள்கிட்ட பேசுறது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த முயற்சி மென்மேலும் தொடர உங்களை மாதிரி நண்பரோட ஆலோசனையும் எனக்கு ஆதரவும் தொடர்ந்து கிடைக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி. பசுமை நேச்சுரல்ஸ் இயற்கை அங்காடி நிறுவனர் திரு டி சந்திரசேகர் அவர்கள் நம்மகிட்ட இயற்கை விவசாயத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு நான் சொல்ல போறவங்கள பத்தி நீங்க கேட்டாலே உடம்பே புல்லரிக்குங்க. அந்த அளவுக்கு என்ன வியப்புலையும் ஆச்சரியத்திலையும் ஆழ்த்துச்சு நம்ம ராதாபாயோட வாழ்க்கை பயணம். உங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தையும் கூடவே நம்பிக்கையும் தரும்னு நம்புறேன். சரி, ராதாபாய் வாழ்க்கை பயணம் இதோ உங்களுக்காக. ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா லட்சத்துல ஒருவருக்கு தான் இந்த நோய் வருமாம். இது ஒரு கொடூரமான நோய். ரெட்டினாவுல இருக்கிற செல்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். செல்கள் அழிய அழிய பார்வையும் குறைஞ்சிக்கிட்டே வரும். பிறக்கும் போதே பார்வை இல்லாம பிறக்கிற வேதனையை விட இது கூடுதல் துயரம். நாளைக்கு மொத்த பார்வையும் போயிடுங்கிற எண்ணத்திலேயே இன்னைக்கு பொழுதை கடத்துற துயரத்தை வார்த்தைகளால சொல்ல முடியாதுங்க. உறவுகளுக்குள்ள திருமணம் செஞ்சா இந்த பிரச்சனை வரலாம்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இதுவரைக்கும் இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கல. இன்னமும் ஆராய்ச்சி நடந்துகிட்டே தான் இருக்கு. ராதாபாய்க்கு பூர்வீகம் உசிலம்பட்டி. அப்பா கிருஷ்ணமூர்த்தி, தமிழாசிரியர். அம்மா முத்துலட்சுமி, இல்லத்தரசி. 3 சகோதரர், 2 சகோதரின்னு பெரிய குடும்பம். அப்பா ரொம்ப கண்டிப்பானவர், அதே நேரம் கருணையும் கொண்டவராம். ராதாபாய் பிறந்த 4-5 மாசத்திலேயே பார்வையில பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சிடுச்சு. ஏற்கனவே 2வது அண்ணனுக்கு ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா இருந்ததால குடும்பத்துல ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருந்துச்சு. லட்சத்துல ஒருவருக்கு தான் வரும் இந்த நோய் ஏனோ இவங்க குடும்பத்துல 2 பேருக்கு வந்துடுச்சு. பிறக்கும் போதே ராதாபாய்க்கு பாதி அளவுக்கு தான் பார்வை இருந்துச்சாம். வளர வளர ஒளி தேஞ்சிக்கிட்டே போயிடுச்சு. 4ஆம் வகுப்பு படிக்கும் போதே தடுமாற தொடங்கினாங்களாம். ஆனா அவங்க அப்பா அவங்கள தைரியமா தான் வளர்த்தாராம். மடியில உட்கார வச்சுக்கிட்டு மண்ணுல எழுதி பழக்குவாராம். பாரதிதாசன் பாடல்களை பாடி காட்டுவாராம். சங்க இலக்கியங்கள் சொல்லி தருவாராம். வரலாற வாசிச்சு காட்டுவாராம். ராதாபாய் வேலைகளை அவங்களையே செய்ய சொல்லி பழக்கப்படுத்துவாராம். எதுக்காகவும் யாரையும் எதிர்பார்க்க கூடாது, உன் சுயத்தை மட்டும் நம்புன்னு சொல்லி தந்தாராம். அப்பாவோட வழிகாட்டுதல் இல்லைன்னா இன்னைக்கு இவங்க என்ன ஆகிருப்பாங்கன்னு கற்பனை கூட செய்ய முடியலையாம். பகல்ல ஓரளவுக்கு நிதானமா நடந்துடுவாங்களாம். இரவுல மொத்தமா ஒளி மங்கிடும். தடுக்கி தடுக்கி விழுந்து எழுந்திருப்பாங்களாம். ஒவ்வொரு முறை விழுந்து எழும்போதும் உத்வேகமும் உறுதியும் அதிகமாச்சாம் நம்ம ராதாபாய்க்கு. பள்ளிக்கூட வாழ்க்கை ரணமா தான் இருந்துச்சாம் நம்ம ராதாபாய்க்கு. போர்டை பார்த்து படிக்க முடியாதாம். அதனால பாடம் நடத்தும் போதே ரொம்ப கவனமா உள்வாங்கிக்கிட்டு மனசுக்குள்ள எழுதி வச்சுக்குவாங்களாம். இவங்களுக்கு இருக்க பிரச்சனைய ஆசிரியர்கள் புரிஞ்சுக்கவே ரொம்ப நாள் ஆச்சுங்க. 3ஆம் வகுப்பு வரைக்கும் பொது பள்ளியில தான் படிச்சாங்க. அதுக்கப்புறம் பூந்தமல்லி அரசு பார்வையற்றோர் பள்ளியில படிப்ப தொடங்கினாங்களாம். வெளியுலகம் தெரியாம இருட்டுக்குள்ள முடங்கி கிடந்த ராதாபாய்க்கு மிக பெரும் நம்பிக்கையும் வெளிச்சத்தையும் கொடுத்தது அந்த பள்ளிதான். நம்ம வாழ்க்கை முடங்கி போகலங்கிற தைரியமும் அங்கதான் கிடைச்சுதாம் ராதாபாய்க்கு. இதுதான் நிலைமைங்கிற யதார்த்தத்தையும் அங்கதான் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். தன்ன மாதிரியே நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்கிறதும் தெரிஞ்சுதாம். ஒவ்வொரு உயிரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் படைக்கப்பட்டது. நம்ம படைப்புக்கும் ஆண்டவன் ஏதோ ஒரு காரணம் வச்சிருக்கான்னு உணர்ந்தாங்களாம் ராதாபாய். பிரெய்லி புத்தகங்கள், டெய்லர் ஃப்ரேம்னு சொல்லப்படுகிற கணக்கு ஸ்லேட்டு எல்லாம் அவங்களுக்குள்ள மிகப்பெரிய சுதந்திர உணர்வை உருவாக்குச்சு. நாம கத்துக்க முடியும், மத்தவங்களை போல படிக்க முடியுங்கிற எண்ணமே ராதாபாய உற்சாகப்படுத்துச்சு. ஆவேசமா கத்துக்கிட்டாங்களாம்.
1977ல SSLC முடிச்சாங்க. 600க்கு 427 மதிப்பெண்கள் எடுத்து பள்ளி முதல் மாணவியா வந்தாங்க ராதாபாய். அப்போ குடும்ப சூழல் நிறைவா இல்லையாம். அப்பா ரிட்டையர் ஆகிட்டாராம். அண்ணன்கள் வேலைக்கு போற நிலைமையில இல்ல. 2 அக்காக்களும் ஆசிரியர் பயிற்சிக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அதனால ஒரு வருஷம் வீட்டுல இரு, அடுத்த வருஷம் ஆசிரியர் பயிற்சியில சேர்த்து விடுறேன்னு அப்பா சொல்லிட்டாராம். ஆனா அந்த ஒரு வருஷத்தை வீணாக்க ராதாபாய்க்கு விருப்பம் இல்ல. ஏதாவது உருப்படியா கத்துக்கலாமேன்னு யோசிச்சாங்களாம். திருச்சியில விழி இழந்த மகளிர் மறுவாழ்வு இல்லம் இருக்கு. டாக்டர் ஜோசப் சரோட மகள் பிரியா தியோடர் நடத்துறாங்க. பார்வை இழந்த பெண்களுக்கு கவர் மேக்கிங், டெய்லரிங் மாதிரியான நிறைய கைத்திறன் பயிற்சிகளை கொடுக்கறதா கேள்விப்பட்டாங்க ராதாபாய். உடனே நேரத்தை வீணாக்காம பிரியா அம்மாவை போய் பார்த்தாங்களாம். அதுதான் ராதாபாய் வாழ்க்கையோட திருப்பு முனை. இவ்வளவு மார்க் எடுத்துட்டு மேல படிக்காம இருக்க கூடாது, நான் செலவை பாத்துக்கிறேன்னு சொல்லி ராதாபாய PUCல சேர்த்து விட திருச்சி சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரிக்கு அழைச்சிட்டு போனாங்களாம். ஆனா கல்லூரி நிர்வாகம் ராதாபாய சேர்த்துக்க விரும்பல. இது நார்மல் பிள்ளைங்க படிக்கிற கல்லூரி, இங்க பிளைண்ட் ஸ்டூடெண்ட்க்கு சீட்டு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பிரியா அம்மா தான் ராதாபாய்க்காக ரிக்வெஸ்ட் பண்ணி பிரின்சிபல் கிட்ட பேசினாங்களாம். நல்லா படிக்கிற பொண்ணு, ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, சரியா படிக்கலனா டிராப் பண்ணிடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணினாங்க. உங்களுக்காக ஒரு சீட்டை வீணாக்குறோம்னு சொல்லிட்டு தான் ராதாபாய கல்லூரியில சேர்த்துக்கிட்டாங்களாம். அவச்சொற்களை கவனத்துல எடுக்காத, உன் திறமையை நிரூபிச்சு காட்ட வேண்டிய நேரம் இது, உன்னால முடியும், நல்லா படின்னு உற்சாகப்படுத்தினாங்களாம் பிரியா அம்மா. ராதாபாயோட ஒவ்வொரு வளர்ச்சியிலும் பிரியா அம்மாவோட பங்கு இருக்காங்க. கல்லூரி ராதாபாய் எதிர்பார்த்த அளவுக்கு இதமா இல்ல. 104 மாணவிகள்ல ராதாபாயும் சந்திராங்கிற பொண்ணும் தான் பார்வை இல்லாதவங்களாம். சந்திராவும் பிரியா அம்மா மூலியமா தான் கல்லூரியில சேர்ந்திருக்காங்க. வகுப்பறையில இவங்க கூட யாருமே பேச மாட்டாங்களாம். வெளியில போனா இவங்கள மட்டும் தனியா விட்டுட்டு போயிடுவாங்களாம். ஹாஸ்டல்ல கூட இவங்கள ரூம்மேட்ஸா கூட சேர்த்துக்க யாரும் தயாரா இல்ல. அப்புறம் பாக்கியரதின்னு ஒரு பொண்ணு மட்டும் இவங்க 2 பேரையும் ரூம்மேட்டா கூட வச்சுக்க முன் வந்தாங்களாம். இறைவன் பிரியா அம்மா மாதிரி பாக்கியரதி மாதிரி எல்லா இடங்களையும் ராதாபாய்க்காக ஒரு ஜீவனை அனுப்பி வைக்க தவறல. பாக்கியரதி நிறைய சப்போர்ட்டா இருந்தாங்களாம். அவங்க இல்லைன்னா கல்லூரியில இருந்து பாதிலேயே நின்னாலும் நின்னு இருப்பாங்களாம் ராதாபாய். அந்த அளவுக்கு மன நெருக்கடி. காலப்போக்குல அந்த சூழ்நிலை மாறிடுச்சு. படிக்கணுங்கிற ராதாபாயோட ஆர்வத்தை பார்த்து மாணவிகள் அவங்க மேல தனி கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்களாம். ராதாபாய்க்கான தேவைகளை கூட சில மாணவிகள் எடுத்துக்கிட்டாங்களாம். வகுப்பறையில நடத்துற பாடத்தை பிரெய்லில நோட்ஸ் எடுத்துக்குவாங்களாம். அன்னம் நாராயணன் மேடம் ரீடர்ஸ் அசோசியேஷன் ஃபார் தி பிளைண்ட் அமைப்பு நடத்தினாங்க. அவங்க கிட்ட பாட புத்தகங்களை கொடுத்தா கேசட்ல பேசி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துடுவாங்களாம். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சாம். ஹாஸ்டல்ல தோழிகள் படிச்சு காட்டுவாங்களாம், அதை குறிப்பெடுத்து படிப்பாங்களாம். இப்படி பல வகையில படிச்சு PUC படிச்ச 104 பேர்ல ராதாபாய் தான் ஃபர்ஸ்ட் மார்க். PUC முடிச்சதும் BA படிக்கணும். அப்பவும் பண பிரச்சனை வந்து நின்னுச்சாம். ஆனா ஒரு சீட்டை வீணாக்குறேன்னு சொல்லி எந்த பிரின்சிபல் வருத்தத்தோட சீட் கொடுத்தாங்களோ அவங்களே கூப்பிட்டு நான் உன்னோட படிப்பு செலவை ஏத்துக்கிறேன், கவலைப்படாம படின்னு சொன்னாங்களாம். வேறு சிலர்கிட்டையும் உதவிகள் பெற்று கொடுத்தாங்களாம். BAல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணினாங்க நம்ம ராதாபாய். அதோட விடாம MAல பல்கலைக்கழக அளவுல 2வது இடம் பிடிச்சாங்க. படிப்பு மேல இருக்கிற தாகம் அடங்கவே இல்லையாம். பிரியா மேடம் ராதாபாயோட பொருளாதார தேவைகளை சரி செய்யறதுக்காக அவங்க இல்லத்துல கவுன்சிலர் பணியிடத்தை உருவாக்கி ராதாபாய நியமனம் செஞ்சு சம்பளமும் கொடுத்தாங்களாம். அந்த தருணத்துல பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தரா இருந்தவங்க மணிசுந்தரம் அவங்க ராதாபாய பத்தி கேள்விப்பட்டு கூப்பிட்டு பாராட்டினாங்களாம். PhD படிக்க விரும்புறேன்னு ராதாபாய் சொன்னாங்களாம். நேரடியா PhD பண்ண சிறப்பு அனுமதியும் கொடுத்துட்டாங்களாம். திருச்சி ஈவேரா பெரியார் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் அப்துல் ரஹீம் ராதாபாய்க்கு வழிகாட்டியா வந்தாங்களாம். ராதாபாய் போலவே பார்வை இல்லாதவங்கள பத்தியே ஆய்வு பண்ண முடிவு செஞ்சாங்களாம். இந்தியாவுல குறிப்பா தமிழ்நாட்டுல பார்வையற்றோர் மறுவாழ்வு பணிகளை பற்றி வரலாறுங்கிற தலைப்பை எடுத்துக்கிட்டாங்களாம் நம்ம ராதாபாய். இந்தியா முழுவதும் இருக்கிற பார்வை இழந்தோர் அமைப்புகளுக்கு போய் செய்திகளை சேகரிச்சாங்களாம். சாருபாலாங்கிற பெண் ராதாபாய்க்கு உதவியாளரா வந்தாங்களாம். எட்வர்ட் ஜேனதான்கிற சமூக ஆர்வலர் எல்லா பயணங்களையும் கூடவே வந்து உதவி செஞ்சாராம். புத்தகங்கள் எடுத்துட்டு வந்து படிக்க சொல்லி பிரெய்லில எழுதி வச்சு மனசுல ஏத்துக்கிட்டு டைப்ரைட்டர்ல ராதாபாயை டைப் பண்ணி ஆய்வை சப்மிட் செஞ்சாங்களாம். 2 வருடங்கள் தீவிரமா பரிசீலனை செஞ்ச பிறகுதான் ராதாபாய்க்கு PhD கொடுத்தாங்க.
தென்னிந்தியாவுல PhD பட்டம் பெற்ற முதல் பார்வையற்ற பெண் ராதாபாய் தாங்க. படிப்பு முடிஞ்சதும் கோவை அவினாசிலிங்கம் மனையியல் கல்லூரியில வேலை கிடைச்சது நம்ம ராதாபாய்க்கு. 1994 தமிழக முதல்வர் சிறப்பு அரசாணை மூலம் புதுக்கோட்டை கல்லூரியில ராதாபாய பணியமர செஞ்சாங்க. 2008 வரலாற்றுத்துறை தலைவரா ஆனாங்க நம்ம ராதாபாய். மாணவிகளின் விருப்பத்துக்குரிய பேராசிரியராக இருக்கிறாங்க ராதாபாய். அவங்க கல்லூரியில படிக்கிற மாணவிகள் கிராமப்புறத்துல இருந்து வரவங்க, பெரும்பாலும் முதல் தலைமுறை பட்டதாரிங்க. அவங்கள ராதாபாய் முடிஞ்ச அளவுக்கு உற்சாகப்படுத்துறாங்க. கல்வியோட பயனே சுயமா சிந்திக்க தூண்டுறதுதான். அதனால நிறைய கேள்விகளை எழுப்பி பதில் தேட தூண்டுவாங்களாம். ஆடியோ புக், பிரெய்லி புக் வச்சு நிறைய படிச்சுட்டு தான் வகுப்பறைக்குள்ள போவாங்களாம். நம்ம ராதாபாய்க்கு ஹெலன் கில்லர் தான் ரோல் மாடலாம். பிறந்த 18 மாசத்துல பிரெயின் டியூமர்ல பார்வை பறி போச்சு, காதும் கேட்கல, வாயும் பேச முடியாத நிலை ஹெலன் கில்லருக்கு. ஆனா நிறைய சாதனைகளை செஞ்சிருக்காங்க. அவங்க எழுதின ஸ்டோரி ஆஃப் மை லைஃப்ங்கிற அவங்க சுயசரிதம் தான் ராதாபாய் வாழ்க்கையவே மாத்துச்சாம். எப்போலாம் கஷ்டங்கள் ஏற்படுதோ அப்போ தன்னை ஹெலன் கெல்லர் மாதிரி நினைச்சுப்பாங்களாம் நம்ம ராதாபாய். அதனாலதான் நான் ராதாபாய்க்கு தமிழக ஹெலன் கெல்லர்னு செல்ல பெயர் வச்சிருக்கேன். என்ன நேயர்களே, நம்ம ராதாபாயோட வாழ்க்கை உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல தூண்டுகோலா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. நேர்களே, இது VIT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி. திரைக்கடலோடி நிகழ்ச்சியில உலகின் பல்வேறு நாடுகளுடைய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் மேலும் அங்குள்ள சுற்றுலா தலங்களையும் பத்தி பார்த்துட்டு வரும். இன்னைக்கு திரைக்கடலோடி நிகழ்ச்சியில நாம சுத்தி பார்க்க போற நாடு ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா உலகிலேயே மிக சிறிய கண்டமாகவும் உலகின் மிக பெரும் தீவாகவும் உள்ள பெருநிலப்பை பெற்ற நாடு. டாஸ்மானியா தீவு இந்திய மற்றும் பசிபிக் பெருங்கடலில் உள்ள சில சிறிய தீவுகளையும் உள்ளடக்கிய நாடு. அவுட்பேக் என்னும் நிலப்பகுதியால பெருமளவு சூழப்பட்டதால இது உலகத்தோட பெரிய பாலைவன தீவுன்னு சொல்றாங்க. இது பொதுநலவாய ஆஸ்திரேலியா என அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்படுகிறது, அதாவது காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவுக்கு எந்த நாட்டுடனும் நில எல்லைகள் கிடையாது. இந்தோனேஷியா, கிழக்கு திமோர், பப்வா நியூகினி ஆகிய நாடுகள் இதன் வடக்கேயும், சாலமன் தீவுகள், வனுவாட்டு, நியூ கலிடோனியா ஆகியன வடகிழக்கேயும், நியூசிலாந்து தென்கிழக்கேயும் இதன் அயல் நாடுகளாக அமைந்துள்ளன. சிட்னி, மெல்போர்ன், பிரிஸ்பேன், பெர்த் போன்ற நகரங்கள் ஆஸ்திரேலியாவோட முக்கிய நகரங்களா இருக்கு. அது என்ன ஆஸ்திரேலியா, அதுக்கு எப்படி ஆஸ்திரேலியான்னு பேர் வச்சிருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? ஆஸ்திரேலியா என்ற பெயர் ஆஸ்திரேலிஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து உருவானது. தெற்கே என்பது இதன் கருத்து. தெற்கே நோக்கி பயணம் செய்தபோது இந்த தீவை கண்டுபிடித்ததால தெற்கே என்று பொருள் தரும் ஆஸ்திரேலிஸ் என்ற பெயர் வைத்ததாக சொல்றாங்க. ஆஸ்திரேலியாவை முதல்ல சுற்றி வந்த மேத்யூ பிளிண்டர்ஸ் என்ற பிரித்தானிய மாலுமி 1814 தான் எழுதிய புத்தகமான A Voyage to Terra Australis என்ற நூலில் ஆஸ்திரேலியா என்ற பெயரை பயன்படுத்தியதிலிருந்து இப்பெயர் பரவலாக வழக்கொன்றியது. 20ஆம் நூற்றாண்டில உள்ளூரிலும் வெளியூரிலும் ஆஸ்திரேலியாவை ஓஸ் என்றும் ஆஸ்திரேலியன்ஸை ஆசி எனவும் சுருக்கமாக அழைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 42,000 ஆண்டுகளாகவே ஆஸ்திரேலிய பழங்குடிகள் ஆஸ்திரேலிய பெருநிலப்பரப்பில் வாழ்ந்து வந்ததாக வரலாறு சொல்கிறது. அவ்வப்போது வடக்கில் இருந்து மீனவர்களும் பின்னர் 16ஆம் நூற்றாண்டில் டச்சு நாடுகான் பயணிகளும் ஐரோப்பாவிலிருந்து இங்கு வந்து போன பின்னர் 1770 ஆஸ்திரேலியாவின் கிழக்கு பகுதியில் வந்திறங்கிய ஆங்கிலேயர்கள் அதனை ஐக்கிய ராஜ்யத்திற்கென உரிமை கொண்டாடினர். பின்னர் 1901ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி 6 தனித்தனியான குடியேற்ற பகுதிகளும் ஒன்றிணைந்து காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியா என்றானது. இப்போது கான்பரா இதன் தலைநகரமாக உள்ளது. ஆஸ்திரேலியாவின் தேசிய கொடியில
காமன்வெல்த் ஸ்டார்ஸ், சதர்ன் கிராஸ், யூனியன் ஜாக்னு 3 பாகங்கள் உள்ளது. பரப்பளவுல 6வது பெரிய நாடாக இருந்தாலும் 2013 மதிப்பின்படி ஆஸ்திரேலியாவின் மக்கள் தொகை வெறும் 23.2 மில்லியன்கள் மட்டுமே. இவர்களில் 60% பேர் பெருநிலப்பரப்பில் மாநில தலைநகரங்களை அண்டி வாழ்கின்றனர். ஆயிரத்தி 1945 பின்னர் பல நாட்டு மக்கள் அங்க குடியேறியதால அங்க பல கலாச்சாரங்கள் பின்பற்றப்பட்டு ஆஸ்திரேலியா ஒரு மல்டி கல்ச்சரல் கண்ட்ரியாகவே காணப்படுகிறது. அங்க குடியேறிய மக்கள் பெரும்பாலும் ஈஸ்டர்ன் யூரோப்பிலிருந்தும் மெடிட்டரேனியன் பகுதிகளில் இருந்தும் குடியேறியதாக சொல்றாங்க. ஆஸ்திரேலியா மேற்கத்திய பொருளாதார முறைகளை பின்பற்றுகிறது. அங்கு பயன்படுத்தப்படும் நாணயத்தை ஆஸ்திரேலியன் டாலர்னு சொல்றாங்க. ஆங்கிலம் இதன் ஆட்சி மொழியாக உள்ளது. ஆஸ்திரேலியாவில் வாழும் பெரும்பான்மையானோர் ஆஸ்திரேலியன் இங்கிலீஷையும் பிரிட்டன் இங்கிலீஷ் மொழியை ஒத்திருந்தாலும் ஆஸ்திரேலியர்களுக்கென தனிப்பட்ட சில உச்சரிப்பையும் சொற்தொகுதிகளையும் கொண்டுள்ளது. 2001 மதிப்பீட்டின்படி பெரும்பான்மையானோர் ஆங்கிலத்தையே பேசுறாங்க. ஆங்கிலம் அல்லாத 2.1% பேர் சீன மொழியையும், 1.9% பேர் லத்தீன் மொழியையும், 1.4% பேர் கிரேக்க மொழியும் பேசுறாங்க. ஆஸ்திரேலியாவோட தற்போதைய ஆளுநராக குவென்டின் பிரைஸ் பதவி வகிக்கிறார். பிரதமராக டோனி அபோட் பதவி வகிக்கிறார். ஆஸ்திரேலியாக்கென அரச மதம்னு எதுவும் இல்லைங்க. ஆனா பெரும்பான்மையானோர் கிறிஸ்தவர்களா இருக்காங்க. 2006 மதிப்பீட்டின்படி 64% பேர் கிறிஸ்தவர்களா இருக்காங்க. அதுல முக்கியமா 26% பேர் ரோமன் கேத்தலிக்ஸா இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் அல்லாத 2.1% பேர் பௌத்த மதத்தையும் 1.7% பேர் இஸ்லாமியத்தையும் பின்பற்றுறாங்க. 1%க்கும் கம்மியானவங்க ஹிந்துக்களாவும் யூதர்களாவும் இருக்காங்க. ஆஸ்திரேலியாவின் கல்வி தரம் உலக நாடுகளில 8வது இடத்துல இருக்கு. ஆஸ்திரேலியாவில் மட்டும் மொத்தம் 38 அரசு பல்கலைக்கழகங்கள் இருக்கு. அந்த 38 அரசு பல்கலைக்கழகங்கள்ல பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் உலகின் முன்னணி பல்கலைக்கழகங்களாக உள்ளது. ஆஸ்திரேலியாவில் 99% பேர் கல்வி அறிவோடு இருக்காங்க. 1960ஆம் ஆண்டு ப்ரொஃபசர் ப்ரூனெட் ஆஸ்திரேலியாவோட முதல் ஆஸ்திரேலியன் ஆஃப் த இயர் அவார்டை வாங்கினார். அதே வருடம்தான் பிசியாலஜி ஃபீல்டில் அவர் செஞ்ச ரிசர்ச்காக நோபல் பரிசையும் வென்றார். ஆஸ்திரேலியாவில் மொத்தம் 6 மாநிலங்களும் 2 மண்டலங்களும் வேறு சில சிறிய பிராந்தியங்களையும் கொண்ட நாடு. 1788 இருந்து ஆங்கிலோ கெல்டியர்களின் பண்பாட்டை பின்பற்றுகிறது. ஆஸ்திரேலியாவில் 15 வயதிற்கும் மேலானோர் தங்களை ஏதாவது ஒரு குழு விளையாட்டுல ஈடுபடுத்திக்கிறாங்க. அதனால ஆஸ்திரேலியாவை உலகத்தோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல்னு அழைக்கிறாங்க. துடுப்பாட்டம், ஹாக்கி, வலைப்பந்தாட்டம், ரக்பி மற்றும் துடுப்பு படகு ஓட்டம், நீச்சல் போன்ற விளையாட்டுகளில் சர்வதேச மட்டத்தில் புகழ் பெற்றுள்ளது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் இதுவரைக்கும் 2 முறை சர்வதேச ஒலிம்பிக் போட்டிகள் நடந்தேறியது. 1956 மெல்போர்னிலும் 2000ஆம் ஆண்டு சிட்னியிலும் நடந்தது. 2000ஆம் ஆண்டிலிருந்து பதக்கங்களை வென்ற நாடுகளின் பட்டியலில் முதல் 6 நாடுகளுக்குள் ஆஸ்திரேலியா அடங்குகிறது. டென்னிஸ் போட்டியை பொறுத்தவரை ஆஸ்திரேலியாவில் நடக்கும் ஓபன் கிராண்ட்ஸ்லாம் போட்டி உலக புகழ் பெற்றது. ஆஸ்திரேலியாவோட விலங்கினங்களை பொறுத்தவரை ஆஸ்திரேலியாக்கென எக்ஸாட்டிக்ஸ் அனிமல்ஸ்னு இருக்கு. அதாவது அங்கு காணப்படும் சில விலங்கினங்கள் உலகின் வேறு எந்த பகுதியிலும் காணப்படாதாம். ஆஸ்திரேலியாவோட கங்காரு, கோலா போன்ற விலங்குகள் இதற்கு ஒரு சான்றாகும். கங்காரு ஆஸ்திரேலியாவோட தேசிய விலங்காக உள்ளது. உலகத்திலேயே மிக அதிகமான ரெப்டைல்ஸ், அதாவது ஊரும் விலங்குகள் உள்ள நாடும் ஆஸ்திரேலியா தான். ஆஸ்திரேலியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 755 வகையான ரெப்டைல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பிரவுன் ஸ்னேக், டைகர் ஸ்னேக், டைபான் போன்ற பல வகை பாம்புகளும் அங்கு உள்ளது. மேற்கு ஆஸ்திரேலியாவில் கால்கோர்லி நகரில் அமைந்துள்ள தங்கச்சுரங்கம் தான் ஆஸ்திரேலியாவோட மிகப்பெரிய தங்கச்சுரங்கமா இருக்கு. விக்டோரியா நகரில் ஆரம்பிக்கப்பட்ட ஆஸ்திரேலியன் ஸ்ட்ரீட் ஃபுட்பால் ஆஸ்திரேலியாவில் மிகவும் புகழ்பெற்றது. மெல்போர்னில் உள்ள ராயல் கண்காட்சியகம் ஆஸ்திரேலியாவோட முதலாவது உலக பாரம்பரிய களமாக யுனெஸ்கோவால் 2004ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மானியாவில் உள்ள ஆர்த்தூர் ஆஸ்திரேலியாவில் குடியேற்றப்பட்ட குற்றவாளிகளின் பெரும் பாசறையாக இருக்கிறது. 1988 கான்பராவில் உள்ள நாடாளுமன்ற கட்டிடம் புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது.
ஆஸ்திரேலியாவில் உள்ள ஆனா கிரீக் என அழைக்கப்படும் கேட்டில் ஸ்டேஷன் தான் உலகத்தோட மிகப்பெரிய கேட்டில் ஸ்டேஷனா இருக்கு. இந்த கேட்டில் ஸ்டேஷன் 34,000 சதுர கிலோமீட்டரோட பெல்ஜியத்தை விட பெருசுன்னு சொல்றாங்க. மேலும் 1902 பெண்களுக்கும் வாக்குரிமை வழங்கியது ஆஸ்திரேலியா. இது உலகத்திலேயே பெண்களுக்கும் வாக்குரிமை வழங்கிய நாடுகள்ல 2வது நாடாக இருக்குது. ஆஸ்திரேலியாவிலும் 18 வயது பூர்த்தி அடைந்தாதான் வாக்குரிமையை கொடுக்கறாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவில் உள்ள சில சுற்றுலா தலங்களை பத்தி பார்ப்போம். ஆஸ்திரேலியாவோட சுற்றுலா தலம்னு சொன்னதும் கிரேட் பேரியர் ரீஃப் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா கிரேட் பேரியர் ரீஃபோட இயற்கை எழிலை ரசிக்கவே வருடத்திற்கு 2 மில்லியன் பேர் இந்த இடத்தை சுத்தி பார்க்க வராங்களாம். கிரேட் பேரியர் ரீஃப்ல உள்ள மெரைன் பார்க் அங்குள்ள சுற்றுலா தலங்கள்லேயே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். உலூரு, கக்காடு நேஷனல் பார்க், ஃப்ரேசர் ஐலண்ட்ஸ் இங்குள்ள மற்றும் சில ஹைலைட்ஸ். உலூரு 2013 குவாண்டாஸ் ஆஸ்திரேலியன் டூரிசம் அவார்ட்ஸை வாங்கியது. பின்னர் ஆஸ்திரேலியாவோட பெஸ்ட் டூரிசம் அட்ராக்ஷனாகவும் பேர் வாங்குச்சு. இப்போ சிட்னியை பத்தி பார்க்கலாம். சிட்னி ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு பெரிய நகரம். சிட்னி ஒபேரா ஹவுஸ் சிட்னியில ரொம்பவே ஃபேமஸ். சீனர்கள் பெரும்பாலும் விரும்பி செல்லும் இடமாக இருக்குது. சீனர்கள் மட்டுமல்லாத சூது விளையாட்டை விரும்பும் அனைத்து மக்களும் விரும்பி செல்லும் இடமாக இருக்குது. ஏன்னா இங்கு உள்ள ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், கேசினோஸ் வருடம் பெரும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றது. 80% ஆஸ்திரேலியர்கள் கேம்பிளிங்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்காங்களாம், அதாவது சூது விளையாட்டு. அதனால ஹையஸ்ட் ரேட் ஆஃப் கேம்பிளிங் ஆஸ்திரேலியாவில் காணப்படுதா சொல்றாங்க. இதனாலேயே அங்க கேம்பிளிங் ஸ்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகம். ஆஸ்திரேலியா வைன் ப்ரொடக்ஷன்ல ரொம்பவே ஃபேமஸ்ங்க. வருடம் கிட்டத்தட்ட 1.35 ட்ரில்லியன் பாட்டில்ஸ் ஆஃப் வைனை அங்க ப்ரொடியூஸ் பண்றாங்களாம். மேலும் சிட்னில உள்ள ஹார்பர் பிரிட்ஜ் ஆஸ்திரேலியாவோட அழகான கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இரவு நேரங்கள்ல சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ் ஒரு தங்க பாலம் போலவே காட்சியளிக்கும். மேலும் லூனா பார்க் குழந்தைகளை கவர்ந்திருக்கும் ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களில் ஒன்று. அங்கு டிஸ்னி லேண்டில் இருப்பது போலவே குழந்தைகளை கவர்ந்திருக்கும் வகையில் பல அழகான பொம்மைகளும் அதன் மாதிரிகளும் கேளிக்கை அம்சங்களும் உள்ளது. சிட்னில வரலாற்று சிறப்புமிக்க பல கோட்டைகளும் இருக்கு. பார்ட்லே ஹெட்டில் உள்ள சிறு கோட்டைகள் பார்ட்லே ஹெட்டுக்கும் பார்ட்லே ஹெட்டின் வடக்கு பகுதியில் உள்ள 4 ஃபோர்ட்டிஃபிகேஷன்ஸ்க்கும் இடையில இருக்கு. அந்த கோட்டைகளின் சிறப்பம்சமே அங்கு உள்ள சுரங்கப்பாதைகள் தான். அந்த கோட்டைகள்ல பல சுரங்கப்பாதைகள் இருக்கதா சொல்றாங்க. வாட்சன் பே ஆஸ்திரேலியன் டூரிசம்ல ஒரு ஹைலைட். மியூராம்பிட்ஜ், டார்லிங் போன்ற ஆறுகள் தான் ஆஸ்திரேலியாவோட முக்கிய ஆறுகளா இருக்கு. சிட்னி டவர், டார்லிங் ஹார்பர் சிட்னியோட ஃபேமஸ் டூரிசம் ஸ்பாட்ஸ்ல ஒன்று. டார்லிங் ஹார்பரை சுத்தி பார்க்கவே ஒரு நாள் கண்டிப்பா பத்தாது. ஏன்னா டார்லிங் ஹார்பர்ல சிட்னி என்டர்டைன்மெண்ட் சென்டர், சிட்னி சைனீஸ் கார்டன், டம்பலாங் பார்க், சிட்னி எக்ஸிபிஷன் சென்டர், ஸ்டார் கேசினோ, ஐமேக்ஸ் தியேட்டர்னு பல இடங்கள் உள்ளது. மேலும் நேஷனல் மேரிடைம் மியூசியமும் சிட்னில தான் இருக்கு. ஆஸ்திரேலியா பிரின்ஸ்டன் ரெயின் ஃபாரஸ்ட், ஏன்ஷியன் ராக் ஃபார்மேஷன் மற்றும் பல பீச்சுகளோட ஒரு அழகான தீவா காட்சியளிக்குது. அங்குள்ள இயற்கையான அழகுன்னு சொல்லும் போது ப்ளூ மவுண்டன்ஸ், பாண்டி பீச் சிட்னியை மேலும் அழகு சேர்க்கும் சில அம்சங்களா இருக்கு. ஆஸ்திரேலியாவில் உள்ள மவுண்ட் காசிக்ஸோ தான் அங்குள்ள பெரிய சிகரம்னு சொல்றாங்க. 2003 ரக்பி வேர்ல்ட் கப்பும் ஆஸ்திரேலியாவில் தான் நடந்தது. கிரானி ஸ்மித் வகையான ஆப்பிள் ஆஸ்திரேலியாவில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. ஆஸ்திரேலியாவோட உணவு பழக்கத்தை பொறுத்தவரை ஆஸ்திரேலியர்கள் பெரும்பாலும் பர்கர், ரோல்ஸ், பை போன்ற ஜங்க் ஃபுட்ஸ் தான் சாப்பிடுறாங்க. அதனால ஆஸ்திரேலியா வேர்ல்டோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல்னு பேர் வாங்கினாலும் அவங்களோட உணவு பழக்கத்தின் காரணமாக மோஸ்ட் ஒபீஸ் கண்ட்ரினும் பேர் வாங்கிடுச்சு. ஆஸ்திரேலியாவில் வாழும் மக்களில் 26% பேர் உடல் பருமனா இருக்காங்க. அங்குள்ள பிரத்யேகமான விலங்கான கங்காருவின் மாமிசத்தையும் சாப்பிடுறாங்களாம். அதுல 5-7% ஃபேட் இருக்குன்னு சொல்றாங்க. ஆஸ்திரேலியாவோட டிவி ஷோஸ்லயும் பெரும்பாலும் சமையல் கலை பற்றி தான் இருக்கு. ஆஸ்திரேலியன் டிவி ப்ரோக்ராம்ஸ்ல ஒன்றுக்கு பின் ஒன்றாக பல குக்கிங் ஷோஸ் அங்க டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குமா. அதுலயும் ரொம்ப ஃபேமஸா மை கிச்சன் ரூல்ஸ், மாஸ்டர் ஷெஃப் போன்ற நிகழ்ச்சிகள் உலக புகழ் வாய்ந்தது. ஆஸ்திரேலியாவின் நாளிதழ்களை பொறுத்தவரை தி ஆஸ்திரேலியன் மற்றும் தி ஆஸ்திரேலியன் ரெவ்யூ போன்ற நாளிதழ்கள் மிகவும் முக்கியமானது, நம்பிக்கைத்தன்மை வாய்ந்தது. ஆஸ்திரேலியாவை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். திரைக்கடலோடியின் அடுத்த நிகழ்ச்சியில இன்னொரு நாட்டை சுத்தி பார்க்க ரெடியா இருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவப்பிரியா.
நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். விஐடி பண்பலை பெருமையுடன் வழங்கும் சுதந்திர தின பாடல். கேட்ட பாடலை பாடியவர்கள் சாதனா, ஷாமினி மற்றும் ராஜஸ்ரீ. இசையமைத்தவர் முருகானந்தம். பாடல் வரிகள் KP ஆனந்த். It's time to pick some words in glossary box with Miss Sahitya and Vit Community Radio 90.8. Patter. P-A-T-T-E-R. The soft sound made when something falls lightly and repeatedly on a surface. Synonym of the word patter is pelt, tap. Antonym of the word patter is
quiet, silence. And to use it in a sentence format, the gentle patter of raindrops falling on the leaves. To pick more words from Glossary Box, stay tuned to VIT Community Radio 90.8. Mix Bag, a program with no boundaries, a bag which fits everything. Yes, it's the program which features the mixture of all titles. So, tighten your earplugs for the program with no boundaries. Hello folks, you're listening to VIT Community Radio 90.8 FM, and we come back to you with the next episode of Ramblings of a Physicist. This is Kabir. And this is Shruti. Tweet, like, share, follow, pin, mail, timeline, newsfeed, Reuters, Google, Yahoo, Bing. Phew, there's so much of information. The term information age gets across our sense that we are engulfed in information in a way that is very different from anything that's come before. That's true, because looking at the success and the ever-increasing demand of these information-providing services, I think it's pretty clear that humans have a natural inclination, even compulsion, to seek out information. We want not only to be entertained, but to know everything that is going on around us. And so, as these different mass media have proliferated, we've gone along with the technology and consumed, to put an ugly term on it, more information. True. The information fundamentally encourages very rapid gathering of small bits of information, the skimming and scanning of information to quickly get the basic gist of it. What it discourages are therefore the ways of thinking that require greater attentiveness and concentration. Everything from contemplation to reflection to deep reading. The internet is a hypertext system, which means that it puts lots of links in a text. These links are valuable to us because they allow us to go very quickly between one bit of information to another. I'm glad you brought that up. But you see, there are studies that compare what happens when a person reads a printed page of text versus when you put links into that text. Even though we may not be conscious of it, a link represents a little distraction, a little division of attention. You can see in the evidence that reading comprehension goes down with the hypertext versus plain text. In fact, people have been wrestling with information for many centuries. If I was going to say when the information age started, I would probably say the 15th century, when the invention of the mechanical clock, which turned time into a measurable flow. And the printing press, which expanded our ability to tap into the kinds of thinking. The information age has been building ever since then. The amazing book Stand Age covers one very important milestone in that story, which is the building of the telegraph system in the 19th century. The telegraph, I think, was the first really efficient system for long-distance, almost instantaneous communication. It's a short book, a lively read, and it shows how this ability to throw one's thought across the world changed all aspects of society. It certainly changed the business world. I mean, suddenly you could coordinate a business not just in a local area, but across the country or across oceans. It had a lot of social implications too, as people didn't have to wait for letters to come over the course of days. And as Standish points out, it inspired a lot of the same hopes and concerns that we have today with the internet. If the information is a sprawling, sweeping story of how information has changed over time, one thing it doesn't get into is the commercial nature of information as a good that is bought and sold. That's the story Tim Wu tells in The Master Switch. His basic argument is that whenever a new communications medium arises, a similar pattern occurs. The technology starts off as a hobbyist's passion, democratic and open. You know, then what happens then over time, as it becomes more popular, it starts to be dominated by corporate interests and becomes much more formalized, before eventually being displaced by a new technology. You see, this is the same with the radio, for instance. In the beginning, radio was very much a hobbyist technology. When people bought a radio back then, it just wasn't a receiver, it was a transmitter. People would both receive and transmit information through the radio. It was an early version of the blogosphere in some way. Then dominant radio corporations come in, and suddenly radio isn't a democratic tool of transmitting and receiving information. It's purely for receiving. Tim Wu tells a series of stories like this, and television. All of that history is really a backdrop for a discussion of the internet, which Wu suggests will likely follow the same cycle. So far, I think we've seen that. When the World Wide Web appeared 20 years ago, there was all kinds of utopian democratic rhetoric about how it was breaking the hold of big corporations over media and communication. I mean, you saw a huge explosion of personal websites, but over time you saw corporate interests begin to dominate the web. Google, Facebook, and so on. If you look at how much time a user devotes to Facebook, it shows a consolidation and centralization of web activity onto these large corporate sites.
Matthew Crawford argues that we are losing our sense of importance of actual physical interaction with the natural world. He says that the richest kind of thinking that's open to human beings is not thinking that takes place in the mind, but thinking that involves both the mind and the body interacting with the world. That's actually very true, because whereas when we are sitting at our computers or looking at our smartphone, we are in a world of symbols. It seems to me that one of the dangers of the internet and the way that the screen mediates all work and other kinds of processing is that not only are we distancing ourselves from the interaction of the world, but we're beginning to lose sight of the fact that's even important. As more and more of the physical world is operated by software and computers, we shut off interacting with the world. Crawford, in addition to being a political philosopher, is also a motorcycle mechanic. And a lot of the book is simply stories of being a mechanic. One of the points he makes is that people used to know how their cars worked. They could open the hood, see all the parts of the engine and change their own oil. Well, now, when you open your hood, you can't touch anything and you don't know how the thing works. We have allowed ourselves to be removed from the physical world. We are told just to look at our GPS screens and forget how the engine works. It's becoming more and more normal to monitor your smartphone even while having a conversation with a friend, spouse, or a child. For example, a couple will go out to a restaurant and the first thing they will do is stick out their iPhones or Androids on the table in front of them, basically announcing that they are not going to give their full attention to the other person. So you see, technology seems to be changing even our relationships and social expectations. Okay, Kabir, I have a question for you. Go ahead. In 100 years' time, what do you think the legacy of the early internet will be? Interesting question. Well, you see, I think the legacy will both be of enormous benefits, particularly those that can be measured in terms of efficiency and productivity, but also the ability for people to communicate with others, and also of more troubling consequences. We are witnessing an erosion not only of privacy, but of the sense that privacy of the individual is important. And what's more important is that we are seeing the commercialization of the process of communication, affiliation, and friendship that used to be considered intimate. See, overall, I think that the general trend as exemplified by social networks and the evolution of Google is towards ever smaller bits of information delivered even more quickly to people who are increasingly compulsive consumers of media and communication products. So I would say, more screens, smaller screens, more streams of information coming at us from more directions, and more of us adapting to the way that living and thinking, for better or worse. Well, I would say worse, because the scary part is we are not at the apex of the information age. The peak is yet to come. And as far as I think, all indications are that we are going to see more rather than less. So this is all for today in Ramblings of a Physicist. This is Shruti. And this is Kabir. Signing off for today, so keep listening to VIT Community Radio 90.8 FM. Tune in, zone out. Dear listeners, this is Mixed Bag at VIT Community Radio 90.8. Meet you next time with another episode of Mixed Bag. கேள்விகள் தான் புது சிந்தனையோட்டத்தில் நூற்றாகும் நூற்றாகும் தேடல்கள் தான் புது பாதைகளை இங்கு உருவாக்கும் உருவாக்கும் தானன் நானன் 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 நானா கேள்விகள் தான் புது சிந்தனையோட்டத்தில் நூற்றாகும் ஊற்றாகும் தேடல்கள் தான் புது பாதைகளை இங்கு உருவாக்கும் உருவாக்கும் படிப்பதனால் இங்கே பயனில்லை படைக்கவும் வேண்டுமே எண்ணம் போலே தான் எல்லோருக்கும் வாழ்க்கை அமையுமே சிந்திக்கலாம் சீர்தூக்கலாம்
சொல்லகராதியில் கிடையாது கிடையாது. முயற்சி திருவினையாக்கும் உன்னை கை விட்டிடாது விட்டிடாது. முயற்சிகள் தோன்றிடலாம் ஆனாலும் முயன்றிட தயங்காதே. முயற்சியும் உழைப்பும் ஒன்று சேர்ந்தாலே வெற்றி மேல வெற்றியேதான். சிந்திக்கலாம் சீர்தூக்கலாம் முயற்சிக்கலாம் உருவாக்கலாம் சோதிக்கலாம் சாதிக்கலாம் நிரூபிக்கலாம் வெல்லலாம். கனவுகள் காண்போம் தோழாம் பல கனவுகள் காண்போமே. உறங்க விடாமல் செய்யும் பெரும் கனவுகள் காண்போமே. கனவுகள் காண்போம் தோழாம் பல கனவுகள் காண்போமே. உறங்க விடாமல் செய்யும் பெரும் கனவுகள் காண்போமே. எண்ணங்களே செயலாகுமே செயல்களின் விளைவு பழக்கங்களே பழக்கங்களே பண்பாகுமே பண்பே நம்மை உயர்த்துமே. ஹேயம் ஹேயம் ஹேரட்டம் ஹேயம் ஹேயம் ஹேரட்டம். யுவ 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 யுவ. வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, விஐடி பண்பலை 90.8 இது வல்லுனர் பார்வை. பல்வேறு துறைகளில் தேர்ச்சி பெற்ற வல்லுநர்களின் கலந்துரையாடல்கள், அவர்களின் கருத்துக்கள், எண்ணங்கள், பதில்களுக்கான கேள்விகளோடு முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இன்றைய வல்லுனர் பார்வையில் மூலிகை மருத்துவம், குறிப்பாக கண்களுக்கு மூலிகையின் பயன் பற்றி பேச தனபாக்கியம் கிருஷ்ணசாமி முதலியார் மகளிர் கல்லூரியின் தமிழ் பேராசிரியரும் மூலிகை மணி கண்ணப்பரின் கடைசி மகளும் மூலிகை மணி டாக்டர் கே. பாபு அவர்களின் தங்கையுமான மூலிகை சொற்பொழிவாளருமான பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அவரிடம் கருத்துக்களை கேட்க இருக்கின்றோம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. மூலிகையில உங்க பரம்பரையே சிறந்த ஒரு இடத்தை பெற்றிருக்குதுன்னு ஒரு வரலாறு சொல்லுதுங்க. உங்க அப்பா சரி, அண்ணன் சரி, எல்லாருமே மூலிகையில சிறந்த ஒரு இடத்தை பெற்றிருக்கீங்க. அதுல நீங்களும் மூலிகையில ரொம்ப தொடர்புடையதுனால உங்ககிட்ட சில கருத்துக்களை, கேள்விகளை பகிர்ந்து கொள்ளலாம்னு இருக்கிறோம் மேடம். என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, உங்களின் சித்த மருத்துவ சிகிச்சை எவ்வளவு வருடங்களாக செய்கின்றீர்கள்? யாரிடம் இந்த மருத்துவ முறையினை கற்றீர்கள்? அதாவது 1960 என் தந்தையார் மூலிகைமணி டாக்டர் கண்ணப்பர், அவரு பேர் சொன்னாலே இப்ப இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த அளவுக்கு மிக பிரபலமாக இருந்தவர் என்னுடைய தந்தையார் மூலிகைமணி கண்ணப்பர். அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், தினமணிகளில் மூலிகை அறிவினை மக்களுக்கு எளிய முறையில் பயன்படுமாறு என்ன பண்ணார்னா, அந்த மூலிகைகளின் பயன்களையும் அதனுடைய படத்தையும் வரைந்து, இதுவரைக்கும் மக்கள் மூலிகைகள் என்றாலே அது ஒரு பாட்டி வைத்தியம் என்று மறந்து கொண்டிருக்கும் அந்த ஒரு காலகட்டத்தில் என்னுடைய தந்தையார் படத்தோடு அந்த பேப்பரில் வெளிவர வர மக்களுக்கு அந்த மூலிகையின் பயன் தெரிய ஆரம்பித்தது. அதன் காரணமாக மக்கள் எல்லோருக்குமே நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அந்த காய்கறி, கீரை இவற்றில் கூட இவ்வளவு மருத்துவ பலன்கள் இருக்கிறதா என்பதை அவர்கள் அறிய ஆரம்பித்த அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மூலிகை பற்றிய ஒரு பெயர் வெளியே வர ஆரம்பித்தது. இப்படியாக என்னுடைய தந்தையார் திரு ஏ.ஆர். கண்ணப்பர் அவர்கள் மூலிகை வைத்தியர் என்றாலே தன்னுடைய பரம்பரைக்கு மட்டும் தனக்கு தெரிந்த அந்த மருத்துவ முறைகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த ஒரு காலகட்டத்தில் மக்கள் எல்லோருக்கும் புரியுமாறு வெளிப்படுத்த ஆரம்பித்ததால் அவர் மிக பிரபலமாக ஆனார். அவர் ஆரம்பித்து வைத்த அல்லது அவர் தொடங்கிய அந்த பணியினை நாங்கள் பரம்பரையாக, எங்களுடைய தாத்தா ஆற்காடில் இருக்கக்கூடியவர், அவர் ராமகிருஷ்ண முதலியார் என்று சொல்வார்கள். அவர் யாருக்கு வைத்தியம் பார்த்தார் என்று சொன்னால், ராஜா காலத்து மக்களுக்கு வைத்தியம் பார்த்தார். அதனால் அவர் ராஜ வைத்தியர் என்றே அழைப்பார்களாம். ஆக அப்படிப்பட்ட அவர் பரம்பரையில் வந்த என்னுடைய தந்தையார், அவருக்கு பிறகு என்னுடைய சகோதரர்கள், நானும் என்று இந்த மருத்துவ துறையில் எங்கள் பரம்பரையே இந்த துறையில் சாதித்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக என்னுடைய இளைய சகோதரர் டாக்டர் கண்ணப்பர் பாபு அப்படின்றவரு கண்ணுக்காக ஒரு பிரத்யேக முறையில ட்ரீட்மெண்ட் செய்துட்டு வராரு. அது என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவா கண்ணுக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா, கண்ணுக்கு அப்படின்னு சொன்னா கண்ணுல எந்த பிரச்சனைனாலும் கண்ணாடி தான் முதல் தீர்வு.
அப்படிதான் எல்லாருமே இது வரைக்கும் இருந்திருக்காங்க. ஆனா எங்களுடைய தந்தையாரின் கண்டுபிடிப்பான ஒரு மூலிகையை வைத்துக்கொண்டு கண்ணாடியின்றி கண் பார்வை பெறும் ஒரு மருத்துவ முறையை நாங்க கடந்த ஒரு 50 வருடத்திற்கும் மேலாக இது ஒரு சிகிச்சையாக செய்து அந்த கண்ணாடியை நிரந்தரமா எடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்க இதை செய்து கொண்டு வருகிறோம். ஆக இது எங்களுடைய பரம்பரை மருத்துவ முறை என்று சொல்லலாம். அப்போ இந்த மூலிகை மருத்துவத்துக்கு உடல்ல பல்வேறு சிகிச்சைகள் இருந்தாலும் கண்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரதை பத்தி நம்ம இப்போ பேச போறோம் இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. சரிங்க மேடம். எனக்கு ஒரு கேள்வி. பொதுவா கண் பார்வை கோளாறுகளுக்கு கண்ணாடி, லென்ஸு, லேசர் என்று மக்கள் இவற்றைத்தான் நாடி செல்றாங்க. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா கண்ணாடியே தேவையில்லை என்று நீங்கள் சொல்றீங்க. அது எப்படி மேடம் சாத்தியமாகும்? கண்டிப்பா இந்த கண்ணாடி, இந்த லேசர், இந்த டெக்னாலஜிலாம் இந்த நூற்றாண்டில், இந்த 19, 20 நூற்றாண்டுகளில் தான் இந்த கண்ணாடி பற்றிய நமக்கு ஒரு அறிமுகம். முதல்ல கண்ணாடி எதுக்கு வித்தாங்க, எப்படி நம்மளுக்கு அறிமுகம் ஆச்சு அப்படின்னு சொன்னா, இந்த வாட்ச் வாங்கினா இந்த கண்ணாடி ஃப்ரீ அப்படின்னு 18ஆம் நூற்றாண்டுகளில் வெளிநாட்டுல சொன்ன அந்த ஒரு முறை தான் நமக்கு பிறகு இங்கு கண்ணுக்கு எந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் உடனே மாட்டு கண்ணாடியே அப்படின்னு சொல்லிட்டு வர ஒரு முறை. ஆனா நம்முடைய கால வரலாற்றை எடுத்தா இந்த கண்ணாடி பற்றிய குறிப்பு எப்பயுமே இல்லை. 17 நூற்றாண்டு வரை இந்த கண்ணாடி பற்றிய ஒரே ஒரு குறிப்பு கூட இல்லாத ஒரு நிலையில் ஆங்கிலேயர் வரவு எப்படி நம் நாட்டை கெடுத்ததோ அதை போல இந்த கண்ணாடியும் ஒரு இலவச இணைப்பாக வந்து இப்பொழுது அது எல்லோருடைய வாழ்விலும் ஒரு நிரந்தர அது ஒரு விலங்கு போல அவர்கள் கண்களில் இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும். இதை நாங்க எப்படி கண்ணாடி வேண்டாம், லேசர் வேணாம், லென்ஸ் வேணாம் ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த கண்ணாடியும் லேசரும் லென்ஸும் போட்டிங்கன்னா கண்ணாடி உங்களுக்கு பின்னாடி எப்பயுமே பிரச்சனை வரும். ஒன்ஸ் யாருன்னா ஒருத்தர், நீங்க என்கிட்ட, நான் உங்ககிட்ட சேலஞ்ச் பண்றேன், யாரா ஒருத்தர் கண்ணாடி போட்டு என் கண் பார்வை சரியாயிடுச்சு, நான் 1 வருஷம் போட்டேன், கண்ணாடி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி யாருன்னா ஒருத்தர் சொன்னாங்கன்னா இந்த சித்த மருத்துவ சிகிச்சையை நாங்க விட்டுறோம். ஏன்னா ஒன்ஸ் நீங்க கண்ணாடி போட்டா போட்டதுதான். உங்க வயசு ஏறுச்சுன்னா கண்ணாடியோட பவரும் ஏறும். சின்ன குழந்தைங்க 5 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு தாத்தா வரைக்கும் கண்ணாடி போட்டுட்டு கண் பார்வை தெரியலன்னு சொல்லி போட்ட அந்த ஒரு நிலை பிறகு கழட்ட முடியாத ஒரு நிலைக்கு தான் கொண்டு தள்ளுகிறது. ஆனா நாங்க தர ட்ரீட்மெண்ட் எப்படின்னு சொன்னா, அந்த நரம்புகளை நாம் உண்ணும் உணவிலும் சில மருந்துகளை தருவதால் அந்த நரம்புகள் வலிவு பெற்று அந்த நரம்புகள் தானாக வேலை செய்யும் அளவுக்கு அதை நாங்க மருந்து உள்ளுக்கு கொடுக்குறோம். கண்ணுக்கு அப்படின்னு சொல்றது 50% தான். 50% எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த உள்ளுறுப்புகள் தானாக இயங்குமாறு நம்முடைய மருந்து, அதுவும் எளிய மருந்து தான். நாம் எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய மூலிகைகளை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த சிகிச்சையை செய்து வருகிறோம். கண்ணாடி பற்றிய வரலாறு சொன்னீங்க, அது எப்படி உள்ள நுழைஞ்சிச்சுன்னு சொன்னீங்க. அப்போ மூலிகை மருத்துவத்துல முழுமையான அதற்கு தீர்வு காண முடியும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. இந்த கண்ணாடிக்கு கண் கோளாறு பற்றிய ஒரு குறிப்பு அகத்தியர் நயன விதியில 96 வகை கண் கோளாறுகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக உங்களுக்கு கோளாறு பற்றி சொல்லப்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கான தீர்வும் கண்டிப்பா சொல்லப்பட்டிருக்கும். அதுதான் உங்களுக்கு இங்க நான் சொல்லப்படும் ஒரு குறிப்பு. ஆக இந்த 96 வகை கோளாறுகளும் வாதம், பித்தம், கபம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 வகையான அதை வைத்து தான் இந்த நோய்களும் வருகின்றது. ஆக அந்த நோய்களுக்கான தீர்வும் நம்முடைய அந்த வாதம், பித்தம், கபம் என்று சொல்லக்கூடிய இந்த நாடிகள் ஏற இறங்க அதற்கு ஏற்றாற்போல் நமக்குள் அந்த ஒரு மாற்றம், அந்த மாற்றம் கண்ணுக்கு முதலில் தெரியும் என்று நாம் சொல்ல முடிகிறது. ஆக உடம்பை நாம் சரி செய்து கொண்டாலே நம்முடைய கண் பார்வை சரியாகிவிடும். ஆக இதற்காக நீங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபிட்டிங்கா கண்ணாடி போடாதீங்க அப்படின்னு தான் நாங்க சொல்லிட்டு வரோம். இவ்வளவு நாள் நாங்க சொன்னதும் அதை ஒட்டி தான் எங்களுடைய ஒரு குறிப்பாகவே நாங்கள் எல்லாருக்கும் சொல்றோம். ஏனென்று சொன்னால் கண்ணாடி என்பது ஒரு விலங்கு போல, விலங்கை நாம விலை தேடி வாங்கி கொள்ள கூடாது. கண்ணாடி அப்போதைக்கு ஒரு ஆதரவே தவிர முழு நிரந்தர தீர்வு கிடையாது. அது கண்டிப்பா மூலிகை மருத்துவத்துல தீர்வு கொடுக்க முடியும்னு சொல்றீங்க. கண்டிப்பாக நல்ல விளக்கமாவும் விரிவாகவும் சொன்னீங்க மேடம். என்னுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, மூலிகை மருத்துவ சிகிச்சை என்றாலே நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும், நடைமுறைகள் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க, பத்தியம் இருக்கும்னு சொல்றீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். கண்டிப்பா பத்தியம் என்று கண்டிப்பாக எங்க சிகிச்சையில உண்டு. ஆனா பத்தியம் என்று சொன்னால் நீங்க இது சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவோமோன்னு நீங்க நினைக்கலாம். கிடையாது.
நிறைய கீரைகளை சாப்பிடணும், அப்புறம் காய்கறிகளை சாப்பிடணும், கனிகளை சாப்பிட வேண்டும். இங்க பொதுவா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் சாப்பிடக்கூடிய அந்த பீஸா, கூல் ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இது எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாலே இந்த கட்டுப்பாடுகள் என்பது குறைந்து போகும். அதே போல உணவில் நீங்க சேர்த்து கொள்ளக்கூடிய அந்த எண்ணெய் வகை, சாதாரணமா செக்குல கிடைக்கிற கடல் எண்ணெயும் நல்லெண்ணெயுமே உங்க உடம்புக்கும் கண்ணுக்கும் நல்லதுன்னு சொன்னா எல்லாரும் எங்களை என்ன இந்த சித்த மருத்துவ சிகிச்சையில இது ஒரு கருத்தா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா இதே ஒரு வெளிநாட்டுக்காரவங்க இதெல்லாம் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு நாங்க இப்ப சொல்லியிருக்கோம் பாட்டி கால முறை தான் சரி, அந்த நல்லெண்ணெய் வாரத்துல 1 நாள் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லது, கண்ணுக்கு போடுறது நல்லது அப்படின்னு சொல்லி நாங்க இப்ப கண்டுபிடிச்சிருக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆராய்ச்சியில இந்த அறிஞர் சொன்னார். வெளிநாட்டு யாரோ ஒரு பேரை சொன்னோம் அப்படின்னு சொன்னா, ஓ வெளிநாட்டுக்காரங்களே சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னா நம்ம இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனா காலங்காலமா நம்ம பாட்டியும் சரி, நம்ம அம்மாக்களும் சரி, நம்ம மேல அன்பு கொண்டு அவர்கள் செய்யும் இந்த உணவு முறையிலேயே நம் கண்ணுக்கும் சரி உடலுக்கும் எந்தவித நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய பல்வேறு மூலிகைகள் நாம அன்றாடம் சாப்பிடும் உணவிலேயே இருக்கிறது. அதனால்தான் அந்த அஞ்சரை பெட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பெட்டியிலேயே நம்ம உடலை காக்கக்கூடிய பல்வேறு குறிப்புகள், தடுப்பு மருந்துகள் அதிலேயே இருக்கு. அதை நாம் இப்பொழுது மறுபடியும் நினைவுக்கு கொண்டும் ஒரு நிலைதான் இப்பொழுது எல்லோருக்குமே இருக்கிறது என்று நான் சொல்ல முடிகிறது. ஆக நீங்கள் சொல்வது போல பத்தியம் கட்டுப்பாடு என்று சொன்னால் இந்த பாமாயில், அப்புறம் பாக்கெட் எண்ணெய், கொழுப்பு சக்தி நீக்கப்பட்ட எண்ணெய் இதையெல்லாம் நீங்க சாப்பிடாதீங்க. நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் இப்ப டிவிலே நிறைய விளம்பரம் வருது. ஆக அந்த நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய அந்த பியூர் நல்லெண்ணெய், செக்கு எண்ணெய் இவற்றை நீங்கள் சேர்த்தாலே போதும். அதே போல சிறிய குழந்தைங்களுக்கு நெய்யை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் காலையிலோ அல்லது மதிய நேரத்திலோ அந்த குழந்தைகள் குடல் காய்ந்திருக்கும் நேரத்தில் அந்த பருப்பு போட்டு நெய் போட்டு சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த குடலை அது அந்த அசிட்டிக் என சொல்லக்கூடிய அந்த அமிலங்கள் எல்லாம் சுரக்கும் அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த நெய்யானது அதை வழுக்கி கொண்டு ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும் ஒரு நிலையை அந்த நெய்யும் பருப்பும் தருகிறது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நம்ம பாட்டியோ இல்ல நம்ம முப்பாட்டன் காலத்திலோ இதெல்லாம் யாரும் ஆராய்ந்து சொல்லவில்லை, அவங்க அனுபவத்தால் சொன்னது. ஆக அந்த அனுபவத்தால் விளைந்த இந்த மருத்துவ முறை என்பது இப்படித்தான் கட்டுப்பாடுகளும் பத்தியங்களுமே தவிர நீங்கள் மறந்து போனவற்றை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொல்வதுதான் எங்கள் மருத்துவ முறையின் பத்தியம் அல்லது கட்டுப்பாடு என்று சொல்லலாம். நல்லது மேடம். நான் பத்தியன்னொடனே ஏதோ கொடுமையா பயங்கரமா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா ஒரு உணவு கட்டுப்பாடு சார்ந்தது தானே அது. கண்டிப்பா. அதனால நல்ல விஷயம் தாங்க மேடம். எனக்கு இன்னொரு சந்தேகம் மேடம். கண் பார்வை கோளாறுனால கண்ணாடி போடுறோம் அப்படின்னு சொல்றோம், தூர பார்வை கிட்ட பார்வைன்னு சொல்றோம், கண்ணாடி போடுறோம். ஆனா தலைவலிக்கு கூட கண்ணாடி அணிய வேண்டும் சொல்றாங்க. அதுக்கு இந்த மூலிகை மருத்துவத்துல தீர்வு இருக்குங்களா மேடம்? கண்டிப்பாக. ஏனென்று சொன்னால் நமக்கு வெயிலில் அலைவது, தலைக்கு ஷாம்பு போடுவது, எண்ணெய் தேய்த்து குளிக்காமல் இருப்பது, பொடுகு பிரச்சனை இவற்றால் தான் நமக்கு அந்த தலைவலி என்பது வரும். அதே நம்ம உடம்பில் அந்த பித்தமும் சூடும் அதிகரிக்கும் ஒரு காலகட்டத்தில் தான் நமக்கு தலைவலியே வரும். நம்ம வேலூர் வெயிலுக்கு சொல்லவே வேண்டாம். ஆக அப்படிப்பட்ட அந்த ஒரு சூழலில் நம் தலையையும் வாரந்தோறும் எண்ணெய் தேய்த்து குளிப்பது, தினமும் கொஞ்சமேனும் தேங்காய் எண்ணெய் வைத்து காலையில் எழுந்து தலை குளிப்பது என்று நம்முடைய பழக்கத்தை கொஞ்சம் மாற்றிக்கொண்டாலே நமக்கு தலைவலி என்பது வந்தாலும் ஒரு சிறு மாத்திரையோ அல்லது ஒரு தைலம் தேய்ச்சாலோ அல்லது வேது பிடித்தாலோ, இப்பெல்லாம் யாரும் வேது பிடிக்கிறது அப்படின்னு சொன்னா ரொம்ப ரேர்ன்னு சொல்லலாம். ஆனா ஒன்னும் பிரச்சனையே இல்லை. வீட்டுல நம்ம தைலம் இருக்குது அப்படின்னு சொன்னா கொதிக்கும் நீரில் அந்த தைலத்தை போட்டு நாம் ஆவி பிடித்தால் அதுதான் வேது பிடிப்பது. ஆக அந்த உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீர் வெளியேறினாலே நமக்கு அந்த உடல் என்பது நோய் என்பது மிக நம்மை விட்டு விலகி செல்லும் ஒரு வழிக்கு நாம் அதை நம் உடம்பை கொண்டு செல்கிறோம் என்று நீங்கள் கருத வேண்டும். ஆக அந்த தலைவலி என்பது ஒரு சாதாரண ஒரு அடுத்து வரக்கூடிய ஒரு நோய்க்கான ஒரு சிம்டம் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அது ஒரு நோய் என்றும் அந்த நோய்க்கான தீர்வு கண்ணாடி தான் என்று நாம் எப்பொழுதுமே நினைக்க கூடாது. தலைவலிக்கு கண்ணாடி தீர்வு கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ஆனா நாம அந்த மாதிரி ஒரு கண்ணாடி போட்டோன்னே எனக்கு நல்லா ஆயிடுச்சு அப்படின்ட்டு அது ஒரு மன திருப்தி தான். அவர்களாக நினைத்துக் கொள்ளும் ஒரு பிரமை. ஓ இந்த கண்ணாடி போட்டோம் அதனாலதான் நமக்கு தலைவலி போயிடுச்சு, மறுபடியும் நம்ம கண்ணாடியை எடுத்து விட்டால் தலைவலி வரும் என்று அவர்களாக கற்பனை செய்து கொள்ளும் ஒரு நிலைதான் இந்த கண்ணாடிக்கான ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுறேன். நல்லா சிறப்பாக சொன்னீங்க மேடம். என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண் சார்ந்த நிறைய கோளாறுகள் இருக்கு. கண் சார்ந்தது கண்ணுன்னு சொல்றோம், அந்த கண் சார்ந்த நிறைய கோளாறுகள் இருக்குது. இதுக்கு எவற்றுக்கெல்லாம் நீங்க மருத்துவம் செய்றீங்க மேடம்? கண் கோளாறுகள் சொன்னா நம்ம முதலில் கிட்ட பார்வை, அதாவது ஷார்ட் சைட், தூர பார்வை, லாங் சைட், கேட்ராக்ட் என சொல்லக்கூடிய வயதானவர்களுக்கு வரக்கூடிய அந்த கண் சதை வளர்ச்சி, அப்புறம் இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு வரக்கூடிய அந்த
ரெட்டினோபதி என்று சொல்லக்கூடிய பல்வேறு காம்ப்ளிகேட்டட் ஐஸ் என்று சொல்லக்கூடிய கண் கோளாறுகள் எல்லாவற்றுக்கும் எங்களிடம் தீர்வு இருக்கிறது. பொதுவா எங்களிடம் வரும் குழந்தைகளும் சரி வயதானவர்களும் சரி அவர்கள் உடல் நலத்துக்கு ஏற்ப குறைந்தபட்சம் 3 மாதத்திற்குள் கண்டிப்பாக அவர்களுக்கு குணம் தெரிய ஆரம்பிக்கும். இந்த முறை குணம் ஆவது அப்படின்னு சொல்றது எப்படி என்று சொன்னால் அவருடைய உடல் நலத்துக்கு ஏற்றாற்போல். ஒரு சிலருக்கு வாத உடம்பு இருக்கலாம், சிலருக்கு பித்த உடம்பு இருக்கலாம். ஆக அந்த பித்தத்தை முதலில் நாம் மருந்து மூலம் சரி செய்தாலே பாதி குணம் ஆகிவிடும். மீதி நாம் கொடுக்கும் அந்த மருந்தால் லேகியம், சூரணம் என்று சொல்லக்கூடிய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நெல்லிக்காய், சீந்தில் மற்றும் வல்லாரை, பொன்னாங்கண்ணி என்று சொல்லக்கூடிய இந்த எளிய மருத்துவத்தை வைத்தே நாம் இந்த முறையை செய்வதால் அவர்களுக்கு அந்த பாதி சரி உடம்பு சரியாயிடுச்சுனாலே அந்த கண்ணாடி அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஏற்கனவே -2 அல்லது -3 என்று அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த பவரானது அதிக அளவில் ஏறாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. அடுத்து படிப்படியாக அவர்கள் அணிந்து கொண்டிருக்கும் அந்த கண்ணாடியின் பார்வை என்பது குறைந்து கொண்டே வந்து அதன் பிறகு 3 அல்லது 6 அல்லது 1 வருடம் அது அவரவருடைய உடல் நலத்துக்கு ஏற்றாற்போல் அந்த கிட்ட பார்வையும் தூர பார்வை எல்லாத்துக்குமே நமக்கு அந்த குறைந்து பார்வை அளவு குறைய குறைய அந்த கண்ணாடியோடைய பயன் என்பது அவங்களே எடுத்து போட்டுடுவாங்க. கண்ணாடியை என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல போட்டு நல்லா தெரிஞ்சது, இப்போ உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தவொடனே எனக்கு இப்போ இந்த கண்ணாடி சரியா தெரியலைங்க சார், பிளர்டா இருக்குது, அதனால அதை எடுத்துட்டோமானுங்க. நீங்க முதல்ல எடுங்கன்னா நாங்க சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் அந்த நரம்புகள் போய் வேலை செய்ய செய்ய இந்த கண்ணாடி என்பது அவங்களுக்கு பயனற்று போய்விடும். ஆக கண்ணுக்கான இந்த கேட்ராக்ட், ஷார்ட் சைட், அதே போல அந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு பொதுவாக அந்த கண் விழித்திரை படலம் என்று சொல்லக்கூடிய அந்த ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த டயபெட்டிஸ் ப்ரொலாங்டு டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இந்த பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. கண் டாக்டர்கிட்ட போகணும் சார், அவங்க கண் நரம்பு ஏதோ கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கண் நரம்புலாம் கட் ஆச்சுன்னா கண்டிப்பாக பார்வை என்பது சுத்தமாக போயிடும். கட் ஆகிறதெல்லாம் சான்சஸே கிடையாது. ரத்தம் என்பது அங்கு கட்டி கொண்டிருக்கும். அதை நாம் கரைக்கும் மருந்தின் மூலம் அதை கரைத்து விடும் ஒரு ஆற்றல் நம்முடைய மூலிகை மருத்துவத்தில் இருக்கு. ஆக இப்படி கண் கோளாறுகள் என சொல்லக்கூடிய சிறிய குழந்தையிலிருந்து 6 60 வரை என்று சொல்லக்கூடிய வகையில் எல்லாவற்றுக்குமான ஒரு தீர்வு நம்முடைய மருத்துவத்தில் இருக்கிறது. சரி மேடம், இன்னொரு கேள்வி, இந்த மருத்துவ முறை யாருக்கு அதிகம் பயன் தருது மேடம்? இது பாத்தீங்கன்னா நேற்று, இன்று, நாளை அப்படின்னு நாம எடுத்துக்கொள்ளலாம். அது என்ன நேற்று, இன்று, நாளைன்ட்டு சினிமா பட தலைப்பு மாதிரி சொல்றீங்களே நீங்க நினைக்கலாம். நேற்று என்பது நேற்றைய மக்கள், அதாவது 50 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த கேட்ராக்ட், கண் தசை வளர்ச்சி, கண்ணில் பிறை வளர்ந்துருச்சு, அதனால நான் டாக்டர் கிட்ட போனேன், ஆப்ரேஷன் பண்ணிக்கினேன், அப்புறம் லேசர் வச்சாங்க, ஆனாலும் எனக்கு கண் பார்வை தெரியல அப்படின்னு சொல்ற அந்த நேற்றைய மக்களின் கேட்ராக்ட் பிரச்சனை, ரெட்டினோபதி மற்றும் கண்களில் விழித்திரை ஆடிக்கொண்டே இருக்கும். நீங்க ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நம்ம கண் பார்வை நேர பார்க்கும்போது அந்த கண் கருவிழி இருக்கு ஆடிக்கிட்டே இருக்கும். சாதாரணமா கீழே பார்த்தாங்கன்னா நார்மலா இருக்கும். நம்ம கண் பார்வையை பார்த்து ஆடிக்கொண்டே இருக்கும். அப்படி விழித்திரை படலம் ஆடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இப்படிப்பட்ட அந்த தீவிரமான நோய்களுக்கு கூட நம்மிடம் நல்ல ஒரு தீர்வு காணக்கூடிய மருந்துகள் நம்மிடம் இருக்கிறது. இதில் என்ன ஒரே ஒரு குறை என்று சொன்னால், இங்க வரவங்க இந்த ட்ரீட்மெண்ட் மேஜிக் மாதிரி, எப்படி கண்ணாடி போட்ட உடனே கண் பார்வை தெளிவாயிட்டு அது மாதிரி ஒரே மாசம் சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி வருவாங்க. இவங்க 10 வருஷம் 15 வருஷம் அந்த கண்ணாடியோட போராடிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாவே அவங்க நினைக்க மாட்டாங்க. ஆனா நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் 1 மாசத்துல சரியாகலைங்க டாக்டர், என்ன டாக்டர் இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க, சரி பண்ணுங்க, அந்த மருந்துனா எடுத்திருப்போமேன்னு சொல்றாங்க. ஆனா இங்க நம்மிடம் முதலில் பொறுமை, அதன் பிறகு அவர்கள் மருந்து போய் வேலை செய்யும் கால அளவு என்பது ஒருவருக்கு ஒருவர் மாறுபடும். அதற்கு ஏற்றாற்போல் அந்த தீர்வு இருக்கும். ஆக கொஞ்சம் பொறுமையா நம்மிடம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஆனா ஒன்ஸ் அந்த பார்வை குறைய குறைய அவர்களுடைய தெளிவு கண்டிப்பா நிரந்தரமா இருக்கும். அதுக்காக நீங்க வருத்தப்படவே வேண்டாம். நமக்கு ட்ரீட்மெண்ட் போனோம், ஒண்ணுமே இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல அப்படின்றத விட இன்னும் கண் பார்வை அதனுடைய பவர் பாயிண்ட்ஸ் ஏறல அப்படின்றது முதல் பிளஸ் பாயிண்ட். ஆக நேற்றைய மக்களின் அந்த ஒரு நிலை. இன்றைய மக்கள் என்ன சொல்லக்கூடிய இப்ப இருக்க ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய 40 வயசு வேலைக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், இவங்க இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே கம்ப்யூட்டர்ல தான் இருக்காங்க. ஆக தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கண்களுக்கு ஒரு சோர்வு, அந்த கண்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு சோர்வு இருக்கும். கண் கீழே ஒரு கருவளையமே இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் தொடர்ந்து அந்த கணினியை உற்று நோக்கி அவர்கள் செய்யும் அந்த வேலை. இவற்றையெல்லாம் இந்த மருந்துகள் மூலம் கண்ணுக்கு தரும் ஒரு சில மருந்துகள் கண்ணுக்கு குளிர்ச்சி தரும். அதே நேரத்தில் கண்களுக்கு பன்னீர் மற்றும் அந்த வெள்ளரிக்காய் என்று சொல்லக்கூடிய இவற்றையெல்லாம் போட்டு அந்த கண்கள் குளிர்ச்சி பெறும் ஒரு நிலை. ஆக இன்றைய மக்களின் அந்த ஒரு நிலையெல்லாம் தீரும்.
நாளைய வருங்காலம் என சொல்லக்கூடிய சிறு குழந்தைகள். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு போகிற அந்த சின்ன குழந்தை. பொதுவாக பள்ளிக்கு போகிற குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, அம்மா நான் இன்னைக்கு உட்காந்துட்டு இருந்தேன், மேம் வந்து எழுதி போட்டாங்க, போர்டில் இருக்கிறது எனக்கு தெரியல, எனக்கு கண்ணாடி வாங்கி கொடுன்னு சொல்லுவாங்க. -1 அந்த குழந்தை 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது -1 அப்படின்னு சொல்கிற போட்ட அந்த குழந்தை எப்படி வளருதோ அதே போலவே அந்த பவரும் வளர்ந்துட்டே வரும். -2, -3, -4 என்று வளர்ந்து கொண்டே ஒரு காலகட்டத்தில் சோடா கிளாஸ் அப்படின்னு சொல்ற, அங்க பாடுறா சோடா கிளாஸ் வரான்னு சொல்லி கேலி பண்ற அளவுக்கு அந்த குழந்தை என்ன பண்ணும், வளர இந்த கண்ணாடி நமக்கு தொல்லைன்னு சொல்லிட்டு லென்ஸ் போட்டுக்கொள்ள ஆரம்பிக்கும். அந்த லென்ஸ்னாலையும் பல பிரச்சனைகள். அதை கழட்டணும், ஒரு டப்பால ஒரு லிக்விட்ல போட்டு வைக்கணும், திருப்பி காலையில எடுத்து போடணும், அது போடாம தான் தூங்கணும், போட்டுட்டு நம்ம சில புகையெல்லாம் பார்க்க கூடாது என்று பல்வேறு சிரமங்கள் அந்த லென்ஸ்னால. ஆக அவற்றையெல்லாம் நாம் கண்டிப்பாக இந்த எங்க மருத்துவ முறையில் நேற்று இன்று நாளை என சொல்லக்கூடிய 3 பரம்பரையிலும் நாம் தீர்த்து கொள்ளும் அளவுக்கு நம்மிடம் மருத்துவ முறை கண்டிப்பாக பலன் தரும் என்று சொல்லலாம். நல்லா சிறப்பாக சொன்னீங்க மேடம். இந்த மூலிகை சிகிச்சை மருத்துவம் மேற்கொள்ற பிறகு கண்ணாடியை நிரந்தரமா எடுத்து விட முடியும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. அப்போ எத்தனை காலத்துல, ஒரு வருடமா, மாத காலங்கள்ல எடுத்துடலாமா? இதுக்கு வந்து நம்ம டைம் டியூரேஷன் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் ஒன்ஸ் நம்முடைய உடம்பு இந்த மருந்துக்கு அக்செப்ட் ஆயிடுச்சு, அதாவது ஒத்துக்கொள்ளுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பாக கண்ணாடியோடைய துணையின்றி அவர்களால் தூரத்தில் இருக்கும் பொருட்களை பார்க்கவோ எழுதவோ கண்டிப்பாக அவர்கள் தொடங்கி விடுவார்கள். அதுவே ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். அதுக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து வரக்கூடிய இந்த சிகிச்சை முறை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கண்ணாடி போடுறவங்களுக்கு, இந்த ஆபரேஷன் பண்ணவங்களுக்கு எங்களுக்கு இது சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இது எல்லாமே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வாத பித்த கபம் என சொல்லக்கூடிய இந்த 3 அடிப்படையில் தான் அந்த மருத்துவ முறை, எங்களுடைய மருத்துவ முறை கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது ஒருவருக்கு ஒருவர் கண்டிப்பாக மாறும். ஒரு சிலருக்கு நீங்க நம்பவே மாட்டீங்க, ஒருத்தர் எங்க அண்ணாவிடம் டாக்டர் பாபு அவர்களிடம் வந்து 35 வயசு, அவருக்கு பார்வை கோளாறு தான், கண்ணாடி போட்டாரு. 1 மாசம் வந்து மருந்து வாங்கினாரு. வாங்கிட்டு ஒரே மாசம் தான் மருந்து போட்டாரு. அதுலயும் முழுசா 1 மாசம் போடல. உள்ளுக்கு மருந்து சாப்பிட்டதெல்லாம் 15 நாள் தான் சாப்பிட்டாரு. அவர் கண்ணாடி எடுத்து போட்டார். கிட்டத்தட்ட 15 வருடம் கழித்து இப்போ வந்தார். ரீசெண்டா வந்துட்டு இந்த மாதிரி நாங்களுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் சார், ஒரே மாசம் தான் எடுத்தேன், எனக்கு நல்லா போயிடுச்சு, சரி நான் விட்டுட்டேன், இப்போ 15 வருஷம் கழிச்சு மறுபடியும் எனக்கு கொஞ்சம் தூரத்துல இருக்குது, சரியா தெரியல அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன் சார், இப்போ மறுபடியும் அதே மருந்தை போடலாமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டார். நாங்க ஆக இதையே வந்து ஒருத்தர் தொடர்ந்து 1 வருடம் போட்டாலும் அவருக்கு குணம் தெரியல அப்படின்னு சொல்லி நாம அவர் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனா அவருடைய பவர் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா -3 இருந்ததோ இல்ல 4 இருந்ததோ இல்ல -2 இருந்ததோ அதே அளவுதான் 10 வருஷம் போய் பார்த்திருந்தாலும் இருந்திருக்கும் என்ற வகையில் அவருடைய தனிப்பட்ட உடல் நலத்திற்கு ஏற்றாற்போல் இந்த நேரம், கால நேரம் என்பது 1 மாதம், 3 மாதம், 6 மாதம் அல்லது 1 வருடம் என்று நாம் சொல்லலாம். ஆனால் இந்த ஒன்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் அவர்களுக்கு குணம் கிடைக்க ஆரம்பித்து விட்டால் அதுதான் நிரந்தரம். அதன் பிறகு குறைந்தபட்சம் அவர்கள் 10 வருடத்திற்கு கண்ணை பற்றி எந்தவித பிரச்சனை இல்லாமல் அவர்களால் நடமாட முடியும் என்பதில் கண்டிப்பாக எந்தவித ஐயமும் கொள்ள வேண்டும். இப்போ கண் மருத்துவர்கள்லாம் சில அறிவுரைகள் சொல்றாங்க. கண்ணாடி தொடர்ந்து போடணும், கண்ணாடி போடலைனாக்கா பார்வை குறையும், சில பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா கண்ணாடியை முழுசும் எடுத்துடலாம்னு சொல்றீங்க. இது எப்படி மேடம் சாத்தியம்? கண்டிப்பாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கண் நரம்புகள் செய்ய வேண்டிய வேலையை தான் இப்போ இந்த கண்ணாடியை கொடுத்து அதை செய்ய வைக்கிறாங்க. ஆக தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் தெளிவாக தெரியலன்னு சொல்லி நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு கண்ணாடியை போடுறோம் அப்படின்னு சொன்னா அது நரம்புகள் செய்ய வேண்டிய வேலையை கண்ணாடி செய்து விட்டால் அப்ப நரம்புகளுக்கு என்ன ஆயிடும், அது குவைட்டா இருக்கும், எந்த வேலையும் செய்ய, அது சோம்பேறியா போய் படுத்துக்கும். ஆக சோம்பேறியா இருக்கக்கூடிய அந்த நரம்புகளை தட்டி எழுப்பி அதனுடைய வேலையை செய்யுமாறு நாம் அதை தூண்ட வேண்டும். அப்ப தூண்டணும் அப்படின்னு சொன்னா அப்ப அது கண்ணாடி இல்லாம இருந்தா தான் அந்த நரம்பு வேலை செய்யுதா இல்லையான்னு நமக்கு தெரியும். நீ கண்ணாடியும் போட்டுக்குவ, நான் கண்ணாடி நரம்பு, அந்த கண்ணுக்குரிய நரம்பும் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா அது எப்படி தெரியும்? ஆக கண்ணாடியை நீங்க எடுங்க. முதல்ல கொஞ்சம் கடினமா தான் இருக்கும், முக்கியமான நேரத்துல போட்டுக்கோங்க. அதுக்காக மேம்ல எதுனா ஸ்கூல்ல எதுனா எழுதி போடுறாங்கன்னு சொன்னா, ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை கண்ணாடி போட்டுட்டு இருக்கு, எங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ இல்ல நீ கண்ணாடியே போடாத நாங்க அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டோம். ஆனா அதற்கு பதில்
போர்டு பார்க்குற நேரத்தில் கண்ணாடி போட்டுக்கோமா, மிச்ச நேரத்தில் கழட்டி பையில வச்சுக்கோ, எப்போ உனக்கு தேவையோ அப்போ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி முதலில் 1 மாதம் 2 மாதம் அறிவுரை சொல்லுவோம். அதன் பிறகு அந்த குழந்தைய அந்த கண்ணாடியின்றி பார்க்கும் அந்த ஒரு பிராக்டிஸ் ஆயிட்ட உடனே அந்த குழந்தைய என்ன பண்ணும், இப்பெல்லாம் நான் அவ்வளோ கண்ணாடியே போடுறது இல்ல, ஓரளவு கண்ணை சுருக்கி பார்த்தாலும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லு. எப்போ அந்த குழந்தை தானா முயற்சி செய்கிறதோ அப்பொழுதே அந்த நரம்புகள் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லி நாம எடுத்துக்கொள்ளலாம். ஆக அந்த குழந்தைகளின் அப்ரோச் என்பது நாம் சொல்லும் விதத்தில் தான். ஆக கண்ணாடியை தொடர்ந்து போட்டுக்கொண்டிருந்தால் கண்டிப்பாக பவர் ஏறும் என்பது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆக அந்த கண்ணாடியை எடுத்து விட வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வேலையை எங்கள் மருந்து செய்யும் என்ற ஒரு அடிப்படையில் தான் நாங்க கண்ணாடியை போடக்கூடாது அப்படின்னு சொல்றோம் சார். அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்து கொண்டு வருகின்ற இந்த நூற்றாண்டுல கண்ணாடியின்றி சிகிச்சை அப்படின்னு சொல்ற உங்க கருத்தை பற்றி மேலும் சொல்லுங்க மேடம். சார், நீங்கள் சொல்கிறீங்க டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. எவ்வளோதான் வளர்ந்தாலும் இன்றைக்கும் நம்ம பசிச்சா சாப்பாடு தான் சாப்பிட்றோம், ரொட்டி தான் சாப்பிட்றோம், இல்லை பீஸா பர்கர் அதுதான் சாப்பிட்றோம். ஒரு மாத்திரையை சாப்பிட்டு நம்முடைய பசியை போக்கிக் கொள்வது கிடையாது. அதே போல தான் எவ்வளவுதான் வயசானாலும் அந்த குழந்தைக்கு 50 வயசானாலும் அவங்க அம்மாவை போய் அந்த 50 வயசு பெரியவர் தன்னுடைய அன்னையை அம்மான்னு தான் கூப்பிடுவார், பாட்டின்னு கூப்பிட மாட்டார். அதை போலத்தான் எங்களுடைய மருத்துவ முறை என்பது நம்முடைய அம்மாவுடைய சமையல் போல. எப்பொழுதும் அது எவ்வளவுதான் வயதானாலும் அம்மா கை சாப்பாடு எவ்வளவு நமக்கு இனிப்பாக இருக்கிறதோ அதை போலத்தான் இந்த மூலிகை மருத்துவமும். ஆக இந்த மருத்துவ முறை என்பது ஒரு சேஃபான மருத்துவ முறை. இந்த மருத்துவ முறையை பின்பற்றினால் கண்டிப்பாக கண்களுக்கான பாதிப்புகள் அப்படின்னு சொல்ற அந்த 96 விதமான கண் பாதிப்புகள் அனைத்திற்கும் ஒரு நிரந்தர தீர்வு, அதுதான் நம்ம இங்க முதலில் நினைக்க வேண்டும். நிரந்தர தீர்வு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த பவர் குறைய ஆரம்பித்து விட்டால் அடுத்து ஒரு 10-15 வருடங்களுக்கு நாம் கண்ணை பற்றிய ஒரு கவலையே படாம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை போய்கொண்டே இருக்கலாம். ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மருத்துவ முறை என்பது எங்கள் பரம்பரை. இது 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, கடந்த 50 வருடங்களுக்கும் மேலாக என்னுடைய தாத்தா, அதன் பிறகு என்னுடைய தந்தை, அதன் பிறகு என்னுடைய சகோதரர்கள், அதன் பிறகு எங்களுடைய சகோதரர்கள் மகள்கள் கூட, மகனும் மகளும் என்று இந்த பரம்பரையிலேயே ஊறிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மூலிகை மணி பற்றிய ஒரு கருத்து உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வீட்டிலோ அல்லது உங்கள் அருகாமையில் உள்ள ஒரு 70 வயது கடந்த ஒரு முதியவரை பார்த்து கேட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க, மூலிகை மணி டாக்டரா, சித்த மருத்துவமனை நடத்தி வெற்றி பெற்றவராச்சே அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிக பிரசித்தம் பெற்றவர். ஆக அப்படிப்பட்ட அந்த மருத்துவ முறை என்பது ஒரு தவறான மருத்துவத்தை என்றும் தராது என்பது எங்களுடைய ஒரு வேண்டுகோள். மருத்துவரை தொடர்பு கொண்டு எல்லாமே அணுகலாம். கண்டிப்பாக எங்களுடைய சகோதரர் டாக்டர் கே பாபு, மூலிகை மணி டாக்டர் கே பாபு அவர்களை நீங்கள் சந்தித்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய கண்கள் மட்டுமல்ல உடல் பிரச்சனை எல்லாவற்றுக்குமே ஒரு மிகச்சிறந்த சித்த மருத்துவ சிகிச்சையை அவர் அளித்து வருகிறார். சென்னையில் இருந்த அவர் இப்பொழுது வேலூரில் இருக்கின்றார். அவரிடம் நீங்கள் நேரிலோ அல்லது போனிலோ தொடர்பு கொண்டு உங்கள் ஆலோசனைகளையும் நீங்கள் கேட்டு பெறலாம். அல்லது சிகிச்சை பெற வேண்டும் என்று சொன்னாலும் பின்வரும் முகவரியில் அவரை சந்தித்து நீங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கான ஒரு விடையை பெற்றுக்கொள்ளலாம். மூலிகை மணி டாக்டர் கே பாபு, RMP 130 கீழே 32, பெருமாள் கோவில் தெரு, வேலப்பாடி, வேலூர் 1. போன் 903543543972 9600757531. நன்றி மேடம். இந்த வல்லுநர் சிறப்பு பார்வையில கண்ணாடியின்றி சிறந்த பார்வை பெறலாம், இந்த மூலிகை சிகிச்சைனால கண்ணாடியின்றி சிறந்த பார்வை பெறலாம் என்ற அரிய கருத்தை இங்க பதிவு பண்ணீங்க. நன்றி மேடம். நன்றி ஐயா. நேயர்களே, அடுத்த வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் வேறு துறை சார்ந்த வல்லுநரோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இது VIT பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். வல்லுநர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு VIT பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. மேகம்
என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். தூரிகை கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே, கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி. மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி, மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி. மானங்கருக்குதடி காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள, காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள. என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன், என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன். காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே, நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே. காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே, நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே. மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி.
மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8. இன்னைக்கு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில நம்ம கூட உரையாட இருப்பது குழந்தை நலம் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர் விஜயராணி இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். குழந்தை வளர்ப்பு மற்றும் தாய்ப்பால் பற்றிய முக்கியமான விஷயங்கள் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம விவாதிக்க போறோம். நிகழ்ச்சிக்கு உங்களை பண்பலை சார்பாக வரவேற்கிறேன் மேடம். நன்றி. VIT சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் டாக்டர் விஜயராணி, குழந்தை மற்றும் வளரிளம் பருவ மருத்துவர், ராணிப்பேட்டையில் இருக்கிறேன். நான் அங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் குழந்தை வளர்ப்பு பற்றியும் இன்னைக்கு உங்களுடைய கலந்துரையாடல் பண்ண வந்திருக்கேன். ஓகே மேடம், இப்போ ஒரு பொதுவான விஷயம், அதாவது குழந்தை வளர்ப்பு, அது மட்டும் இல்லாமல் அதனோட சேர்ந்து பெண்களுக்கு முக்கியமான விஷயமா இருக்குது இந்த தாய்ப்பால் முக்கியத்துவம். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க மேம். குழந்தை வளர்ப்பும் தாய்ப்பால் கொடுப்பதும் ரொம்ப இன்டகிரேட்டட். அது இல்லாமல் தாய்ப்பால் கொடுக்காம குழந்தை வளர்க்கறது முடியாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை வளர்க்கும் முறை பல கோணத்துல நம்ம பார்க்கணும். உடல் ரீதியான வளர்ச்சி, மன ரீதியான வளர்ச்சி மற்றும் சமுதாயத்துல குழந்தைங்க சேர்ந்து இருக்கிறதோட அதற்குண்டான வளர்ச்சி, இது அனைத்துமே சேர்ந்துதான் நம்ம குழந்தை வளர்ச்சியை பத்தி நோக்கணும். ஸோ அதுல முக்கியமா நம்ம தாய்மார்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுவோம், ரொம்ப ஆர்வமா இருக்கிற விஷயமோ இல்ல கவலையா இருக்கிற விஷயம் எதுனாக்கா உடல் வளர்ச்சி. குழந்தைங்க அவங்க டிவிலையும் சினிமாலையும் பார்க்குற கொழு குழந்தைகளா இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க. ஸோ அது பற்றின சிந்தனைகள் தான் நிறைய இருக்கும். ஸோ அதில் ஒரு முக்கியமான பங்கு தாய்ப்பால் கொடுப்பது. இந்த தாய்ப்பால் கொடுப்பது இப்போ நிறைய டவுட்ஸு இல்லை அதை பற்றின தவறான கருத்துக்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா நம்ம மனித இனம் பாலூட்டி இனத்தை சேர்ந்தது. அதுல தாய்ப்பால் கொடுப்பது இயற்கைன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தாய்மார்கள் உணரணும், முக்கியமா பெண்மணிகள் உணரணும் அது. ஸோ அவங்களுக்கு இயற்கையாவே தாய்ப்பால் கொடுக்கறத சாதாரணமா குழந்தையிலேருந்தே அவங்க பார்க்கணும். சிறு பிள்ளையா இருக்கும் போதே மற்றொரு தாய்மார் பால் கொடுக்கறத பார்க்கணும்.
அவங்க வீட்டில் இருக்கணும், அவங்களுடைய அத்தைமார்கள் கொடுக்கறதை பார்க்கணும், இல்லை அவங்களுடைய அக்காக்கள் கொடுப்பதை பார்க்கணும். அது வந்து ஒரு இன்டகிரேட்டடாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு அந்த என்ன தோணும்னா அது ஒரு இயற்கையானது. எப்படி வந்து பூனை குட்டி போட்டவுடன், மாடு கன்று குட்டி போட்டவுடன் உடனே போய் தாவி போய் பால் குடிக்குதோ, அது வந்து நம்ம இப்போலாம் குழந்தைங்க பார்க்காம போயிடுறாங்க இந்த மாதிரி சீனெல்லாம். ஸோ அட்லீஸ்ட் மனித இனத்தில் அவங்க வந்து தாய்ப்பால் கொடுப்பதை ஒரு இயற்கையான விஷயமா ஃபஸ்ட்டு பார்க்கணும். அடுத்தது வந்து தாய்ப்பால் வந்து மிக மிக முக்கியமானது. அது வந்து குழந்தை பிறந்தவுடன் குழந்தைக்கு தேவையான கரெக்டான அளவில், சரியான அளவில் வந்து அவங்களுக்கு உணவு போய் சேரணும். அதில் வந்து புரதச்சத்து, மாவு சத்து, கொழுப்பு சத்து மற்றும் வைட்டமின் சத்து எல்லாமே கலந்து கரெக்டான அளவில் போய், சரியான அளவில் போய் அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி இயற்கையிலே தயாராகுது. அது வந்து தாய் கருவிட்டு இருக்கும் போதே வந்து அவங்களுக்கு சில ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கிறதுனால முன்னாடியே வந்து குழந்தைங்களுடைய மார்பகங்களை தயார் பண்ணுது. ஸோ அந்த மேமரி கிளான்ஸ் எனப்படும் அந்த அதை பால் உற்பத்தி செய்யக்கூடிய கிளான்ஸ் எல்லாம் வந்து சரியாக தயாராகி குழந்தை பிறந்தவுடன் ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன்னால சுரக்க தயாராகுது. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்டிமுலேஷன் என்னன்னாக்கா குழந்தை போய் பால் ஊட்டணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டிமுலேஷன். சரி மேம், இப்போ ஒரு ஃபாஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் முன்னாடி வந்து ஒரு பாட்டியோ இல்லை ஒரு அம்மாவோ வந்து தன் பெண் வந்து கர்ப்பமாக இருக்கான்னா அப்போவே வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க வந்து இந்த மாதிரி உணவு எடுத்துக்கும், அந்த மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கிட்டால் வந்து குழந்தைக்கு பால் கிடைக்கும்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி இருக்குது மேம்? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து எப்படி இந்த அவேர்னஸ் இருக்கா தாய்ப்பால் பற்றிய அவேர்னஸ்? அதாவது இப்போ வந்து அவேர்னஸ் ஒரு பக்கம் குறைந்து இருக்கலாம். கூடவே வந்து சமுதாய பிரச்சனை. இப்போ வந்து முந்தையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக இருக்கும். பெரியவர்கள் தகப்பன்மார்கள் தான் வந்து வேலைக்கு செய்வார்கள். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஆண் பெண் இருவரும் வேலைக்கு போவதனாலும் தாயும் அவங்களுக்கு வந்து கிடைக்கிற மெட்டர்னிட்டி லீவ் 3 மாதம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வேற எடுப்பாங்க. பிரசவம் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்தோன்னா இன்னும் அந்த மாதங்கள் குறையும். அப்புறம் வந்து 2 பேருமே வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தங்கள் இருக்கு. அதனால மெயின் ஃபேக்டர் அதுக்கு வந்து 2 பேரும், முக்கியமாக தாய்மாரும் வந்து வேலைக்கு போவதனால இந்த தாய்ப்பால் சரியான முறையில் என்ன ரெக்கமெண்டடோ அது வந்து கொடுக்க தவறுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் கிடையாது. இப்போ போன ஜெனரேஷனுக்கு அடுத்த ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா 1 குழந்தை 2 குழந்தையா இருந்திருப்பாங்க. பெண் குழந்தைங்களை வந்து ரொம்ப ஒரு பக்கம் பெண் குழந்தைங்களுக்கு ப்ராப்ளமாக பல சமுதாய பிரச்சனைகள் இருந்தால் கூட அவங்க ஒரே ஒரு சைல்ட்னால ரொம்ப செல்லமாக வளர்க்கப்படுகிறார்கள். ஸோ அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே ஒரு லேக் ஆஃப் மோட்டிவேஷன், அவங்களே சிறு பிள்ளையா இருக்கிறது ஒரு மனப்பக்குவம். அப்புறம் வந்து தாய்ப்பால் கொடுப்பதை பற்றி தவறான கருத்துக்கள், அழகு போயிடும், அதுக்கப்புறமா வேற பிரச்சனைகள் வரும், இந்த மாதிரி பல தவறான கருத்துக்கள் இருக்கு. ஸோ காஸ்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்படின்றதுனால தாய்ப்பால் கொடுக்காம போகலாம். அதுவும் இல்லாமல் மெடிக்கல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் பிரைமரி லாக்டேஷன் ஃபெயிலியர் இயற்கையாகவே வந்து ரொம்ப ரொம்ப ரேர். இது அது மாதிரி சில பேருக்கு தாய்ப்பால் கொடுக்காம வராமல் போகலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எடுத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு அந்த பெண்மணிகளுக்கு வந்து நான் முதலே சொன்னேன் நிறைய பார்க்கணும், மற்றவர்கள் வந்து தாய்ப்பால் கொடுப்பதை நிறைய பார்க்கணும். இப்போ வந்து இந்திய குழந்தை நல சங்கம் என்ன பண்ணுதுன்னா அவங்கள வந்து அடோலசன் வளரிளம் பருவத்தில் இருக்கும்போதே 10 இருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களை வந்து வளரிளம் பருவ குழந்தைகள் சொல்கிறோம், இல்லை அடோலசன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஏஜ் குரூப்லேயே வந்து நம்ம வந்து இதோட முக்கியத்துவம் எடுத்து சொல்லணும். அப்படி சொன்னோம்னா நிறைய அவேர்னஸ் வரும். இப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அதாவது எத்தனை மாதம் வரைக்கும் வந்து இந்த தாய்ப்பாலை கண்டினியூ பண்ணும்? சில பேர் வந்து உடனே வந்து ஒரு 3 மாசத்துல சடனாக நிறுத்திடுவாங்க, உடனே வந்து உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிடுவாங்க. குழந்தை பிறந்த உடனே எத்தனை மாதம் வரைக்கும் தாய்ப்பால் வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும்னு இருக்காம இருக்கு? இப்போ வந்து உலக சுகாதார மையமும் இந்திய குழந்தை நல சங்கமும் சேர்ந்து ரெக்கமெண்டட் இது வந்து 6 மாசம் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் சொல்றாங்க. தாய்ப்பாலை தவிர வேற எதுவும் கொடுக்கக்கூடாது. தண்ணியோ இல்லை இப்போல்லாம் கிரைப் வாட்டர் இந்த மாதிரி ஏதோ விஷயங்கள் எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஈவன் விட்டமின்ஸ் கொடுக்க தேவையில்ல. சில கண்டிஷன்ஸ் தவிர விட்டமின்ஸே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த 6 மாத காலம் வெறுமனே தாய்ப்பால் கொடுக்கணும். 6 மாசத்துக்கு அப்புறம் வந்து இணை உணவை சேர்க்க ஆரம்பிக்கணும். லைக் ராகி கஞ்சி, ஃப்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த 1 வயது வரும்போது அடல்ட் ஃபுட்டோட அதே போல் அளவு மட்டும்தான் கம்மி. ஆனால் ஒரு அடல்ட் என்ன சாப்பிட்றாங்களோ அந்த உணவெல்லாம் சாப்பிட்றதுக்கு தயார் பண்ணணும்.
கூடவே தாய்ப்பாலும் கொடுக்கணும். ஸோ இணை உணவோடு சேர்ந்து தாய்ப்பாலும் 2 வயது வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கு மேலே ஏன் நம்ம கொடுக்கக்கூடாதுன்னெலாம் கிடையாது. பட் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2.5 வயசுலேயே ப்ரீ ஸ்கூல் போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்கூலுக்கு நம்ம தயார் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஆயிடுது. சரி மேம், இப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்குறோம், அதனால குழந்தைகளுக்கு என்ன நன்மை? அதாவது வந்து பொதுவாகவே வந்து ஆராய்ச்சிகள் கூட கொடுது குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் தான் முக்கியமான ஒரு இம்யூனிட்டி பவர் கூட. அதனால வந்து பல வியாதிகள் பல நோய்கள் வந்து குழந்தைகள் வந்து பாதுகாப்பு அடைகிறது வந்து தாய்ப்பால் முக்கியத்துவம். அதனுடைய நன்மைகள் பற்றி சொல்லுங்க மேம் குழந்தைகளுக்கு. கண்டிப்பா. இப்போ இந்த தாய்ப்பாலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அபாரமான நன்மைகள் உண்டு. அது தாய்ப்பால் வந்து இயற்கையாகவே வந்து மனித இனம் காக்க வந்த ஒரு உணவு அது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த பிறந்த உடனே 1/2 மணி நேரத்தில் ஒரு நார்மல் டெலிவரினா 1/2 மணி நேரத்தில் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அந்த முதல் வாரம் வரும் பாலுக்கு பேர் வந்து சீம்பால் அப்படின்னு சொல்லுவோம், கொலஸ்ட்ரம் சொல்லுவோம். அது தமிழில் வந்து சீம்பால் சொல்லுவாங்க. அதில் வந்து ஃபுல்லி பேக் ஆன்டிபாடிஸ், குழந்தைக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள எல்லா ஆன்டிபாடிஸும் சேர்ந்து இருக்கும். கூடவே வந்து அந்த பிறந்தவுடன் குழந்தைக்கு எந்த அளவுல உணவு தேவையோ, என்ன மாதிரி உணவு தேவையோ, அது அழகா அந்த ஒரு வாரத்துல குழந்தைக்கு கிடைக்குது. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணணும். அப்படியே கண்டினியூ பண்ணும்போது பாலோட தன்மை மாறி அதில் தேவையான புரதச்சத்தும் தேவையான அளவு கொழுப்பு சத்தும் தேவையான அளவு கால்சியம் பாஸ்பரஸும் கரெக்டான ரேஷியோவில் கிடைக்குது. இது இல்லாம மற்ற ஆன்டிபாடிஸ் வேற வேற நோய்களுடைய ஆன்டிபாடிஸ் கிடைக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கொலஸ்ட்ரம்ல ஐஜிஏ நிறைந்து இருக்கு. அதுக்கப்புறம் வர பால்ல கூட ஐஜிஏ நிறைந்த இம்யூனோகுளோபுலின் சொல்லுவோம், இம்யூனோகுளோபுலின் ஏ அது நிறைந்து இருக்கு. அது வந்து ஒரு ஆன்டிபாடி. அது என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய அந்த குழந்தையோட வாய், தொண்டை மற்றும் குடலை வந்து நல்லா அழகாக கோட் பண்ணிடுது. அது ஒரு கோட்டிங் கொடுக்கறதுனால என்ன ஆகுது, எந்தவித கிருமியும் போய் குழந்தையோட அந்த குடலை வந்து எதுவும் செய்யாம பாதுகாக்குது. அதுல இருந்து நோய் முக்கியமா டயரியா, அதாவது பேதி, வாந்தி போன்ற கிருமியால வரக்கூடிய நோய்களிலிருந்தும், காது இன்ஃபெக்ஷன், காது தொற்று, அப்புறம் வந்து மீசில்ஸ் அம்மன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி தொற்றுல இருந்து காப்பாத்துது. இது இல்லாம முக்கியமா வந்து சிக்கன் பாக்ஸ் அப்படின்ற அம்மை நோய் கிட்ட இருந்து நீண்ட நாள் காப்பாத்துது. ஸோ இந்த மாதிரி தாய்க்கு வேற சில அம்மைகள் வந்திருந்தாலும் அதோட ஆன்டிபாடிஸ் தாய்கிட்ட இருந்து குழந்தைக்கு போகுது. ஸோ இந்த நோய்களிலிருந்தும் காப்பாத்துது. ஸோ நோய் மற்றும் அல்லாது அலர்ஜி, ஒவ்வாமை அப்படின்ற சில தோல் ஒவ்வாமை, மூச்சு குழல்ல வர ஒவ்வாமை, இது கிட்ட இருந்து கூட குழந்தைய காப்பாத்துது. இதெல்லாம் விட மிக முக்கியம் வந்து வேற சில நோய்கள் இருக்கு. சீக்கிரமாகவே இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நீரிழிவு நோய் வருது, டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த வந்து வராம நம்மளை பாதுகாக்குது. ஒபேசிட்டி, உடல் பருமன், இது வந்து தாய்ப்பால் முழுக்க முழுக்க குடிக்கிற குழந்தைங்களுக்கு ஒபேசிட்டி வராம பாதுகாக்குது. எப்படின்னா இன்சுலின் வந்து குறைந்த அளவுல காணப்படுறதுனால இன்சுலின் வந்து ஃபேட் செல்ஸ் வரத்துக்கு ஏதுவாக இருக்குது. அது இல்லாம லெப்டின் சொல்லக்கூடிய ஒரு என்சைம் இருக்குது. இது வந்து அப்படைட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுது, குழந்தையோட பசித்தன்மையை வந்து பேலன்ஸ் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பருமன், உடல் பருமன் வராம பாதுகாத்து பின்னால வந்து நீரிழிவு நோய் வராம நம் குழந்தைகளை பாதுகாக்குது. இது இல்லாம மேலை நாட்டுலலாம் அதிகமா பாக்குறோம் சிட்ஸ், சடன் இன்ஃபென்ட் டெத் சிண்ட்ரோம். அதுல இருந்து நம்மள வந்து ப்ரிவென்ட் பண்ணுது, இந்த குழந்தைங்களை ப்ரிவென்ட். சரி மேம், இப்போ வந்து ஒரு பெண் கர்ப்பம் அடைஞ்சிட்டாங்க, ஒரு 6 மாதம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போலேருந்தே அவங்க தயாராகணுமா? தாய்ப்பாலுக்காக விஷயங்கள், உணவு வகைகளை எடுத்துக்கலாமா? இல்லை வந்து குழந்தை பிறந்த உடனே வந்து சில பேர் வந்து குழந்தை பிறந்த உடனே இந்த உணவை எடுத்துக்கோ, இது வந்து பால் சுரக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி அவங்க ரெடி ஆகணும் மேம்? எப்படி ப்ரிப்ரேஷன் வந்து எந்த மாதத்துலேருந்தே வந்து தொடங்கணும்? இந்த மாதிரியான உணவு வகைகள் எடுத்துக்கிட்டா பிள்ளைகளுக்கு வந்து தாய்ப்பால் கிடைக்கிறதுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெவலப்பிங் நேஷன்ஸும் அண்டர் டெவலப் நேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளோட வெயிட் வந்து ஆண் குழந்தைங்களை விட கம்மியா இருக்கு. லோ பர்த் வெயிட்டா பிறக்கிறாங்க. ஸோ இந்த லோ பர்த் பெண் குழந்தைகள் வந்து பின்னால வந்து குறைந்த எடையுள்ளதாகவும் ஹைட்டும் குறைந்த வளரிளம் பருவ பெண்களாக மாறுகிறார்கள். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் சிறுசா பிறக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு விஷய சைக்கிள். நம்ம வந்து இந்த சைக்கிளை பிரேக் பண்ணோம். எப்படி பிரேக் பண்ணணும்? கருவுற்று இருக்கும் போதே தாய்மார்கள் வந்து நமக்கு என்ன குழந்தைன்னு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆணா பெண்ணாலாம் தெரிய போவது கிடையாது.
தாய் வந்து நல்ல ஒரு பேலன்ஸ் டயட் சாப்பிடணும். எவ்வளவு தேவையோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கேலரிஸ் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி அந்த அளவு அவங்க உணவுப் பொருட்கள் உட்கொள்ளணும். முக்கியமா அயர்ன் அண்ட் கால்சியம், இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் நிறைய சாப்பிடணும். சுண்ணாம்பு சத்து அது வந்து தேவையான அளவு அவங்களுக்கு சாப்பிடணும். இயற்கையான உணவுல கிடைக்காததுனால சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குது கவர்மெண்ட் கூட. ஸோ அயர்ன் மாத்திரையும் சுண்ணாம்பு சத்து மாத்திரையும் கால்சியம் டேப்லெட்ஸும் எடுத்துக்கணும், தொடர்ந்து எடுத்துக்கணும். அவங்களுக்கு வந்து அதை பிளட் டெஸ்ட் மூலமா தெரிஞ்சுட்டு குறைந்து இருந்தாலும் அவங்க வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாய் எடுத்துக்கொள்ளணும். குழந்தை பிறந்த பிறகு நிறைய ரத்தப்போக்கு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா திருப்பியும் சப்ளிமெண்ட் பண்ணணும். ப்ளஸ் பால் கொடுப்பதனால் அவங்களுக்கு இது கால்சியம் சப்ளிமெண்ட்ஸும் தேவைப்படுது, அதையும் கொடுக்கணும். ஸோ குழந்தை பிறக்கும் போதே, ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போதே தயாராகணும். ஃபியூச்சர் ஜெனரேஷனை வந்து நல்லபடியா நல்ல ஹைட்டும் வெயிட்டும் கொடுக்கறதுக்காக நம்ம தயார் செய்யணும் நம்ம பெண் குழந்தைகளை. ஓகே மேம், நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில். அதாவது குழந்தை வளர்ப்பாக இருக்கட்டும், தாய்ப்பாலோட முக்கியத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் ஒரு சின்ன இடைவெளி, அதுக்கப்புறம் மீண்டும் தொடரலாம். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே, மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுமே. இது காற்றின் அலை, பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இன்னைக்கு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில குழந்தை வளர்ப்பு மற்றும் தாய்ப்பாலுடைய அவசியத்தை தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கூட விஜயராணி மேடம் பேசிட்டு இருக்காங்க, அவங்க கூட தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேடம், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்மணிகளுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கிறது இல்லை. என்ன ரீசன்? அது வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க, அவங்க தாய்ப்பால் கொடுக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறாங்க, பட் அவங்களுக்கு வந்து இந்த தாய்ப்பால் சுரப்பதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. இப்போ என்ன அதுக்கான அட்வான்ஸ் சொல்யூஷன்ஸ் ஏதாவது வந்திருக்கா? அட்வான்ஸ் சொல்யூஷன்ஸ் கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் சரியாக சுரக்காததுக்கு முக்கியமான காரணம் ஆக்சிடோசன். இன்னொன்று வந்து இது ஆக்சிடோசன் வந்து பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து வர்றதுனால யூஸ்வலாக வந்து அவங்க ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தாய்ப்பால் இல்லை, தாய்ப்பால் கிடையாது, வராது, அந்த மாதிரி அவங்க நம்பக்கூடாது. இன்னொன்று வந்து ஸ்டிமுலேஷன். குழந்தைங்க ஃபீட் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து செக்ரீஷன் அவ்வளவா இருக்காது. ஸோ குழந்தைய ஃபீட் பண்ண அது ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மூலிமா நிறைய ஆக்சிடோசன்ஸ் வந்து நிறைய பால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது, கண்டிப்பாக இருக்கும். ஸோ கூடவே வந்து கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா அவங்க சீனியர்ஸ், அவங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கிறதுனால மதர் வந்து எப்பவுமே பாசிட்டிவா வரும், ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லி பண்ணணும். பிளஸ் நல்ல ஒரு பேலன்ஸ் டயட் இப்படி இருந்ததுன்னா தாய்ப்பால் கண்டிப்பா வரும். இது இல்லாம இயற்கையான உணவுகள்லாம் சில இது இருக்குது, அதெல்லாம் கொடுத்தா தாய்ப்பால் நல்லாவே வரும். அதுல வந்து முக்கியமா பூண்டு, கீரை, இது நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாக்கா மீன் வகைகள் இதெல்லாம் கொடுக்கலாம். இதையும் இல்லாம அவங்களுக்கு தாய்ப்பால் சரியா வரலைன்னா அவங்கள மருத்துவரை அணுகி அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். மார்பகத்திலேயே ப்ராப்ளம் இருக்குதா, நிப்பிள் கிராக் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க, ஃபிளாட் நிப்பிள்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது பால் வரத்துக்கு உண்டான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதுக்கு தீர்வு காணலாம். மற்றும் கேலக்டோகாக்ஸ், பால் வரத்துக்கு சில மெடிசின்ஸ் எல்லாம் இருக்கு, அது மாதிரி மருந்துங்களை அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ பால் வராது அப்படின்றது வந்து ஒரு ரேரிட்டி தான். ஃபர்ஸ்ட் வந்து அந்த மைண்ட் செட் வந்து பால் கண்டிப்பாக நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும், பால் வரும் அப்படின்றத நம்பணும். பெண்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வேணும், அதாவது நம்மளுக்கு வந்து தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு கொடுக்க முடியும்னு அவங்களாகவே நினைக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த மெடிசன், ரெண்டாவது உணவு வகைகள் கூட இருக்கலாம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மேம், இப்போ வந்து பெண்கள் வந்து சில பேர் வந்து 3 மாதங்கள் மட்டுமோ இல்லை ஒரு 2 மாதங்கள் மட்டுமே குழந்தைகளுக்கு வந்து பால் கொடுத்துட்றாங்க. அதனால அவங்களுக்கு எந்த மாதிரியான வியாதிகளோ வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்து அவங்க சந்திக்க நேரிடுமா தாய்ப்பால் கொடுக்காததுனால? தாய்ப்பால் கொடுக்காததுனால லாங் டேர்ம் பிரச்சனைகள் சில ஸ்டடீஸ் மூலமா தெரிஞ்சிருக்கும். இப்ப சுத்தமா பாலே கொடுக்காத பெண்கள்ல வந்து சில விதமான கேன்சர் நோய் வரத ஸ்டடீஸ் சொல்லுது. அதுல முக்கியமா ஒவேரியன் கேன்சரும் பிரெஸ்ட் கேன்சரும். இது ஏன்னாக்கா அந்த பால் கொடுக்கற நாட்கள்ல வந்து ஈஸ்ட்ரஜன் வந்து சப்ரஸ் பண்ணுது. ஸோ ஈஸ்ட்ரஜன் சப்ரஸ் பண்றதுனால ஈஸ்ட்ரஜனோட எஃபெக்ட் கொஞ்ச காலம் இல்லாம இருக்கிறதுனால இது போன்ற கேன்சர் வராம தடுக்க முடியுது. ஸோ இதுதான் மெயின். குறைந்த காலம் கொடுக்கறது வந்து இன்றைய சூழ்நிலையில வந்து
அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். அதுக்கு வந்து இப்போல்லாம் வந்து பிரெஸ்ட் மில்க் பேங்க்ஸ் எல்லாம் இருக்கு, இல்லை வேலை செய்கிற இடத்துல க்ரஷ் ஃபெசிலிட்டி இருக்கு, இல்லைன்னா பாலை எடுத்து ஸ்டோர் பண்ணி வீட்டுக்கு வந்து கொடுக்கலாம். பிரெஸ்ட் பம்ப்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து 24 மணி நேரம் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே அந்த பாலை வந்து ஸ்டோர் பண்ணி தாய் வீட்டுக்கு வரும்போது குழந்தைக்கு கொடுக்கலாம். ஸோ வராமல் போகிறதுல வந்து முத ஸ்டடீஸ் மூலயமா சொல்லக்கூடிய இந்த கேன்சர் வியாதியும் மற்றும் இப்போ பார்த்தீங்கன்னா தாய்க்கு வந்து ஒபேசிட்டி, லைக் பால் கொடுப்பதுனால நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் வந்து ஒபேசிட்டி இருக்கிறத சொல்கிறாங்க. அதுவும் ஸ்டடீஸ் மூலயமா ப்ரூவ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளைகளுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கலனா வந்து நிறையா தொற்று நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சர்டன் பீரியடு வந்து தாய்ப்பால் கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறமா கிடைக்கலாம். அவங்க ஃப்யூச்சர் எப்படி இருக்கு மேம்? பிள்ளைகள் வந்து வளர்ந்த பிறகு அதனுடைய எஃபெக்ட் ஏதாவது தெரியுமா? வந்து கம்மியாக தான் வந்து தாய்ப்பால் கிடைச்சிருக்கு, வேறு வழி இல்லாமல் ஏதாவது சில காரணங்களுக்காக கிடைச்சிருக்கு. ஸோ வந்து குழந்தைகள் வந்து தொற்று நோய் அதெல்லாம் இருந்தும் சிறுவயதை தாண்டி பெரிய ஆகும்போது அதை அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுமா? ஏதாவது வாய்ப்பு? இல்லை, அந்த மாதிரி மேஜராக சொல்ல முடியாது. இப்போ பிறந்து வளர்ற சமயத்திலேயே அடிக்கடி தொற்று வந்தாக்கா வெயிட் கெயின் இதுலலாம் பிரச்சனை இருக்கலாம். முக்கியமாக வந்து பேதி போன்ற பிரச்சனைகள், ஒவ்வாமைனால வரக்கூடிய பிரச்சனைகள், வீசிங் அந்த மாதிரி வருது. அப்புறமா வந்து அடிக்கடி பேதி வாந்தி வந்தாக்கா மற்ற வைட்டமின் சத்தெல்லாம் குறைந்து கிரானிக் ப்ராப்ளம் வருது. மற்றும் வேற சில ஸ்டடீஸ், மேலை நாட்டில் பண்ண ஸ்டடீஸ்ல என்ன தெரியுது வருதுன்னா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்றோம், IBS, இல்ல கிரான்ஸ் டிசீஸ். இது போன்ற வியாதிகள் வந்து தாய்ப்பால் அதிகம் கொடுக்காத குழந்தைகள்ல அந்த இன்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம தாய்ப்பால் கொடுக்காம இந்த சப்ளிமெண்ட் பண்றாங்க இல்லையா, டின் பால் மூலமா சப்ளிமெண்ட் பண்ணும்போது, பவுடர் பால், அது சப்ளிமெண்ட் பண்ணும்போது உணவு வந்து அதிக அளவுல கொடுத்து குழந்தைங்க வந்து ஒபீஸ் ஆயிடுறாங்க, உடல் பருமன் வருது. அந்த உடல் பருமன் ஆரம்ப காலத்திலே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா லேட்டர் ஆன் அவங்களுக்கெல்லாம் வந்து டைப் 1 ஒரு டைப் 2 டயபெட்டிஸ் வரது கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறமா வந்து ஹைப்பர் டென்ஷன், ரத்த அழுத்தம், இது போன்ற வியாதிகள் வந்து ஒரு கோரிலேட்டட் ஸ்டடீஸ் நிறைய தாய்ப்பால் கிடைக்காத குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் குறைந்த அளவில் கொடுத்த குழந்தைங்களுக்கும் பிற்காலத்தில் வந்து நீரிழிவு நோய், ரத்த அழுத்தம் வரத்துக்குண்டான அபாயம் மிக அதிக அளவில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இல்லாமல் வந்து வேற முக்கியமாக நான் இப்போ இருக்கிற தாய்மார்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இன்னும் இப்போ இருக்கிற இந்த ரீசன்ட் ஸ்டடீஸில் என்ன பார்த்துருக்காங்கன்னா தாய்ப்பால் நல்லா கொடுத்த குழந்தைகளுக்கு வந்து ஐக்யூ வந்து ஹையரா இருக்கிறதா நிறைய ஸ்டடீஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ என்னன்னா நம்ம நிறைய அகாடமிக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்றோம். அப்படி இருக்கும்போது தாய்ப்பால் மூலயமா எக்ஸ்ட்ரா ஐக்யூ உங்களுக்கு கிடைக்கும் போது அந்த அட்வான்டேஜை ஏன் விட்டுடணும்? அதனால தாய்மார்களுக்கு வந்து இதை சொல்லி ஒரு மோட்டிவேஷனா நம்ம பண்ணி குழந்தைய வந்து தாய்ப்பால் கொடுக்கிற குழந்தைகள் வந்து அதிக அளவுல ஐக்யூ இருக்கிறத நம்ம அறிவுறுத்தணும். அது இல்லாம ப்ரீடம் குறைந்த மாதத்துல பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் மட்டுமே கொடுத்து இருந்தாக்கா அந்த குழந்தைங்களும் ஒரு சில ஸ்டடீஸ்ல வந்து அவங்களோட அறிவுத்திறன் வளர்ச்சி வந்து ரொம்ப நன்றாகவே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கு. சரி மேம், இப்போ வந்து பெண்கள் வந்து கர்ப்பம் அடைஞ்சிட்டாங்க, அதாவது எந்த மாதிரியான ட்ரைனிங் வந்து அவங்க எடுத்துக்கணும், எந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் எடுத்துக்கணும், யாரை வந்து கன்சல்ட் பண்ணணும்? வீட்டில் வந்து ஒரு பெரியவங்க இல்லை, ஸோ லேடிஸ் யாரும் இல்லை, அதாவது குழந்தை பிறந்த உடனே வந்து தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய விஷயமே எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. எப்படி அவங்க வந்து யாரை அணுகணும் அந்த மாதிரி விஷயங்கள்? இப்பெல்லாம் வந்து இப்போ வில்லேஜ் மாதிரி இடத்துலலாம் எடுத்துட்டிங்கன்னா கிராமத்தில் வந்து கிராம சுகாதார மையம் இருக்குது, சப் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே வந்து வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் இருக்காங்க. அவங்களே நிறைய இது மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த விழிப்புணர்வே, தாய்ப்பால் தினம் விழா, தாய்ப்பால் வார விழா, அந்த மாதிரி. அப்புறம் வெல் பேபி கிளினிக்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க. அங்கே வந்து கொழு பேபிக்கு பரிசு கொடுப்பதும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அங்கே இருக்கிற மருத்துவர்களே வந்து அவேர்னஸ் கொடுக்குறாங்க. ஸோ கிராமத்தில் இருக்கிறவங்க சுகாதார மைய டாக்டர்ஸ் அணுகி, அவங்க மருத்துவர்கள் அணுகி அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். இன்னும் மற்ற இடங்கள்ல இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக மருத்துவரை அணுகி இது மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது, இல்லை இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போய் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம வந்து இன்னும் இணையதளத்தில் போய் தாய்ப்பாலோட சிறப்பு என்ன அப்படின்னு போட்டு கூகுள் பண்ணி அது போன்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பெண்கள் வந்து நிறைய பேர் வேலை செஞ்சுட்டே தான் இருக்காங்க, வேலை செஞ்சிட்ருக்காங்க. சில பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃபில் இருக்கிறவங்க வந்து பிரச்சனை கிடையாது, அவங்க வந்து குழந்தைய அவங்க கூட தான் இருக்கும். சில டைம் வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போகிறதுனால வந்து இப்போ காலையிலேயே வந்து சீக்கிரமாகவே ஒரு 2 தடவையோ
இல்லை வந்து மதியம் வந்து மறுபடியும் வந்து ஒரு தடவையோ ஈவினிங் வந்து ஒரு தடவையோ அந்த மாதிரி கணக்கு பார்த்து கொடுத்துட்ருக்காங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை வந்து குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கணும், அதாவது ஏதாவது வரைமுறை இருக்கா மேம்? அது மாதிரி ஒன்றும் கிடையாது. டிமாண்ட் ஃபீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து குழந்தை பிறந்த உடனே வந்து குழந்தைக்கு வந்து பசிக்கும் போது பாலை கொடுக்கணும். ரொம்ப இப்போ நீண்ட நேரம் ஆகுது குழந்தை தூங்கிட்டே இருக்குன்னா ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு மேலே வெயிட் பண்ணாமல் குழந்தைய எழுப்பி பாலை கொடுக்கணும். ஸோ பசித்து உணவருந்தணும் குழந்தைக்கு. நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட்லே குழந்தை இது வந்து 40 வாரம் கடந்து பிறக்கிற குழந்தைக்கு சரியாக இருக்கும். இன்னும் இந்த ப்ரீ டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே குறை மாதத்திலே பிறக்கிற குழந்தைங்க வந்து நிறைய நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து எழுப்பி 2லிருந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபீட் பண்ணலாம். இது தாய்ப்பால் கொடுக்கறது. ஸோ நாள் ஆக ஆக தாய்ப்பால் கொடுக்குற டிமாண்ட்ஸ் வந்து குழந்தைகிட்டேருந்து அதிக அளவில் வளர்ச்சி வர்றதுனால இன்னும் அதிகமாகி கொண்டே போகும். அப்போ வந்து அந்த டிமாண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பாலும் சுரக்க ஆரம்பிக்கும், தாயும் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம். ஸோ இப்போ வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணலான்னா தாய் காலையில் எழுந்த விடணும். வேலைக்கு செல்லும் முன் ஒரு தடவை குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலாம். போகுவதற்கு முன் தாய்ப்பாலை எடுத்து வச்சுட்டு போகலாம். பிரெஸ்ட் பம்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தாய்ப்பாலை எடுத்து வச்சுட்டு போகலாம். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல அவங்க எடுத்து வைக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் வீட்டில் பராமரிக்கிறவங்க என்ன பண்ணலான்னா இப்போ தாய்ப்பால் இல்லாத நேரத்தில் நம்ம வந்து ரெக்கமெண்டட் வந்து ஆவின் பால் இல்லைன்னா டின்ல வர பவுடர் பால், ஃபார்முலா ஃபீட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பால் கொடுக்கலாம். அதுவும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த குழந்தை ஒரு ஃபீடில் வந்து எவ்வளோ எடுத்துக்குதுன்னு பார்த்து அந்த அளவு வச்சு கொடுக்க ஆரம்பிக்கணும். இது வந்து இந்த ஃபார்முலா ஃபீட்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுனால 6 மாதம் இடைவிடாமல் 6 மாதம் தாய்ப்பாலே கொடுக்க முடியறதில்ல வேலைக்கு செல்லும் தாய்மார்களால். அப்போ வந்து இணை உணவை வந்து 4 மாதம் முடிந்த அளவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மற்ற கொடுக்க முடிங்கிற தாய்மார்கள் வந்து 6 மாதம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் கொடுத்து அதுக்கப்புறம் இணை உணவை ஆரம்பிக்கலாம். ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து குழந்தை நீர் ஆகாரமாக சாப்பிட்றதுனால ஃபஸ்ட்டு திரவ உணவு ஸ்டார்ட் பண்ணணும். இணை உணவு வந்து திரவமாக இருக்கணும். அதுக்கு வந்து முதல்ல வந்து முளை கட்டின ராகி கஞ்சி கொடுக்கலாம். இல்லைன்னா பொட்டுக்கடலை, அரிசி பொட்டுக்கடலை வறுத்து அரைத்து 4:1 ரேஷியோவில் வறுத்து அரைத்து அந்த கஞ்சி கொடுக்கலாம். கஞ்சி காசி கொடுக்கணும். அடுத்து ஃப்ரூட் ஜூஸஸ், பழச்சாறு, எல்லா விதமான பழச்சாரும் கொடுக்கலாம். முக்கியமாக சாத்துக்குடி கொடுக்கலாம், தக்காளி சாறு கொடுக்கலாம், சீசனுக்கு ஏற்ற மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த திரவ உணவுகள்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது அது வந்து குழந்தைக்கு வந்து கூட்டி முழுங்க தெரியும். இது எதுவுமே இந்த ஜூஸோ கஞ்சோ எதுவுமே வந்து புட்டி பாலில் கொடுக்கக்கூடாது, புட்டியில் கொடுக்கக்கூடாது, ஸ்பூன் வழியாக கொடுக்கணும். அதுக்கு அடுத்து இதை சாப்பிட ஆரம்பிச்சோன்னா செமி சாலிட் ப்ரிப்பரேஷனில் நம்ம கொடுக்கலாம். அந்த திரவகமாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கெட்டி பதத்தில் கொடுக்கணும். அது வந்து மேஷ்ட் வெஜிடபிள்ஸ், இதே கஞ்சம் ஒன்று கெட்டி பதத்தில் கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். ஸ்டீம்டு வெஜிடபிளை நல்லா மேஷ் பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் சாப்பிட ஆரம்பித்த உடனே நல்லா கூட்டி முழுங்க தெரிஞ்ச உடனே நம்ம வந்து சாலிடாகவே கொடுக்கலாம். இப்போ சாதம், இட்லி, பருப்பு, இடியாப்பம் இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்க ஆரம்பிக்கும். மேம், இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்கள், அதாவது தாய்மார்களுக்கு பல விஷயம் தெரியறதில்ல, தாய்ப்பால் பற்றி அவசியம் வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல, குழந்தைகளுக்கு அதுதான் ஒரு முக்கிய உணவாக இருக்கும். ஸோ அதனை சிறப்பிக்கும் விதமாக வந்து பல விஷயங்கள் மக்களுக்கு தெரிகிற விஷயங்கள் டவுட் இருந்திருக்கும். இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த கருத்துக்கள் கிடைச்சிருக்கும். நன்றோம். பண்பலை சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மேம். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். ஹாய் குட்டீஸ், இது விஐடி பண்பலை 90.8. விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. காட்டுக்குள்ள ஒரு சிங்கம், ஒரு ஓநாய், ஒரு நரி, இந்த 3 மிருகங்களும் ஃப்ரெண்டா இருந்துச்சான். எங்க போனாலும் 3 ஒன்னாதான் போகுமா, ஒன்னாதான் வருமா.
3 பேர்ல யாருக்கு என்ன சாப்பிட கிடைச்சாலும் அத சரி பங்கா பிரிச்சு சாப்பிடுவாங்களாம். இப்படிதான் அன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? இந்த 3 பேரும் வழக்கம் போல ஒன்னா சேர்ந்து வேட்டைக்கு போனாங்க. அப்போ அங்க ஒரு கொழுத்த மான் துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருந்தது. அத பார்த்த சிங்கம், ஓநாய், நரி இந்த 3ம் சேர்ந்து அந்த மானை வேட்டையாடிச்சான். வேட்டையாடி முடிச்சதும் சிங்கம் ஓநாய கூப்பிட்டு 3 பேருக்கும் பங்கு பிரிக்க சொல்லிச்சான். உடனே ஓநாயும் அத 3 சரி பங்கா பிரிச்சதாம். இத பாத்துக்கிட்டு இருந்த சிங்கம், நான் காட்டுக்கே ராஜா, ஆனா இவங்க கொஞ்சம் கூட அதுக்கான மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு அந்த கோவத்திலேயே ஓநாய கிட்ட கூப்பிட்டுச்சான். கிட்ட கூப்பிட்டு பட்டுன்னு அரைஞ்சதாம். அடி வாங்கின மயக்கத்துல ஓநாய் தொப்புன்னு கீழே விழுந்துடுச்சு. அத பார்த்த அதிர்ச்சியில நரி அப்படியே நின்னுட்டு இருந்தது. அடுத்த நிமிஷம் சிங்கம் நரிய கிட்டவான்னு கூப்பிட்டது. பயந்துகிட்டே கிட்ட போன நரி நடுக்கத்தோட சிங்கத்தை பார்த்துக்கிட்டே நின்னுச்சு. சிங்கம் நரி கிட்ட, இப்போ நீ இத பங்கு பிரின்னு சொல்லிச்சான். நரியும் பவ்யமா மானோட காலை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத சிங்கத்து பக்கமா தள்ளுச்சு. சிங்கத்துக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, இந்த நரி மட்டும் எப்படி இவ்ளோ அறிவுன்னு நரிய பார்த்து கேட்டது. உனக்கு மட்டும் எப்படி இவ்ளோ பவ்யமும் மரியாதையும் வந்துச்சுன்னு கேட்டது. அதுக்கு அந்த நரி சொல்லிச்சான், அதோ அங்க மயங்கி கிடக்குற ஓநாய் கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஓடிடுச்சு. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் குட்டீஸ்? நட்பு நல்ல விஷயம்தான், ஆனா நம்ம யாரோட நட்பா இருக்கோம்னு தான் முக்கியம். தகாத நட்பு என்னைக்குமே ஆபத்தை தரும். புரிஞ்சுதுங்களா குட்டீஸ்? இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லேஷோ. பாய் குட்டீஸ். உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம், இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில் நம்ம மக்கள் கிட்ட பேச போகிறது உணவை பற்றி. மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகளில் உணவு, உடை, இருப்பிடம்னு சொல்லுவாங்க. அதில் முதலிடம் வகிக்கிறது உணவு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் 3 வேளையும் நம்மால் உணவு நேரத்துக்கு சாப்பிட முடியுதா? சுகாதாரமான உணவை சாப்பிட முடியுதா? அப்படிப்பட்ட சில கேள்விகளை தான் இன்னைக்கு மக்கள் கிட்ட தொடுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அவங்க பேர் சார்? ஸ்ரீனிவாசன். என்ன ஊர்லேருந்து வரீங்க? குடியாத்தம். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற டாபிக் என்னென்னா உணவு முறையில் மாறுபட்ட உணவு முறைகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இப்போ இருக்கிற நிலவரப்படி நம்ம தின்பண்டங்கள் வந்து அதிகமாக சாப்பிட்ருக்கோம். இதை பார்த்தீங்கன்னாக்கா பழைய காலத்தை விட இப்போது பொறுத்த வரைக்கும் பழைய தின்பண்டங்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சுன்னே சொல்லலாம். இப்போதைக்கு நியூ ட்ரெடிஷனாக நோக்கி போயிட்டுருக்கிற காலத்தினால ஃபுட்ஸ் எல்லாம் கூட அதே ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட்டு இப்போ இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் ஹைஜீனிக் கிடையாது. அண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட்ஸோட குவாலிட்டியும் கம்மியாகிடுச்சு. நம்ம இயற்கை இது மாதிரி இல்லை, இப்போ செயற்கையாக இருக்கிறதுனால எல்லாமே ரெடிமேடாக கிடைக்குது. டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பேக்கிங்லேயே வந்துடுது. ஸோ அதனால் நொறுக்கு தீனிகளில் உங்களுக்கு மிகவும் பிடிச்சது அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் எதுன்னு சொல்லுவீங்க? அந்த காலத்துலன்னா அம்மா சுடுவாங்க, முறுக்கு சுடுவாங்க. இப்போ சிப்ஸ் அதெல்லாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச உணவுன்னு எதை சொல்லுவீங்க? உணவுன்னு சொன்னீங்கன்னா பருப்பு சாம்பார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாரம்பரியமான உணவு ஒன்று மறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுடைய மைண்டில் தோன்றது எது? பாரம்பரியனாக்கா நம்மளுக்கு அவ்வளோ அந்த காலத்தில் கூழ், கேழ்வரகு, களின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. களி சில இடத்துல கிடைக்குது, பட் இருந்தாலும் களியை வந்து இப்போ யாரும் விரும்பி சாப்பிட்றது கிடையாது. அது ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது, பட் அது வந்து யாரும் விரும்பி சாப்பிட்றது கிடையாது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு. சில கடைகளெல்லாம் கிடைக்கிது, அதை வந்து நம்ம சாப்பிட்டாக்கா இன்னும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். ஹெல்த்திக்காக நம்ம டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணால் கூட நல்லா ஹெல்த்து நல்லா இருக்கும். தினம் வித்தியாசமான நோய்கள் வரதுக்கான காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க? அதுதான் ஃபுட்டு தான், மெயின் ஃபுட்டு தான். நம்ம சாப்பிட்றதுல அவ்வளோ இதுவாக இல்லை, குவாலிட்டிஸும் கிடையாது. பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு
எந்த ஒரு ப்ராப்பரான இதுவும் இல்லாமல் ஃபுட்ஸ் எல்லாம் வருது, அதனாலையும் சம் ப்ராப்ளம்ஸ் வருது. நேரத்துக்கு உங்களால் சாப்பிட முடியுதா 3 வேளையும்? கண்டிப்பாக இல்லை. காலையில் சாப்பிடுவேன், மதியம் கிடையாது, மறுபடியும் இரவு அதுவும் வித்தவுட் டைமிங்கில் தான் சாப்பிடுவேன். வணக்கம், உங்கள் பேர் என்ன, ஊர், என்ன பண்ணுறீங்கன்றதை சொல்லுங்கள். என் பேர் தமிழரசன். நான் லத்தேரி பக்கத்தில் கம்பத்தம். நான் வந்து NDTFல செகண்ட் இயர் டூல் அண்ட் டை மேக்கிங் பண்ணுறேன். உணவு முறையில் இந்த காலத்தில் என்னென்ன மாற்றம் வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பீஸா, பர்கர், அந்த மாதிரி நம்மளுக்கு அன்ஹெல்தி ஃபுட்ஸ் தான் நிறைய வந்திருக்கு. நான் எல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் பாரம்பரிய உணவுகள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த காலத்தில் களி, கேழ்வரகு, கூழ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த உணவுகளை பற்றியும் இப்போ இருக்கிற உணவுகள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் முன்னாடி இருந்ததெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நோய் வரல, 90 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஃபுட்டில் 60 வயசு வரைக்கும் இருக்குது. நம்ம தெரியுமா, இருக்க முடியுமான்னு தெரியல. நொறுக்கு தீனிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த காலத்தில் நொறுக்கு தீனிகள்னு என்னென்ன நம்மளை ஆக்கிரமிச்சிருக்கு? சாண்ட்விச், ஏதோ பிளாஸ்டிக்கில் செய்கிறதான சொல்கிறாங்க, அதெல்லாம் அன்ஹெல்தி தான். அந்த காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த ஸ்நாக்ஸ் விரும்பி சாப்பிட்டேன். உதாரணத்துக்கு கல்கோனா, கடலை மிட்டாய், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காலத்தில் அதெல்லாம் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? கம்மர்கட்டுன்னு சொல்லுவாங்களேண்ணா, தெரியுமா? அதை தான் நிறைய விரும்பி சாப்பிடுவேன். ஆனால் இப்போலாம் கிடைக்கிறதில்ல. உங்களுடைய ஃபேவரட் கம்பர்கட்டு இப்போ மறைஞ்சு போச்சு. உங்களுடைய பையன் காலத்துக்கு அது ஒரு புக்கில் நம்ம ஒரு பேப்பரை தான் பார்க்கணும். புக்கில் கூட வருமானு தெரியல. என் பேர் செல்வகணபதி, வேலூர் மாவட்டம். உங்களுக்கு மிகவும் பிடித்த உணவுன்னு சொல்லிட்டு எதை சொல்வீங்க? எங்களுக்கு மிகவும் பிடித்த உணவு வந்து கேழ்வரகு தான். கேழ்வரகு, சேமை, இது கஞ்சி, இது மாதிரி சாப்பிட்றது தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்து உணவுக்கும் இந்த காலத்து உணவுக்கும், பாட்டி காலத்து உணவு முறைகளில் மறைந்து போன உணவுன்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசில் உறுத்திக்கிட்டு இருக்கிறது எது? இந்த சிம்பிளி, அந்த இடித்து கொடுப்பாங்க, அந்த புளியாந்தூளுது. இந்த புளியாந்தூளர்லாம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த புளி போட்டு குழம்பு வச்சு செய்கிறோம், ஆனால் புளியாந்தூள் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த வேப்பிலையை அரைச்சி குழந்தைக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் வயிற்றில் இருக்கிற பூச்சிங்கள்லாம் சாகும். இப்போ இருக்கிற பீஸா, பர்கரு இதெல்லாம் வந்து சீஸினுடைய ஐட்டங்க எல்லாமே. இந்த சீஸ் போட்டு பண்ணுறாங்க. அது வந்து அந்த அளவுக்கு வந்து சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்குமே தவிர ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தான். இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட்டும் அதிகமாகி போச்சு. இப்போ இன்றைக்கி நிறைய கடைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் தான் இருக்கே தவிர மற்றபடி அந்த பழைய இதுங்கெல்லாம் இல்லை. ஆனால் இட்லியில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த்து வந்து ஒரு கறியில் கூட கிடையாது. இன்றைக்கி ஒரு ஆட்டுக்கறியில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த்து இட்லியில் இருக்கிற இது வந்து கிடையாது. ஏன்னா இட்லியில் வந்து மாவு பொருள் தான், அதில் வந்து உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போடுறதுனால அதில் இருக்கிற அந்த ஆவிரி பொருள், அதில் இருக்கிற ஸ்ட்ரென்த்து வந்து இன்றைக்கி கறியில் சமைச்சா கூட அந்த ஸ்ட்ரென்த்து கிடையாது. இது வந்து ஆணித்தனமான உண்மை. அது யாருக்கும் தெரியறதில்ல. இட்லியாப்பா, ஹோட்டலுக்கு போனால் 2 இட்லி கொடுப்பான்னு ஈஸியாக சொல்லிடுமே தவிர அதில் இருக்கிற பயன்பாடு யாருக்கும் தெரியறது கிடையாது. அதனால் ஆவிரியில் இருக்கிற உணவு சாப்பிட்றது நல்லது. ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை தவிர்க்கிறது உடம்புக்கு நல்லது. நொறுக்கு தீனிகளை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில், பாட்டி காலத்தில் இருந்த நொறுக்கு தீனிகளுக்கும் இப்போ இருக்கிற நொறுக்கு தீனிகளுக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து இந்த பசங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஸ்கூல் பக்கத்தில் எல்லாமே கெமிக்கல் போட்ட ஐட்டம் தான். ஆனால் அந்த காலத்தில் வீட்லேயே சமையல், வீட்லேயே வந்து அந்த இடித்து அந்த எள்ளடை, முதுக்கு, சீடை இதெல்லாம் வந்து செய்வாங்க. ஆனால் இப்போ கிருஷ்ணர் ஜெயந்தி அப்படின்னு ஒன்று வர்றதுனால அப்போ தான் இதெல்லாம் தோணுது ஜனங்களுக்கு. பழைய அந்த சீடை, எள்ளடை, வெண்ணெய் இதெல்லாம் வந்து எவ்வளோ நல்லதுன்றது ஏதோ ஒரு விழாக்களில் வந்து அதை இது பண்ணிக்கிறாங்களே தவிர குழந்தைங்களுக்கு வந்து வீட்டில் நம்ம மாமூலாக சமைச்சு கொடுப்போம் அப்படின்றது இல்லை. சில கெமிக்கல் ஐட்டங்கள்லாம் சேர்றதுனால தான் அதை கெடாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அது கெடாமல் இருக்கிறதுக்கு வியாபாரத்துக்கு ஓகே, அதை வாங்கி சாப்பிட்ற ஜனங்களோட வயிற்றில் அல்சர் ஜாஸ்தியாக வருது. இது வந்து நிறைய உண்மை. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே குழந்தைக்கே அந்த மாதிரி இருக்குது. அது சாப்பிட்டு இன்றைக்கி சாப்பிட முடியாத ஒரு நிலையில் இருக்குது. அல்சர் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் போனாக்கா இந்த மாதிரி கெமிக்கல் ஐட்டம் வாங்கி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு. அதனால் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. நாமளும் பசங்களுக்கு இந்த பழங்க இது மாதிரி கொடுக்குறது நல்லது, நேச்சுரல் கொடுக்குறது நல்லது. அதே மாதிரி இந்த சாக்லேட் எல்லாம் கூட தின்பண்டங்கள் வந்து நிறைய பசங்க இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் வந்து கெடுதல் தான். சாக்லேட்டுக்கு பதில் வேறு எதனா கொடுக்கலாம். கடல உருண்டை கொடுக்கலாம், மாவு உருண்டை கொடுக்கலாம். இப்போ ஸ்கூலில் வந்து முன்னெல்லாம் அந்த மாவு உருண்டைன்னு கொடுப்பாங்க. அதில் எவ்வளோ சத்து இருக்குதுன்னு இன்றைக்கி யாருக்குமே தெரியல. அந்த மாவு உருண்டையில் இருக்கிற சத்து வேறு எதுலேயுமே இல்லை. இன்றைக்கி சத்துணவு கூடங்களில் கூட இப்போ பயன்படுத்துகிறாங்க. அதை இன்னும் பயன்படுத்திட்டு வராங்க. ஆனால் நம்ம வீட்டிலேயே அதெல்லாம் செய்யலாம், செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். யாருக்கும் அது வந்து அந்த அளவுக்கு தெரியறதில்லை.
இந்த விரைவான காலத்தில் வந்து மக்கள் வந்து நேரத்துக்கு நிறைய பேர் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்கள் நிலவிக்கிட்டு இருக்கு. உங்களால் நேரத்துக்கு சாப்பிட முடியுதா? சாப்பாட்டை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இல்லை, நேரத்துக்கு சாப்பிட முடியல. ஆனால் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்து போகிறத விட பசி எடுக்கும்போது சாப்பிட்றது நல்லது. சிஸ்டமேட்டிக்காக இந்த நேரத்துக்கு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி உலகத்தில் ஓடின்னு இருக்க முடியாது. பசிக்கும் போது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அவை பாட்டி கூட அதான் சொல்லிக்கிறாங்க, உனக்கு எப்போ பசி எடுத்து தூண்டுதோ, பசி தூண்டும் போது நீ சாப்பிட்டீங்கன்னா அதோட செல்ஸ் எல்லாம் போயிட்டு கரெக்டாக சாப்பிட்ற சாப்பாடு செல்லுக்கு போய் சேரும், உடம்பு ஆக்டிவிட்டிவாக இருக்கும். சும்மா டைம் ஆயிடுச்சுன்னு சாப்பாடு நேரத்தில் கூட உடம்புல சாப்பாடு வயிற்றில் ஃபுல்லாக இருந்தால் கூட அந்த நேரத்துக்கு சாப்பிட்ணுன்னு சாப்பிட்றவங்க சில பேர் இருக்காங்க. அது வந்து ஓவரி விதம் தவிர மற்றபடி அது செரிமானத்துக்கும் கெடுதல், உடம்புக்கும் கெடுதல். பசி எடுக்கணும், நல்லா பசி எடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பசி எடுத்த பிறகு 10 நிமிஷம் பின்னாடி சாப்பிட்ணும். இது உடம்புக்கு நல்லது. இந்த டைமுக்கு சாப்பிட்ணுன்றது இல்லை, நம்ம உடம்புக்கு 4 மணி நேரத்துக்கு ஏதாவது ஒரு உணவு தேவை. அது நம்ம மற்ற சாப்பாடு உணவுன்றது 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டா போதும். இந்த நொறுக்கு தீனிங்க இந்த மாதிரி சின்ன சின்ன இதுவங்கெல்லாம் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சும்மா அந்த பசி நேரத்துக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்லாம். அது கூட இந்த பழங்க, வாழைப்பழம், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸுங்க சாப்பிட்டா நல்லது. கெமிக்கல் ஐட்டம் இல்லாமல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நன்றி சார், மிக்க நன்றி. சங்கருங்க, நான் ஆட்டோ ஓட்டுறேன். அதாவது பழைய உணவுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேளு, கம்பு, களி இதெல்லாம் இருந்தது. அந்த காலத்தில் அதை சாப்பிட்டு நல்லா இன்னும் இன்றைக்கும் உயிர் வாழ்கிறாங்க. இப்போ இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, சாதம்னு பார்த்தீங்கன்னாவே சாதத்தில் நிறைய சுகர் வருது. அந்த காலத்தில் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்தது. இந்த காலத்தில் யாருமே 60 இயர்ஸ்க்கு மேலே உயிரோடு இருக்கிறது கிடையாது. இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த பீஸா, பர்கரு விதவிதமாக வந்துடுச்சு. ஆனால் அப்போ அதெல்லாம் கிடையாது. இதனால் அந்த காலத்து உணவு தான் ஹெல்த்துன்னு நாங்கள் சொல்ல வரோம். உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச உணவு எதுங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவுனா சப்பாத்தி சாப்பிடுவோம், சேமியா. வேறு சாதம்னு பார்த்திங்கன்னா இந்த புழுங்கல் அரிசி சாதம், பச்சை அரிசி சாதம்லாம் சுகருன்றாங்க. இதுதாங்க இப்போ வந்து வேறு. மற்றபடி என்னுடைய பிள்ளைங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஸா கேட்குறாங்க, புது புது ஐட்டம்ஸை கேட்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸை கேட்குறாங்க. நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸுன்றாங்க. அப்போல்லாம் ஃப்ரைட் ரைஸ் கிடையாது, இப்போ தான் ஃப்ரைட் ரைஸு என்னென்னவோ விதமாக வந்திருக்கு. அந்த காலத்தில் உணவில் வந்து பாரம்பரிய உணவுகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ மறைந்து போயிடுச்சு அந்த உணவு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசில் உறுத்திக்கிட்டு இருக்கிற உணவு எதை சொல்லுவீங்க? இந்த கம்பு, கேழ்வரகு, சோளம், சம்பா, கிழங்கு வகைகள், ஒரு சில கிழங்குங்கெல்லாம் மறைஞ்சே போச்சுங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம், தின்பண்டங்கள்னு சொல்லுவீங்களா, நொறுக்கு தீனிகள், அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? முறுக்கில் எல்லாமே வந்து இப்போ கொலஸ்ட்ரால் தாங்க. எல்லாமே வந்து பிபி, அதை சாப்பிட்ற தொட்டு எல்லாம் ஆளுங்கெல்லாம் அதிகமாக ஊதியம் தான் போகிறாங்களே தவிர யாரும் கம்மியான இது கிடையாது. அதனால் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத கம்மி பண்ணணுங்க. முற்காலத்தில் உங்கள் தாத்தா பாட்டியோ இல்லை அப்பா அம்மாவோ செஞ்சு கொடுத்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து இப்போ உங்கள் குழந்தைக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்களா? இப்போ நாங்கள் செஞ்சு கொடுத்தா கூட அதை சாப்பிட மாட்டேன்றாங்களே, அதுதானே பெரிய விஷயம். இப்போ எங்கள் தாத்தா வந்து களி சாப்பிட்டாரு, எங்கள் பாட்டியும் சாப்பிடுவாங்க. அது வந்து எங்கள் அப்பா கொடுத்தாங்க, எங்கள் அப்பா எங்களுக்கு கொடுப்பாங்க. எங்களுக்கு கொடுக்கும்போதே கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு நாங்கள் எங்கே கொடுக்குறது? நேரத்துக்கு 3 வேளையும் உங்களால் சாப்பிட முடியுதா? சரி, எப்படி சாப்பிட முடியறது இல்லைங்க. அந்த அளவுக்கு வந்து இப்போ இருக்கிற ஃபுட்டில் வந்து இதுவும் கிடையாதுங்க. அப்போ இருக்கிற ஃபுட்டில் இருந்ததுங்க. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா வச்சுங்க, சிக்கன் சரியில்லை, மற்றபடி வேறு எந்த ஐட்டம்ஸுமே வர்றது சரியில்லைங்க. ஆயில் ஐட்டம் எல்லாமே வந்து ஒரு இதுவாக இருக்கிறத தொட்டு சரியானபடி சாப்பிட முடியறதில்ல. அப்போ இருக்கிறவங்க சாப்பிட்டது வந்து நல்லா இருக்குங்க. டயத்துக்கு சாப்பிட முடியாததுக்கான காரணம் டைஜஷன் நினைக்கிறீங்களா, இல்லை அதாவது வேலைப்பளுன்னு நினைக்கிறீங்க? அதான் இதுதாங்க. மற்றபடி வேறு ஒர்க்கிங் வந்து நம்ம பண்ணுறது தான் ஒர்க்கிங்கு. நம்ம நிற்க வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நிற்க வச்சுட்டு கூட போய் சாப்பிட்லாங்க. சரியானபடி சாப்பிட முடியலன்னா அதுதாங்க. டைஜஷன் ஆகுறதில்ல, ஜீரண சக்தி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க? ஆமாங்க சார், அதான். ஓகே சார், நன்றி நன்றி. வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, ஊர் என்ன பண்ணுறீங்கன்றதை சொல்லுங்கள். பேர் வந்து அன்பழகன், வியாபாரம் பண்ணிகிட்ருக்கு, வேலூர் வேலைப்பாடி. உணவு முறைகளில் வந்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உணவு வந்து அந்த காலத்தில் இருந்த உணவுக்கும் இந்த காலத்தில் இருந்த உணவு நடைமுறையே வந்து அதிகமான வித்தியாசம். இன்றைக்கி வந்து அதிகமான நம்ம ஃபுட்டில் வந்து இறைச்சி அதிகமாக எடுத்து சாப்பிட்ருவோம். அந்த காலத்தில் வந்து இறைச்சி எல்லாம் உணவு, ஆட்டுக்கறி, மற்ற இறைச்சி வகைகள்லாம் ரொம்ப வந்து கம்மியான முறையில் நம்ம சாப்பிட்டு மற்ற
தானிய வகைகளை அதிகமாக சாப்பிட்டோம். அதனால் வந்து மற்ற வியாதிகளை வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து குறைவாகவும் நம்மளுக்கு தேவையான உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமான பொருளும் அதில் கிடச்சிது. இதில் வந்து இன்றைய தேவை இப்போ உடல் ஆரோக்கியத்துக்குன்றதுக்காக இதை நம்ம வந்து சாப்பிட்றோம். ஆனால் இதனால் வந்து நாளொரு காலத்துக்கு கெடுதலான முறை தான் உடம்புக்கு வந்து ஏற்படுது. ஒரு நல்ல பலன் நம்மளுக்கு தராது. ஆனால் அதில் வந்து நம்மளுக்கு கேழ்வரகு, கம்பு இதெல்லாம் சாப்பிடும்போது அதனுடைய பலன் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைச்சிது, நாள்பட்டு கிடைச்சிது, உடல் ஆரோக்கியமாகவும் இருந்தது. இதனால் வந்து மனிதனுக்கு வந்து இந்த சர்க்கரை வியாதி, மற்ற பிபி, இப்போ முட்டி வலி, இடுப்பு வலி இதெல்லாம் வந்து ரொம்ப அந்த காலத்தில் வந்து கம்மியாக இருந்தது. கீரை வகைகளை நிறைய உண்றதை விட்டுடும். இதில் வந்து நம்மளுக்கு அதிகமான வந்து ஆரோக்கியம் இல்லாத அப்புறம் நம்ம மெடிக்கலுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படுது. அந்த காலத்தில் சாப்பிட்ட உணவு எல்லாத்தையும் பாரம்பரிய உணவு, கலாச்சார உணவுன்னு இப்போ பேரையே மாற்றிட்டாங்க. உங்களுக்கு மறக்க முடியாத பாரம்பரிய உணவுன்னு சொல்லிட்டு எதை சொல்லுவீங்க? இப்போது நாங்கள் கூழ் சாப்பிட்றோம். இப்போ நான் ஒரு டைமில் அந்த ஒரு இப்போ ஊரில் நான் கூழ் ஊற்றுறப்போ பாரம்பரியமான அது உணவே தான் சொல்லலாம். கூழ்ன்றது வந்து பழங்காலத்துலேருந்து இந்த காலத்தில் வரைக்கும் உணவு. அது கூழ் சாப்பிட்றது வந்து கேழ்வரகு கூழ் வந்து சாப்பிட்றது அது பாரம்பரியமான உணவு தான். வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. உங்களால் நேரத்துக்கு 3 வேளையும் சாப்பிட முடியுதா? சில டைமில் வந்து கால நேரமாக மாற்றங்கள் ஏற்படும் இல்லையா? இப்போ காலையில் எப்படியோ கிளம்பும்போது சாப்பிட்டுடலாம். மத்தியானம் சாப்பாடு வந்து கொஞ்சம் 1 மணி நேரம் 6 மணி நேரம் முன்ன பின்ன ஆகும். கரெக்ட் டைமு சாப்பிட முடியாது. மத்தியானம் ராத்திரி கூட சில நேரத்தில் கரெக்டாக இருக்கும், சில நேரத்தில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் வரும். இப்போ நிறைய புதிய உணவு வகைகளால் தான் நோய்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நான் சொல்லிட்டேனே, புதிய உணவுன்றதை விட இப்போ இருக்கிற உணவுகளே அதான். இப்போ வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும் இல்லைங்களா? ஒரு காலத்தில் டெய்லி அவங்க சிக்கன் சாப்பிட்டாங்க, கிடையாது. சிக்கனே வந்து மட்டன் எடுக்கிறதே வந்து ஒவ்வொரு வீட்டுங்களில் மாதத்துக்கு ஒரு முறையும், இன்னும் ரொம்ப நாளைக்கு முன்னே வருஷத்துக்கு ஒரு முறை தான் கறி எடுத்து செய்வாங்க. இப்போ வந்து டெய்லி கறி இல்லாத உணவே இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அவன் உணவு மாறி தானே போச்சு. இப்போ அன்றைக்கி இருந்த வந்து உணவு வந்து எப்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை தான் மட்டன் சிக்கன்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க. இன்றைக்கி அப்படி சாப்பிடல. அதை வந்து கண்டினியூவாக டெய்லியாக இருக்கிற மாதிரி ஜனங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான். என்னோட பேர் வில்வநாதன், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருக்குங்க. நான் இது காந்தி நகர் ஏரியா சொன்னேன். இந்த வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உணவு. இந்த காலத்தில் உணவு முறையினால் வந்து நிறைய வகையான நோய்கள் வருதுன்னு சொல்கிறோம். நேரத்துக்கு நம்மளால் உணவு சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதை பற்றி? இன்றைய உணவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே இன்றைக்கி செயற்கையான முறையில் தயாரிக்கப்படுவது தான். அதுலேயும் காலம் கருதி நம்ம ரொம்ப வேகமாக போகிறதுனால நம்ம இன்றைக்கி எல்லாமே வந்து துரித உணவுகளை நாடிட்டு வரோம். இயற்கையான உணவு முறைகள், பழங்காலத்தில் செய்யப்பட்ட அந்த அரிசிக்கு சாதம், கேழ்வரகு, அந்த மாதிரி பாரம்பரிய உணவுகள் இன்றைக்கி யாரும் பயன்படுத்தலை. இன்க்ளூடிங் இப்போ சொல்லிட்டு இருக்கிற நாங்களே கூட ஒரு நேரத்துக்கு அந்த துரித உணவுகளையும் தேவையற்ற அந்த உணவுகளை பயன்படுத்துறதுனால உடலுக்கு தீங்காந்து எங்களுக்கும் தெரியுது. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மாற்றிட்டு வரோம். ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு வந்து அந்த துரித உணவு தான் அவங்களுக்கு உணவு சுவை அப்படின்னு தெரியுது. அவங்களுக்கு அந்த கீரைகள், காய்கறிகள், அந்த தரமான சத்துள்ள பொருட்கள் அவங்களுக்கு அதை பற்றி தெரியுதில்லை. ஸோ அதை வந்து நாங்களும் வகுப்பறையில் மாணவர்கிட்ட விழிப்புணர்வு அடிக்கடி சொல்லிட்டு வரோம். வாரத்தில் 2 முறை உணவில் காய்கறி சேர்த்து விடணும், தரமான பழங்கள் சேர்க்கணும், ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு வாழைப்பழமாக சாப்பிடணும் அப்படின்ற கருத்தை சொல்லிட்டு வரோம். மாறி வர காலத்தில் இன்றைக்கி கிராமப்புறங்களில் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே துரித உணவுகளை சாப்பிடக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. அது மாறணுன்னா இன்றைக்கி தரமான அரிசியை நம்ம வாங்க ஆரம்பிக்கணும். நாமளே சொந்தமாக வீட்டில் வந்து காய்கறி தோட்டம் அமைச்சு செய்முறை செய்தால் நிச்சயமாக நம்ம வருங்காலம் நல்லாயிருக்கும். இந்த உணவுனால் வரக்கூடிய பாதிப்புகள்லாம் நிச்சயமாக நீங்குங்க. அந்த காலத்தில் நம்ம பாட்டி தாத்தா காலத்துலேயோ இல்லை நம்முடைய அப்பா காலத்துலேயோ இருந்த ஒரு உணவு இந்த காலத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? அதுக்கு காரணம் இன்றைக்கி விவசாயிகளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த விவசாய தொழிலை விட்டுட்டு எல்லாமே இன்றைக்கி வேறு தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் இன்றைக்கி பருவமழை தவிர்த்து இயற்கை சரியான நேரத்தில் மழையும் கொடுக்கறதில்ல. அதுவும் ஒரு காரணம். இன்றைக்கி வேளாண் நிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி வீட்டு மனை பட்டாக்களாகவும் தொழிற்சாலைகளாக மாறிவிட்ட காரணத்தினால இன்றைக்கி நம்ம நிச்சயமாக தரமான உணவை எதிர்பார்க்கறது கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்காதுங்க. மறைக்கப்பட்ட உணவுகள்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? மறைக்கப்பட்ட உணவுகள்னு சொல்லும்போது இப்போ திணை, சாமை, அந்த மாதிரி கேழ்வரகு அதெல்லாம் கூட மறைக்கப்பட்ட உணவு வகைகள் தான் இன்றைக்கி.
அது என்றைக்குன்னா ஒரு நாள் விசேஷத்தில் நம்ம செய்யும்போது தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியுதுங்க. அந்த காலத்துலலாம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அதாவது நொறுக்கு தீனிகள், தின்பண்டங்கள்னு சொல்லிட்டு நம்முடைய குழந்தைகளுக்கு, நான் சின்ன பையனாக இருந்தக்குள்ள எங்கள் தாத்தாலாம் வாங்கி கொடுத்துருப்பாரு, கம்பரக்கட்டு, கல்கோனா, இந்த மாதிரி எல்லாம். நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு இதை நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது என்ன, இல்லை உங்களுடைய குழந்தைகள் உங்ககிட்ட விரும்புறது என்ன? ஏன்னா இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நான் கடைக்கு போன ஸ்நாக்ஸ் வந்து அவங்க சாப்பிடக்கூடிய எக்ஸ்ட்லாம் வாங்குறது கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி கம்பர மிட்டாய், கடலை பருப்பு, உடைச்ச கடலில் செய்யக்கூடிய இனிப்பு பலகாரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேழ்வரகுல சிம்லின்னு சொல்லுவாங்க, கேழ்வரகுல செய்யக்கூடிய ஒரு வகையான இனிப்பு உணவு, அது மாதிரி உணவுகளை நானும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். என்னுடைய பிள்ளைகள் அதை தான் விரும்பி ஒரு சாப்பிட்றாங்க. இன்றைக்கி நான் சொல்ல இந்த கொண்ட அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸு அது எல்லாமே இன்றைக்கி அவாய்ட் பண்ணிட்டாங்க எல்லாமே. இன்றைக்கி உணவு முறைகள் நிறைய வந்து செயற்கையான உணவு முறைகளை சாப்பிட்டு மருத்துவமனைக்கு செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய. ஆசிரியராக இருந்து நீங்கள் சொல்கிற கருத்து என்ன? கூடுமான வரையில் நாம் இயற்கையாக விளையக்கூடிய காய்கறிகள், கீரைகளை சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்னு சொல்லக்கூடிய துரித உணவுனை நிச்சயமாக சாப்பிடக்கூடாது. அது இன்றைக்கி நமக்கு வேணால் சுவையை சேர்க்கலாம் தவிர, ஆனால் வருங்காலத்தில் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய பின் சந்ததிக்கு அது பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுறதுனால கூடுமான வரைக்கும் எல்லாருமே நம்ம இன்றைக்கி இயற்கை வேளாண் செய்யப்பட்ட கடைகள் நிறையவே இன்றைக்கி இருக்குது. அந்த மாதிரி கடைகளை நாடி சென்று கொஞ்சம் சிரமம் பார்க்காம தரமுள்ள உணவுகளையும் காய்கறிகளையும், சாமை, கேழ்வரகு, திணை, குதிரைவாளி போன்ற நல்ல ஒரு சத்துள்ள உணவுகள் சாப்பிட்டா நிச்சயமாக வருங்காலத்தில் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நிச்சயமாக இருப்பாங்கன்றது என்னோட சிறிய ஒரு ஆலோசனை. நன்றி சார், நன்றி. என்னோட பேர் அரவிந்த், நான் வேலூரில் தான் இருக்கேன், சிஎம்சி ஆண்ட இருக்கேன். இன்றைக்கி நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டாபிக் வந்து உணவு முறைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாப்பிட்றது ரெகுலராக ஸ்ட்ரென்த்துக்காக சாப்பிட்றாங்க, அவ்வளோதான், வேறு என்ன. அதாவது சாப்பாடு ஸ்ட்ரென்த்துக்காக மட்டும்தான் சாப்பிட்றாங்க. நீங்கள் என்னென்ன ஃபுட்டெல்லாம் டெய்லி லைஃப்பில் சாப்பிட்டுட்ருக்கீங்க? நான் டயட் சாப்பிட்றேன், டயட் ஃபுட் தான் நான் சாப்பிட்றேன். ஃப்ரூட்ஸு, காலையில் ஃப்ரூட்ஸு, மத்தியானம் ரெகுலராக சாப்பாடு தான், ஈவினிங் டிஃபன் அந்த மாதிரி தான். உங்கள் நேரத்துக்கு 3 வேளையும் டைமுக்கு சாப்பிட முடியுதா உங்களால்? எங்கள் வீட்டில் இருக்க வேலைங்க பொறுத்து தான் இருக்குது. நான் படிச்சுட்ருக்கேன், ஆனால் வீட்டில் ரெகுலராக என்ன வேலை வாங்குறத பொறுத்து தான் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுன்னு எதை சொல்லுவீங்க? ரொம்ப பிடிச்ச உணவுனா வெஜிடேரியன். வெஜிடேரியனில் தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். நான் வெஜிடேரியனில்? நான்வெஜ்ஜில் பிரியாணி கொஞ்சம் பிடிக்கும். கொஞ்சம் தான் பிடிக்குமா? ஓகே. அந்த காலத்தில் இருக்கிற உணவு, தாத்தா பாட்டி காலத்தில் இருக்கிற உணவுக்கும் இப்போ இருக்கிற உணவுக்கும் என்ன மாற்றம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டேஸ்ட் டிஃப்ரெண்ட் மாறுது, ஆனால் அந்த காலத்து டேஸ்ட் மாதிரி வராது. அப்படி தான் பார்த்தா கூட இப்போ வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. அம்மா செய்கிறதுலாம் ஓரளவு தான், பாட்டி செய்கிறதுலாம் நல்லாயிருக்கும், சாப்பிட்ருக்கேன். அந்த காலத்தில் பாட்டி செஞ்ச உணவு முறையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு சொல்லுவீங்க? எனக்கு குழி பணியாரம் பிடிக்கும். டீ செய்வாங்க, டீ அந்த காலத்து ஸ்பெஷல் டீ எல்லாம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுருக்கேன். நன்றி. பார்த்திபன், மோட்டூர், அரும்பாக்கு மோட்டூர். உணவு முறைகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அந்த காலத்தில் இருக்கிற உணவு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக இருந்துச்சு, கீரை வகைங்க நிறையா இருந்துச்சு. அந்த காலத்தில் இயற்கையாக தண்ணி மழையெல்லாம் வந்துச்சு. இந்த காலத்தில் எல்லாம் இதுவாக இருக்குது, இயற்கையை மாசுபடுத்துகிறாங்க புகை மூலமாக. இப்போ இருக்கிற உணவு வந்து ஹெல்த்தியாக இல்லை, இப்போ இருக்கிற உணவு வந்து ஹெல்த்தியாக இருக்காது. அதான் அதனால ரத்தம் இதெல்லாம் வந்துடும். இப்போ இருக்கிற இதுவில் நோய் நிறையா வருது. அப்போ ஹெல்த்தியாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இப்போ இருக்கிற சாப்பாடு வந்து சரி இருக்காது. அந்த காலத்தில் இருக்கிற உணவு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு, களி ஃபுட்டு அதுமாரி இருந்துச்சு. அதனால் இந்த காலத்தில் ஸ்நாக்ஸ், பீட்சா, பர்கர் அதெல்லாம் சாப்பிட்றாங்க. அதனால் அது ஒன்றும் யூஸ் கிடையாது. அப்போ இருக்கிற உணவு வந்து ரொம்ப அதிகமான இது இருந்துச்சு, நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சு, உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஒரு இது பண்ணாவே எல்லாம் இது பண்ணிடுறாங்க. உங்களுக்கு மிகவும் பிடித்த உணவு எது? நம்மளுக்கு மிகவும் பிடித்த உணவு வந்து வெஜிடபிள் தான். நம்மளுக்கு நான்வெஜ்ஜில் வந்து இது வேறு எல்லாமே பிடிக்கும். நான்வெஜ்ஜில் அந்த காலத்தில், பாட்டி காலத்தில் நான் சாப்பிட்ட உணவு வந்து இந்த காலத்தில் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதை சொல்லுவீங்க? களி தான் சொல்லுவேன். நான் களி தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், களி தான் நான் இப்போ சொல்லுவேன். பாரம்பரிய உணவுகள் மறைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? இந்த கூழ், இந்த கேழ்வரகு அதெல்லாம் சொல்லுவேன் பாரம்பரிய உணவு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக் ஐட்டம் எது? இப்போ சொல்கிறீங்களா? அப்போ இந்த ஜென்ரேஷன் அப்போவும் சொல்லுங்கள், இப்போவும் சொல்லுங்கள். அப்போ பிடிச்சது ரொம்ப உருளைக்கிழங்கு தான், ஸ்நாக்ஸாக தான் பிடிக்கும். இப்போவும் அதே தான், உருளைக்கிழங்கு தான் பிடிக்கும். கிழங்கு வகை தான் ரொம்ப பிடிக்கும், ஸ்நாக்ஸ் தான். டயத்துக்கு 3 வேளைக்கும் உங்களால் சாப்பிட முடியுதா? சாப்பிட முடியுதுங்க. நேரம் தவறாமல் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நன்றி, நன்றி பார்த்திபன். நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் VIT பண்பலை 90.8. நன்றி, வணக்கம்.
பெற்றோரால் பராமரிக்க இயலாத குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நலக்குழுவின் மூலம் ஆதரவற்ற குழந்தை என்று பதிவு செய்யப்படும். 6 வயது முதல் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் நலன் கருதி தகுதி வாய்ந்த பெற்றோர்களிடம் குடும்ப சூழலில் வளர தற்காலிக பராமரிப்பின் கீழ் வளர்க்க விரும்பும் தகுதி வாய்ந்த பெற்றோர்கள் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்திற்கு தொலைபேசி மூலம் 041622222310 என்ற எண்ணிற்கு தெரிவிக்கலாம். மெல்லிய நிகழ்வுகளில் தொடங்கி நெஞ்சை கசக்கும் நிகழ்வுகள் வரை நீளும் நம் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. உங்கள் விஐடி பண்பலை 90.8 உணர்வுகள். உணர்வுகள் இது எதை குறிக்குது? நம்மோட அன்றாட வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகளால நம்மோட மனசுல ஏற்படுற அழுத்தம், அந்த அழுத்தத்தால நகர்த்தப்படக்கூடிய நம்மளோட வாழ்க்கை, உணர்வுகளும் நிகழ்வுகளுமா மாறி மாறி நம்மளோட வாழ்க்கையை உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கிற ஒரு நிலை. இந்த நிலையை நம்ம மனசு திரும்ப திரும்ப அலசி பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் உணர்வுகள். உங்க மனசு என்ன உணர்தோ அதுதான் உங்களோட நடவடிக்கையா பிரதிபலிக்குது. அப்படி பிரதிபலிக்கிற விஷயங்களை தான் விஐடி பண்பலையில இப்ப கேட்க போறீங்க. மனதை வருடும் உணர்வுகளை கேட்டு நடப்போம் வாங்க. பூனையின் தேடல். மனதை வருடக்கூடிய உணர்வுகளை பற்றி பேசுவோம், அதை கேட்டு நடப்போம் வாங்கன்னு சொன்னீங்களே, இப்போ என்ன பூனையின் தேடலை பற்றி பேசுகிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. ஊரை விட்டு ஊர் வந்து வேலை செய்கிற பல பேரில் நானும் ஒருத்தன். என்ன தான் ஊரை விட்டு ஊர் வந்துட்டாலும் சொந்த ஊருன்றது நமக்கு இன்பமான ஒரு ஊர் தானே. அந்த ஊருக்கு திரும்ப போகணுன்ற ஒரு எண்ணத்தோட காத்திருந்த அந்த நேரம் தான் எனக்கு விடுமுறையும் வந்துச்சு. விடுமுறைன்னு பார்த்தா 2 நாள் தான். ஆனால் அந்த 2 நாள் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக இருந்துச்சு. வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு வந்த முதல் நிமிஷம் மனசில் ஏற்பட்ட சந்தோஷம் எப்படி சொல்கிறதுனே தெரியல. அம்மாவோட முகத்தில் அது அப்பட்டமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்னோட மனசில் அந்த சந்தோஷம் ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப துள்ளி விளையாண்டுக்கிட்டு இருந்தது. வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த தென்னை ஓலையில் வேயப்பட்ட குடிசை எவ்வளவு இதமாக இருக்குது. அந்த ஒரு இதத்தை மனசு உணருதோ இல்லையோ நம்ம உடல் கண்டிப்பாக உணரும். அந்த சில்லுன்ற காற்று அது மனசுக்கு மட்டும் இல்லை உடலுக்கும் ரொம்ப இதத்தை தந்தது. என்னோட அலுப்பு எல்லாமே அங்கேயே போயிடுச்சு. ஆனால் பையில் பெரிய அழுக்கு துணி மூட்டை கொண்டு வந்திருக்கேனே, அது எல்லாத்தையும் துவைச்சி தான் ஆகணும். அது எல்லாத்தையும் அப்படி ஓரமாக வச்சுட்டு சரி அப்பா உட்காரலாம் அப்படின்னு உட்காந்தேன். மேலே பார்த்தா பரணி. அந்த பரணியில் என்னென்னமோ இருக்குது. ஒரு பெரிய குண்டான்லேருந்து சின்ன சொப்பு ஜாமான் வரைக்கும் அந்த பரணியில் தான் கிடக்கு. ஏங்க, நான் சின்ன வயசில் நடந்து பழகின நடவண்டி கூட அதே பரணியில் தான் கிடக்கு. ஆனால் அந்த பரணியில் ஏதோ ஒரு வித்தியாசம் இன்னைக்கு என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு பூனை. அந்த பூனை சாதாரண பூனையாக இருந்தால் அந்த வித்தியாசம் எனக்கு தென்பட்டிருக்காது. அந்த பூனை ஒரு தாய் பூனை. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் குட்டி போட்டிருக்குன்னு நான் யூகித்தேன். அம்மா கிட்ட கேட்டப்ப அந்த பூனை மொத்தம் 10 குட்டி போட்டுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த தாய் பூனைக்கிட்டேருந்து ஒரு ஏக்கத்தோட ஒரு சமிக்கை வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன சமிக்கைன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. அதனால அம்மாட்ட கேட்கலான்னு அம்மா கிட்ட கேட்டேன், ஏன் அந்த பூனை அப்படி கத்திக்கிட்டு இருக்குன்ட்டு. அதுக்கு அம்மா சொன்னாங்க, அந்த பூனை மொத்தம் 12 குட்டி போட்டுச்சுல்ல அப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த அம்மா திடீர்னு ஏதோ ஒரு அவசர வேலையாக அடுக்கலைக்கு ஓடிட்டாங்க. சமையறையில் என்ன பிரச்சனைன்னு தெரியல, அது அம்மாவோட வேலை, அதை அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி என்னவா இருக்கும் அந்த பூனைக்கு பிரச்சனைன்னு நான் மனசில் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த பூனை எதையோ தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்றது மட்டும் எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அந்த பூனைக்கிட்ட இருக்கு. சரி அம்மா அதுக்கப்புறமா திடீர்னு வந்து அந்த பூனை 12 குட்டி போட்டுச்சு. ஆனால் குட்டி போட்ட உடனேயே மொத்தம் 6 குட்டியை அந்த பூனையே சாப்பிட்டுச்சுன்னாங்க. எனக்கு மனசு கேட்கவே இல்லை. எப்படி ஒரு தாய் பூனை தன்னோட குட்டிகளையே சாப்பிடும்? அந்த ஒரு விஷயம் என்னோட மனசுக்குள்ள ஒரு பெரிய ஊடாட்டத்தையே ஏற்படுத்திடுச்சு. சரி தாய் பூனை பசியில் 6 குட்டியை சாப்பிட்டுச்சு. சரி இப்போ எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கு? அதோட ஏக்கம் இன்னும் தீரலையா? அதோட பசி இன்னும் தீரலையா? எதுக்காக இது கத்துது? எங்கள் அம்மாட்ட கேட்டப்போ அவங்க ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அந்த குட்டி பூனை தன்னோட குட்டிகளை காப்பாற்றுறதுக்காக ஒரு இடத்துக்கு மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு இருக்குது.
கிட்டத்தட்ட 3-4 நாளாக அந்த பூனை அந்த குட்டிகளை வேறு வேறு இடங்களில் கிட்டத்தட்ட 4-5 இடங்கள் மாற்றிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் அடுப்பாங்கரையில் கூட கொண்டு வந்து அந்த குட்டிகளை வச்சுருந்துச்சான். அம்மா சொன்னோன்னே குடுகுடுன்னு எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னாங்க. திடீர்னு எங்கள் அம்மா என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத நிறுத்திட்டு அந்த தாய்ப்பூனையை பார்த்தாங்க. பார்த்து, உன் குட்டியை நீ எங்கே வச்சேனே தெரியல, இங்கெல்லாம் இல்லை, வேற எங்கேயோ வச்சிருக்க, போய் தேடி பார்த்துட்டு வா அப்படின்னாங்க. எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கும்போது ஒரே ஆச்சரியம். என்னடா அம்மா பூனைக்கிட்ட பேசுகிறாங்களே அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அவங்க திருப்பி என்னை பார்த்து, பூனைக்கு நம்ம பேசுறது புரியும் அப்படின்னாங்க. ஒரு தாய்க்கு தானே தாயை பற்றி முழுசாக தெரியும். அந்த பூனைக்குட்டி காணலை, எங்கே கொண்டு போய் வச்சோன்னு அந்த தாய் பூனைக்கு மறந்து போச்சு. ஆனால் அந்த தாய் பூனையோட பாசம் அது இன்னமும் என் கண்ணிலேயே நின்றுக்கிட்டு இருக்கு, மனசை விட்டு அகலாமல் இருக்கு. திரும்பவும் ஏதோ ஒரு ஏக்கத்தோட ஒரு சமிக்கை அந்த தாய் பூனைக்கிட்டேருந்து வந்துச்சு. நான் அந்த பூனைக்கிட்ட பேசலாமா வேணாமான்னு மனசுக்குள்ளேயே ஒரு போராட்டம் நடத்திட்டு இருந்தேன். அந்த பூனைக்கிட்ட நான் பேசினா அதுக்கு புரியுமா, இல்லை எனக்கு அந்த பூனைக்குட்டி எங்கே இருக்குன்னாவது தெரியுமா? அந்த பூனைக்குட்டி எங்கே இருக்குன்னு தெரியாது, அந்த பூனைக்கு நான் பேசினா புரியுமா என்னான்னு தெரியாது. ஆனால் அந்த பூனையோட பசி 12 குட்டியில் 6 குட்டியை தின்னு இருக்கு. ஆனால் அதுவும் ஒரு தாய். அந்த பூனையோட பாசம் ஒரே ஒரு குட்டி காணாமல் போச்சுன்னு எவ்வளவு நேரமாக கத்தி கத்தி தேடிக்கிட்டு இருக்கு. அதோட தேடல் என்னோட மனசை ரொம்ப ஒரு குழப்பமான நிலைக்கு கொண்டு போயிடுச்சு. திரும்பவும் அந்த பூனை ஏதோ ஒரு இயக்கத்தோட சமிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த பூனையோட தேடல் கிடைச்சிச்சா கிடைக்கலையான்னு நான் விடுமுறை முடிஞ்சு வேலைக்கு திரும்ப வர வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் அந்த சமிக்கை ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. உணர்வுகள் உங்கள் மனதை வருடும் நிகழ்வுகளின் பிரதிபலிப்பு உங்கள் விஐடி பண்பலை 90.8. உங்க வாழ்க்கையில உங்க மனதை வருடிய நிகழ்வுகளை வேலூர் மக்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளலாம். உணர்வுகள் நிகழ்ச்சியில கலந்துக்குங்க, எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்க உணர்வுகளை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: இயக்குனர் விஐடி பண்பலை 90.8, விஐடி பல்கலைக்கழகம், வேலூர் 14. உணர்வுகள் மனதை வருடும் நிகழ்வுகளின் பிரதிபலிப்பு உங்கள் விஐடி பண்பலை 90.8. மாணவர்களின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் ஸ்ரீ சாரதா வித்யாலயா மழலையர் மற்றும் துவக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக கடவுள் வாழ்த்து பாட வருகிறார் 4ஆம் வகுப்பு மாணவர் கே ஆதித்யா. திருச்சிற்றம்பலம். சுந்தரர் அருளிய 7ஆம் திருமுறை திருப்பாட்டு திருத்தொண்டர் தொகை. பாடுவது ஆதித்யா, 4th standard. திருச்சிற்றம்பலம். தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் விரிபொழில் சுற்குன்றையார் விரண்மிண்டற்கடியேன் அல்லிமண் முல்ல என்றார் அமநீதிக்கடியேன் ஆரூரனாரூரில் அம்மானு காலே மன்னிய சீர்மறை நாவல் நின்ற ஊர் பூசல் வரிவலையார் மாணிக்கம் நேசனுக்கும் அடியேன் தென்னவனமுலகாண்ட சங்கனார்க்கு அடியேன் திருநீலகண்டத்து பாணனார்க்கு அடியேன் என்னவனமரநடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் கோன்
மன்னவனமாரூரன் அடிமை கேட்டு உவர்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே. திருச்சிற்றம்பலம். ये जवानी है दीवानी, हाँ मेरी रानी, रुक जाओ रानी, देख जरा पीछे मुड़ के, चली कहाँ ऐसे उड़ के, हा हा. Oi Chintu, are you taking bath or recording some song inside, huh? Mintu, can't you read do not disturb outside the bathroom? I am just worried about the water you are wasting inside. Remember, save water, save life. Okay, I'm coming out. Go green. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. Ladies and gentlemen, you're listening to VIT Community Radio 90.8 FM. Engage, evolve, empower. பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேரு பற்றிய பாடலை பாட வருகிறார்கள் 1ஆம் வகுப்பு மற்றும் UKG பாடப்பிரிவு மாணவர்கள் சஞ்சய் எஸ், சாதனா, யோகிதா, ஹேமந்த் சி, தன்யஸ்ரீ. Mintu, why are you making paper balls and throwing it here and there? Chintu, I am trying to write something. Please don't disturb me. Okay, carry on with your writing, but at least don't waste paper like this. You know how many trees are cut down for making a copy? Fine. I will not waste. Better for you and everyone. This way you can save your planet. You know what I mean. Go green. VIT வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுவே. இது காற்றின் அலை, பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். VIT வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக APJ அப்துல் கலாம் பற்றிய உரையை நிகழ்த்த வருகிறார் 5ஆம் வகுப்பு மாணவர் ரஞ்சித் குமார். Story of Abdul Kalam by Ranjit Kumar, 5th standard. I lived on the mosque street in Rameswaram, a city famous for Shiva temple. Every evening
On my way home from the mosque, I would linger near the temple. I always felt like a stranger here. As the temple goers stared, wondered what a Muslim boy was doing in front of a temple. The truth was that I loved to listen to the rhythmic chanting of the mantras. Though I never understood a word, there was a strange magic in them. Of course, something else led me there. My best friend Ramanatha Shastri was the son of the head priest. He sat beside his father at this hour, reciting hymns. Ram would steal a smiling glance at me from time to time. At school, Ram and I always sat together on the first bench of our classroom. We were like brothers. However, being a Hindu priest, he wore a sacred thread, while my white cap marked me as a Muslim. One day, when we were in the 5th standard, a new teacher came to our class. He looked strict. He went around the class, tapping his cane on his palm, and stopped before us. "You, the one in the white cap, how dare you sit beside the temple priest's son?" he shouted. "Go, sit on the last bench." I felt hurt, with tears in my eyes. I picked up my books and shifted to the last row. Ram and I wept together silently after school. We thought we would not be allowed to be friends anymore. When I reached home that day, my father looked at me and asked, "Were you crying? What's wrong, son?" I recounted the whole incident to my father, while Ram also told his family the same story. Early the next morning, Ram came running to our house and said, "Father has asked you to come to our house immediately." I thought I was in for some more trouble. We hurried back to Ram's house. My heart skipped a beat standing when I saw our new teacher standing there. In the light of our discussion, "Apologize to Kalam here," said Ram's father with a stern face. I could not believe what I had just heard. The head priest was asking the teacher to apologize to me. No child is less than another in God's eyes. It is your duty as a teacher to help students live in harmony in spite of the differences in their background. You can no longer teach in this school," he said. Our teacher immediately asked me to forgive him. He hugged me and said, "I am sorry, Kalam. I have learnt an important lesson in life today." Ram's father, on seeing this, and permitted him to continue teaching. From that day on, Ram and I sat together proudly on the front bench. We have remained the best friend of ever since. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்க தாம்பே. VIT 90.8. Ladies and gentlemen, you're listening to VIT Community Radio 90.8 FM. Engage, evolve, empower.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக குழந்தைகளை பற்றிய சிறப்பு பாடலை பாட வருகிறார்கள் 4ஆம் வகுப்பு மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களான லக்ஷ்மி ஸ்ரீ, சிவசக்தி, கீதப்பிரியா, அபிராமி. பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ சாரதா வித்யாலயா மழலையர் மற்றும் துவக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி. இது உங்கள் VIT பண்பலை 90.8. Hello everyone, this is Sailina from Vit Community Radio. I'm going to recite a poem written by me, A Piece of Me. A thoughtless rejection, an incomprehensible pain, a marred laughter, a disguised hope, an unforgettable reminiscence, a faded nostalgia, a shattered dream, 1,000,001 pieces of broken trust, a cosmic longing, a hopeless expectation, an unanswered beacon, an unwrapped attachment, a futile investment, a boastful mistake, an embellished scar, an addictive torture, an unfathomable deep altogether, a piece of me that still breathes in you. Give that back, and down my path I shall walk. Thank you. The story of a soft heart. Everyone has a heart. Every heart has its own language. Every heart has something to speak. Every heart wants its listener. But the irony is dramatic. Every heart knows only its own fine language and fails to interpret the rest. Every heart expects to be listened and never chooses to play the listener. There are hearts which are kind and hearts which are ruthless. Hearts soft and tender, never do they find anything a crooked business. Hearts are as merciful as the nature, embrace one and all. Stones replace some hearts, and every little creature do they appall. And above all, we all know the irony is dramatic, that a soft heart is always destined to be trampled over by a stone. That the softness remains no more, it gets too scarred to expose its scars, and it fortifies itself with high-rise steel bars. It realizes the necessity of protecting itself. It trains itself not to care anymore. It changes and changes until it becomes steel, so the next time no stone dares tread. And thus, apparently, no soft heart does exist. The rest do remain, though, proud and unstirred, the heart, stone and steel. Thank you. Only a few people. Hundreds of millions of people share this planet. The predominant fraction
is incognizant of your existence. Of the handful of people that you know, are the bulk fraction who don't bother about your existence, followed by the ones who are averse to your existence. Then comes the insignificant count, for whom what matters is only your existence. This insignificant count makes your life really significant and worth living. Don't you ever forget to make them feel special. Don't you ever ignore their existence. Thank you. Fish knows water the last. Traveling since quite some time, down the unfathomable yards of pain, luggage packed on the back, so heavy of miserable disdain. You are tired, your thirst reasons fine. You survive on water, you drink it, and it takes you to cloud 9. As dear as gold and meaningful unto life, serves you the nectar when life and death do strive. Fish swims, survives in water, takes it for granted and knows it the last, until hits the pitch-dry plank with a spine-fracturing thrust. One nurtured, cared and loved does not perceive love as love, until the day when love does relinquish, does he split with an unsettled soul, that restless forgery does vanquish the truth and plainness of love. He is that fish that knows water the last. Thank you. I miss you, my innocence. Time taking its test, wayward winds raising ghastly storms. Every time my innocence being challenged amidst each turmoil. When I see faces unveil, all selfish, ruthless, condescending and sadistic, I grumble, I forge my heart to harden. I become scared and then overly protective. I contemplate on fighting back. Vengefulness and jealousy start peeking through the voids of doubts and uncertainties. My innocence gets smothered unnoticed, and that mirror, being no less cruel, mocks at me and asks, "Who are you?" every time I face it. Horror and doubt, all unknown, have a crunchy snack on my clueless mind. For an ounce of a moment, I stare blank, inner voice of no help, a bleak and barren moor. I utter to myself an impulsive reply, "I miss you, my innocence, I miss you. Thank you." Emotional hibernation. This emotional hibernation comes in cyclic phases. As winter follows autumn, so does my pattern follows its traces. I merrily go through my happy summer days. Least could I surmise my emotional sabbath. Unnoticed follows the winter that stays. And it is when life succumbs inside to a satirical aftermath. Expectations creep in furtively. What a havoc does it create, O Lord! I deluge in the downpour of heft, my feelings lessening to nothingness. I cannot but mourn at the theft. And then I know, feeling sad is better than feeling nothing. At least I'm breathing, I know. Thank you. Never regret whatever. When everything is visibly changing on the outer and inner surfaces, when I feel dimensions expanding and contracting within my cosmic conscience, when I see situations and people change, when I witness the old flowers wither and new ones grow, I realize deep within I'm moving ahead to embrace the ultimate, leaving behind the transitoriness in the depths of my memory. As things seem moving on, I'm assured that it's me sailing through. For the viewer seated in the boat interprets the world flying past and himself standing still. I have changed. They forgot too. They missed keeping their pace with me and are left behind. I emerge out the victor. Those pinpricks were vaccines. They immuned me against the bigger bitter. Thanking each and never regretting one, I move on. Never do I turn back. Thank you. ஏ எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா
கிட்ட நானும் போனாக்க லட்டா மனதில் இனிக்கிறா. எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா. எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா. கிட்ட நானும் போனாக்க லட்டா மனதில் இனிக்கிறா. கிட்ட நானும் போனாக்க லட்டா மனதில் இனிக்கிறா. எட்டி 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 என்ன எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா. எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா. கட்டான உடல் அழக வளமாக எனக்கு காட்டுறா. கட்டான உடல் அழக வளமாக எனக்கு காட்டுறா. வளமாக நான் புடிச்சா போர்க்களமா துடிக்கிறா. வளமாக நான் புடிச்சா போர்க்களமா துடிக்கிறா. தந்தானானே 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 நா. தந்தானானே 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 நா. எட்டி 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 என்ன எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா. எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா. கண்ணையும் தான் சிமிட்டி உருட்டுறா. என்னையும் தான் விரும்பி தவிக்கிறா. கண்ணையும் தான் சிமிட்டி உருட்டுறா. அவ என்னையும் தான் விரும்பி தவிக்கிறா. மண்ணை பார்த்த நிலையிலே மனசில் கோலம் போடுறா. மண்ணை பார்த்த நிலையிலே மனசில் கோலம் போடுறா. தந்தானானே 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 நா. தந்தானானே 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 நா. எட்டி 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 என்ன எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா. எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா. காதல் தானே நெஞ்சில் இருக்குது, சொல்லதானே மனசு துடிக்குது. காதல் தானே நெஞ்சில் இருக்குது, சொல்லதானே மனசு தவிக்குது. இதையெல்லாம் நான் அறிவேன் விரைவில் மனம் முடிக்கிறேன். இதையெல்லாம் நான் அறிவேன் விரைவில் மனம் முடிக்கிறேன். தந்தானானே 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 நா. தந்தானானே 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 நா. எட்டி 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 என்ன எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா. எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா. கிட்ட நானும் வந்தாக்க கட்டா மனதில் இனிக்கிறா. கிட்ட நானும் போனாக்க லட்டா மனதில் இனிக்கிறா. எட்டி 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 பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா. கிட்ட நானும் போனாக்க லட்டா மனதில் இனிக்கிறா. கிட்ட நானும் போனாக்க லட்டா மனதில் இனிக்கிறா. பதினெட்டு வயது நிறைவடையாத பெண்ணிற்கும் 21 வயது நிறைவடையாத ஆணிற்கும் நடத்தப்படும் திருமணம் குழந்தை திருமணமாகும். இது குழந்தை திருமண சட்டம் 2006 படி குற்றமாகும். இது குறித்த தகவலை மாவட்ட சமூக நல அலுவலர் தொலைபேசி எண் 041622526663 மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் தொலைபேசி எண் 041622223110 என்ற எண்ணிற்கு தெரிவிக்கலாம். Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. It's story time. In VIT Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story, Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claimed that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary.
The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful with a movie song from the Tamil movie 16 Vayadinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Raktarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Raktarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Nadraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Nadraj was the matchmaker for Padma. When the story of the Raktarashas reached the 3 friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. 3 friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan, Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav, oh, that old man. It's all gone with him. Aji, gone? No, it still exists in you. Raghav, me? Aji, yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav, but that's not all. Mohan, I have several experiences of witnessing tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav, okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan, Raghav, na? Wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the 3 lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it.
he decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, "I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me." Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness."
Padma said in a soft voice. Raghav, but you? Padma, can you help me? Before Raghav could give an answer, Padma continued. I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian Army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me. Raghav, you tortured yourself by biting? Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind her blood-sucking act. Raghav was stunned. Padma continued, I know you are not a tantri. Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. You never uttered a correct mantra. Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, my parents will not let me out of the house. Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man? Please? Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, Can you do us a favor? Padma looked at Raghav with an expression that signaled proceed. Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake? Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. Padma, don't worry, you will get your reward. The word was kept. Years passed, and today Padma and... రోజు మనం మాట్లాడబో చాలా ఫేమస్ అండి. కాబట్టి దాన్ని తెలుసుకునే ముందు మనం ఇంకొన్ని విషయాలు చూద్దాం. బతుకు భారాన్ని మోస్తూ బలాన్ని కోల్పోతున్న లేలేత మొగ్గలు, దుమ్ము ధూళి తొక్కి కళాకాంతులు లేక కాలాన్ని దూరంగా గడుపుతున్న అభాగ్యులు, అంతుపట్టని ప్రశ్నార్థకాలుగా ఈ నేలపై దర్శనమిచ్చే శరీరాలు. అవును, ఆ బాలల బాల్యం నలిగితేనే మీర్జాపూర్ తివాచీలు మృదువుగా మన పాదాలను స్పృశిస్తాయి. మసిబారిన ఆ చేతులే శివకాశిలో పటాకులై. మధ్యప్రదేశ్ విదిషా అశోకా కింగ్ నడియాడిన నేలది. ఆ రాజుది ఒక శకం అయితే ప్రస్తుత శకం ఇంకో రాజుది. అతనే కైలాష్ సత్యార్థి. 1954వ సంవత్సరం 11వ జనవరి నాడు కైలాష్ శర్మగా జన్మించారు. 6వ ఏట స్కూలింగ్కి వెళ్లిన కైలాష్ మొదటి రోజే స్కూల్ ముందు బూట్లు పాలిష్ చేస్తూ తన వయస్సు ఉన్న బాలుణ్ణి చూశాడు. ఎంతో బాధపడ్డాడు. నేను స్కూల్కి వెళ్తుండగా ఈ అబ్బాయి ఎందుకు నా బూట్లను పాలిష్ చేస్తున్నాడు అని బాధపడ్డాడు. ఒక వారం తరువాత ఆ బాధను భరించలేక వెళ్ళి తన తండ్రితో మాట్లాడాడు. అప్పుడు ఆ తండ్రి చెప్పాడు, మేము పనిచేయటానికే పుట్టాం, మా కులం అదే అని. నిర్ఘాంతపోయాడు కైలాష్ శర్మ. తన మనసులో కదలాడుతున్న ఈ ఆలోచనలను ఏదో ఒకరోజు నిజం చేయాలనుకున్నాడు. అదే చైల్డ్ లేబర్ను నిర్మూలించాలనుకున్నాడు. పువ్వు పుట్టగానే పరిమళిస్తుంది. ఇందుకు సరైన ఉదాహరణ కైలాష్ సత్యార్థి. చదువు లేకపోతే బానిసత్వం, బానిసత్వం ఎక్కువైతే పిల్లలు డబ్బులు లేక దొంగతనానికి ఒడిగడతారు. కాబట్టి ఈ బానిసత్వాన్ని నిర్మూలించాలనుకున్నాడు సత్యార్థి. అందుకే చదువును పెంపొందించాలనుకున్నాడండి. రిజల్ట్స్ వచ్చే రోజున రిక్షాను అద్దెకు తీసుకున్నాడు కైలాష్. ఆ రిక్షాలో వేరే పట్టణాలకు వెళ్లి ఉత్తీర్ణులైన విద్యార్థుల వద్ద పుస్తకాలు తీసుకున్నాడు. ఆ పుస్తకాలతో మరికొన్ని జీవితాలు బాగుపడతాయని వాళ్ళకి వివరించాడు. ఆ విధంగా ఎన్నో పుస్తకాలు సేకరించి చదువు లేని విద్యార్థులకు ఆ పుస్తకాలను ప్రసాదించాడు కైలాష్. ఆనాడు నుండి కైలాష్ ఎంతో ఉన్నత మనస్సు ఉన్న వ్యక్తిగా మారుమోగాడు.
ముఖ్యంగా ఆసియా దేశాల్లో చైల్డ్ లేబర్ ఎక్కువ, అది మన భారతదేశంలో ఇంకా ఎక్కువ. 1969 అక్టోబర్ 2 ఈ పేరు గుర్తొచ్చింది కదండి, గాంధీజీ గారి శత జయంతి. ఈనాడే కైలాష్ గారి జీవితం మారిపోయింది. తన కులం పేరు తీసేస్తున్నట్లు బహిరంగంగా ప్రకటించారు. ఆనాడు నుంచి కైలాష్ శర్మ కైలాష్ సత్యార్థి అయ్యారు. డిగ్రీ చేసి వోల్టేజ్ ఇంజనీరింగ్లో ఎంటెక్ చేసిన కైలాష్ సత్యార్థి కొన్ని రోజులు లెక్చరర్గా పనిచేశారు. తన జీవిత ఉద్దేశం ఇదేనా అని ఆలోచించారు. కాదు, నా జీవిత ఉద్దేశం బాలులను శ్రామికులుగా కాకుండా భావి భారత పౌరులుగా చూడాలని తన కోరిక అని నిర్ణయించుకున్నారు. అందుకే లెక్చరర్ పోస్టు విడిచి బాలల కోసం ఏదో ఒకటి చేయాలని ముందుకు సాగారు. ఈ ప్రయత్నంలోనే సౌత్ ఏషియన్ కోalition అగెయిన్స్ట్ చైల్డ్ సర్వీస్ SACACS ని స్థాపించారు. అంతర్జాతీయ ఉద్యమాలకు కార్యాలకు ఈ సంస్థ వేదిక. మనకంతా తెలుసు కదండి, రాత్రికి రాత్రే అద్భుతాలు జరగవు, దూకుడుతో ఉన్న ఉపన్యాసాలతోనే లక్ష్యాలు సిద్ధించవు. ఇవి తెలుసుకున్నాడు కైలాష్. అందుకే దీనికోసం ఎంతైనా ముందుకు వెళ్లాలని నిర్ణయించుకున్నాడు. న్యూఢిల్లీలో ముక్తి ఆశ్రమాన్ని స్థాపించారు. మహారాష్ట్ర, ఉత్తరప్రదేశ్ రాష్ట్రాలలో బాలులకు దాస్య విముక్తి పొందించి ఆ బాలులకు ఉపాధి శిక్షణ ఇస్తున్నారు కైలాష్. బాలికలకు బాలికాశ్రమం, బాలలకు బాలాశ్రమం. ఇదిలా ఉండగా ఇండస్ట్రీస్కి వెళ్ళి బాలులతో పనిచేయించకండి అంటే ఎవరూ వినరు. నువ్వు ముందు వెళ్ళవయ్యా బాబు, మాకు తెలుసు అంటారు. అందుకని వీళ్ళ పని ఇలా కాదు, ఇంకొక విధంగా చేయాలి అని ఆలోచించాడు కైలాష్. ఒకవేళ కస్టమర్సే లేకపోతే ఇంకా ఇండస్ట్రియలిస్ట్ ఏమవుతారండి? కాబట్టి కైలాష్ ఒక కొత్త ఆలోచనతో ముందుకు వెళ్ళాడు. ఎన్నో బహిరంగ ప్రదర్శనలు చేసి కస్టమర్స్కి చెప్పాడు, మీరెవరు బాలులు చేసిన తివాచీలను కొనకండి అని. బాలులు చేసిన తివాచీలను, గాజులను, బాణాసంచాలను బహిష్కరించాలని కస్టమర్లలో చైతన్యం తెచ్చారు. బాల కార్మిక వ్యవస్థను నిర్మూలించారు. ఈ విధంగా ఇండస్ట్రియలిస్ట్ బాల కార్మికుల చేత పనులు చేయించుకోవడానికే భయపడ్డారు. ఒక చిన్న ఉద్దేశం ఉద్యమం అయింది. ఇదే 1990లో రగ్మార్క్ అనే సంస్థగా ఆవిర్భవించింది. అమెరికా, యూరోప్లలో చైల్డ్ లేబర్ లేని వస్తువులే కొంటామని ప్రకటించారు. భారత్, పాకిస్తాన్, నేపాళ్లలో ఏ తివాచీలు చేసినా, ఏ రగ్గులు చేసినా భారత్, పాకిస్తాన్, నేపాల్లో తయారైన తివాచీలు రగ్మార్క్ వద్ద సర్టిఫికేషన్ పొందుతాయి. అదేనండి, వీటిలో చైల్డ్ లేబర్ ఇంక్లూడ్ కాలేదని. అప్పుడు ఇలా సర్టిఫై చేసిన తివాచీలనే వీళ్ళు ముందుకు పంపిస్తారు. దీని ఫలితంగా శ్రమదోపిడీ చేయడానికే భయపడ్డారు ఇండస్ట్రియలిస్ట్. ఇలా ఎన్నెన్నో ఉద్యమాలు, యాత్రలు, ప్రతి హృదయాన్ని కదిలించారు కైలాష్ సత్యార్థి. మీడియా ప్రమేయంతో ఇంకా ఎంతో సాధించగలిగారు. లేత మనసులకు బాల్యం లేకుండా చేసిన చట్టాలను, నేతలను, స్వార్థాన్ని చూసి సత్యార్థి బాలలకు అర్థాన్ని తెచ్చారు. 1980లో బచ్పన్ బచావ్ ఆందోళన్ అని స్థాపించి చైల్డ్ రైట్స్ కోసం ఎంతో చేశారు సత్యార్థి. వీరి కోసం వినూత్న పోరాటం చేశారు. దీని ఫలితంగా 67,000 మందికి విముక్తి పొందగలిగారు. కర్మాగారాలపై, అదే ఇండస్ట్రీస్పై సీక్రెట్స్ విజిట్స్, దాడులు నిర్వహించారు. బాలులకు విముక్తిని పొందించారు. బాల్యాన్ని పరిరక్షిస్తున్నానని ఎంతో సంతోషపడ్డారు కైలాష్ సత్యార్థి. సుప్రీంకోర్టు, హ్యూమన్ రైట్స్ కమిషన్తో పాటు ఈ సంస్థ జ్వలించింది. తివాచీలు చేస్తున్న వారికి, గాజులు చేస్తున్న వారికి, తారాజువ్వలు చేస్తున్న వారికి వీరేనా విముక్తులు కావాల్సింది? కాదు. రాతి గనులలో బండలుగా మారుతున్న బాల్యాన్ని గమనించారు సత్యార్థి. హర్యానాలో ఫరీదాబాద్, రాజస్థాన్లో రామ్గంజ్ ఈ ప్రదేశాలను చూసి సత్యార్థి చలించిపోయారు. నిర్దయలేని ఓనర్లకు బలహీనత ఉన్న బాలులే కదండి కావాలి. రెక్కలు ముక్కలు చేసుకొని పనిచేస్తున్నారు బాలులు. వేతనం అడగలేరు, లెక్కలు అడగలేరు, యూనియన్స్ ఫామ్ చేయలేరు ఈ బాలలు. ఇక వీరే ఎరగా వీరిని చాలా వాడేసుకుంటున్నారు ఇండస్ట్రియలిస్ట్. వీరిని విముక్తి చేయడానికి కైలాష్ సత్యార్థి స్టోన్ క్వారీ వర్కర్స్ యూనియన్ని స్థాపించి ఉద్యమాలు చేశారు. దీని ఫలితంగా వీరిని ఎంతో మందిని విముక్తి చేసి ఎన్నో కొత్త రైట్స్ తీసుకురాగలిగారు. ఇప్పుడు స్టోన్ అయిపోయింది. ఇక ఇటుక. 1981లో హర్యానా, వెస్ట్ బెంగాల్, రాజస్థాన్ ఈ ప్రదేశాల్లో ఇటుక బట్టీలలో కాలుతున్న బాల్యాన్ని చూసి సత్యార్థి చలించిపోయారు. ఈ వైనాన్ని చూసిన సత్యార్థి చలించిపోయారు. దీన్ని ఎలాగైనా నిర్మూలించాలని నిశ్చయించుకున్నారు. ఇటుక బట్టీల్లో బాలుల కోసం 6 ఏళ్ల పాటు ఉద్యమాన్ని కొనసాగించారు. వీరి కోసం ప్రత్యేక రైట్స్ తేగలిగారు. ఇప్పుడు మనం ఇండియాలో ఉన్న చైల్డ్ లేబర్ గురించి మాట్లాడుతున్నాం కాదండి. సౌత్ ఏషియాలో 8.5 కోట్ల బాల కార్మికులు ఉంటే
భారత్లో 6 కోట్ల మంది ఉన్నారు. తక్కువ జీతం, కోర్ట్స్కి వెళ్ళలేరు. ఇక ఇదే ఎరగా భావించి ఇండస్ట్రియలిస్ట్ వీళ్లను ఎంతో దారుణంగా హింసిస్తారు. చైల్డ్ లేబర్ వల్ల పేదరికాన్ని నిర్మూలించలేం. ఎందుకంటే పేరెంట్సే తక్కువ జీతం తేగలుగుతున్నారు కాబట్టి పిల్లల్ని కూడా పంపిస్తున్నారు చైల్డ్ లేబర్కి. కాబట్టి పేదరికాన్ని నిర్మూలించలేం. పిల్లలు పనులు చేస్తుంటే వారికి విద్యను ఇవ్వలేము. దీనివల్ల ఇల్లిటరసీని తొలగించలేం. వయోజనులకు అదే అడల్ట్స్కి, అన్ఎంప్లాయర్స్కి ఉద్యోగాలు సమకూర్చలేం. ఇక తమిళనాడు శివకాశి 1.5 లక్షల బాల్యాలు అక్కడ మగ్గిపోతున్నాయి. వారికి వారే తాకట్టు. వారి బాల్యం పాతాళంలో కూరుకుపోతుంటే తారాజువ్వలు నింగిలో వెలిగిపోతున్నాయి. దీనికోసం సత్యార్థి సుప్రీంకోర్టులో సూట్ వేశారు, శివకాశిలో బాలులు పనిచేయకూడదని. దీనికి ఫలితంగా 1983లో సుప్రీంకోర్టు సత్యార్థికి పాజిటివ్గా రిప్లై ఇచ్చింది. ఈ ఉత్సాహంతో మరింత ముందుకు సాగారు సత్యార్థి. ఈయన న్యాయ పోరాటం ఇంటర్నేషనల్ అటెన్షన్ని తీసుకొచ్చింది. ఎన్నో యాత్రలు, ఉద్యమాలు, న్యాయస్థానాలు, బాలులకు విముక్తి, మళ్ళీ వాళ్ళకి ఉపాధి, చదువు ఇవన్నీ చేశారు కైలాష్ సత్యార్థి. వీటన్నిటికీ విద్యే కీలకమని భావించారు. 1992 సంవత్సరంలో బీహార్ టు ఢిల్లీ 200 కిలోమీటర్లు, 1994లో కన్యాకుమారి టు ఢిల్లీ 5000 కిలోమీటర్లు, 1996లో కోల్కతా టు కాఠ్మండు భారత యాత్ర చేశారు. సౌత్ ఏషియన్ చైల్డ్ వర్కర్స్ ఫ్రీడమ్ మార్చ్ అంటారు దీన్ని. ఇదొక చారిత్రాత్మక ఘట్టం భారతదేశంలో. గ్లోబల్ మార్చ్ అగేన్స్ట్ చైల్డ్ లేబర్ పేరుతో ఈ గ్లోబల్ మార్చ్ ప్రపంచమంతటా తెలిసిపోయింది. ఇంత చరిత్రకు రూపశిల్పి మన సత్యార్థి. సత్యార్థి ఊదిన శంఖారావం యుఎన్ఓలో ప్రతిధ్వనించింది. 1999లో జెనీవాలో ప్రత్యేక సదస్సు జరిగింది. ఆ సదస్సును నిర్వహించింది మన సత్యార్థి గారే. బాలుల కోసం ఎంతో చేయాలని తన స్ఫూర్తిని యుఎన్ఓలో ప్రవేశపెట్టారు. దీనికి అబ్బురపోయిన యుఎన్ఓ వాళ్ళు తమకు తగినంత సాయం చేస్తామని హామీ ఇచ్చారు. చైల్డ్ లేబర్ని నిరోధించాలంటే విద్యే ఆయుధం అని గుర్తించారు సత్యార్థి. దీనికోసం ప్రాథమిక హక్కుగా విద్య ఉండాలని గవర్నమెంట్ని ఒత్తిడి చేశారు. అందుకేనండి ఇప్పుడు మన ఫండమెంటల్ రైట్స్లో రైట్ టు ఎడ్యుకేషన్ ఒక రైట్గా ఉంది. 2001లో 93వ రాజ్యాంగ సవరణ, అదే కాన్స్టిట్యూషనల్ అమెండ్మెంట్, రైట్ టు ఎడ్యుకేషన్తో సవరణ చేయబడింది. ఇది భారత రాజ్యాంగంలోనే ఒక అరుదైన ఘట్టం. 2002లో బాలమిత్రగ్రామ్, బిఎంజీ, ఈ పేరు వినగానే మనకేమర్థమవుతుందండి? అవును, అదే పిల్లల్ని పాఠశాలలో చేర్పించడం. బాలమిత్రగ్రామ్, బాలులను గ్రామాలలో అదే పాఠశాలలో చేర్పించడం. ఇలా సాఫీగా సాగుతున్న ఆయన జీవితంలో ఒక విషాద సంఘటన. 2004వ సంవత్సరం జూన్ 14న రోమన్ సర్కస్ జరుగుతుంది. నేపాల్ వాళ్ళు పిల్లల్ని దుస్సాహస క్రీడల్లో వాడుకుంటున్నారు. దీనికోసం సత్యార్థి గారు న్యాయ పోరాటం చేయడానికి దిగారు. బాలల పాలిట దేవుడైన సత్యార్థిపై కిరాతకంగా దాడి చేశారు ఆ నేపాల్ వాళ్ళు. రక్తమోడిన ముఖంతో హాస్పిటల్ చేరాడు సత్యార్థి. ఎంతో బాధపడ్డారు. క్రూర మృగాల కంటే సర్కస్లో ఉన్న మానవ మృగాలే ప్రమాదం అని బాధపడ్డారు. ఆ నేపాల్ వాళ్ళు కుమారుని బెదిరించారు. అయిన సత్యార్థి భయపడలేదు. ఆత్మస్థైర్యంతో ముందుకు సాగారు. నమ్మగలరా? 67,000 మందికి కొత్త జీవితాన్ని ప్రసాదించారు సత్యార్థి. బాలల హక్కుల గురించి ప్రతివేదికపై ఎలుగెత్తి చాటారు. యునెస్కోలో ప్రసంగించారు. అప్పటి అమెరికా ప్రెసిడెంట్ బిల్ క్లింటన్ సత్యార్థి గారి ఉన్నత సేవలకు సత్కరించారు. ఆకాశంలో చందమామను చూపించడం కాదు, భూమిపై వారికి భవితను చూపించండి అని సత్యార్థి గారు తూటాలు విసిరారు. అలు పెరుగని యాత్రికుడు మన సత్యార్థి. 144 దేశాల్లో సత్యార్థి జీవితం గురించి తెలిసింది. సత్యార్థి ఓ ఉద్యమ దీప్తి, అందరికీ నిరంతర స్ఫూర్తి. చిల్డ్రన్ ఆర్ ఆర్ ఫ్యూచర్, లెట్ దెమ్ లివ్ యాజ్ న్యూ బోర్న్ లీవ్స్ అన్నారు సత్యార్థి. ఈ స్వప్నాలకు సత్యార్థి గారి జీవితం అంకితం. సమాజపు స్వప్నాలు బాలులే. ప్రపంచవ్యాప్తంగా బాలల కోసం ఎంతో శ్రమించిన సత్యార్థి గారికి నోబెల్ పీస్ ప్రైజ్ వరించింది. సత్యార్థి గారు నాటిన బీజాలు దేశమంతటా ప్రవహించాయి. ఇదిలా ఉండగా మన విఐటిలో, అదే మన వెల్లూరు ఇన్స్టిట్యూట్ ఆఫ్ టెక్నాలజీలో మన బాలులంతా ఫెప్సీ, మ్యాట్, టీచ్ ఫర్ ఇండియా అనే ఎన్జిఓస్లో తమంతట తాము సహాయం చేస్తున్నారు పిల్లలకి. ప్రతి వారం బయటకు వెళ్ళి వాళ్ళ కోసం ఏదో ఒకటి తీసుకెళ్తూ వాళ్ళను ఆనందపరుస్తూ వారికి చదువు చెప్తూ సత్యార్థి గారి జీవిత ఆశయాలను నిలబెడుతున్నారు. ఇంత ఉన్నత మనసున్న మనిషి మన దేశంలో పుట్టడం మన అదృష్టం. సత్యార్థి ఆశయాలు ఎప్పటికీ ఆవిరవ్వవు. తన ఉద్దేశానికి ఆత్మస్థైర్యాన్ని జోడించి ఎవరూ ఎక్కలేని శిఖరాలను అధిరోహించిన సత్యార్థి గారికి యావత్ ప్రపంచం సెల్యూట్ అని ఎలుగెత్తి పలికింది. రండి,
మనం సత్యార్థి గారు చూపిన బాటలో నడుద్దాం. బాల్యాన్ని కోల్పోయిన వారికి జీవితాన్ని ఇద్దాం. మనం బాల కార్మికులను విడిపించలేమేమో, కనీసం ఉన్న బాలలను దాసులను చేయకుండా ఉండగలం కదా. చిల్డ్రన్ ఆర్ ఆర్ నేషన్స్ ప్రైడ్. వారే మన సంపద. వారి బాల్యాన్ని దోచకండి. బాలల రక్తాన్ని చెమటలను తాగేసే వారికి మన కంట్రీ డెవలప్మెంట్ గురించి మాట్లాడే హక్కు లేదు. ఆ కళ్ళలో స్వప్నాలను చూడండి, మీ లాక్కర్లలోని డబ్బులను కాదు. ఇప్పటికైనా అందరూ మారాలి. సాటి మనిషిని సంతోషపెట్టడం కూడా ఒక విజయమే. ఇదండి ఇవాల్టి మన విజయ బాట. ఇలాంటి విజయ రహస్యాలను తెలుసుకోవడానికి వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8. பெற்றோர்கள் அல்லாத ஆதரவற்ற வறுமையில் உள்ள மற்றும் மாற்றுத்திறனாளி குழந்தைகள், HIV நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் கல்வி நலன், மருத்துவம், ஊட்டச்சத்து நலனுக்காக மாதம் 2000 நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் 3 ஆண்டுகள் பயன்பெற மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தை அணுகலாம். Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. हेलो एंड हाय वीआईटी, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम। ये है आपका शो गीता और मैं हूँ आपकी होस्ट आशी। तो आप सब लोगों ने मेरी तरह रामायण, महाभारत ऐसी कहानियों के बारे में बहुत सुना है और मैंने भी बहुत सुना है। इनकी पूरी कहानी हमें पता है क्योंकि हम बचपन से देखते हुए आ रहे हैं और टीवी पर हो गया या मम्मी पापा के थ्रू हो गया, हमें इनकी कहानियां पता है। हम इनके डीप रूट में जा चुके हैं। हमें सब पता है कि भगवद गीता, रामायण, महाभारत इन सब चीज़ों में क्या है। बट भगवद गीता एक ऐसा सब्जेक्ट है, एक ऐसा टॉपिक है जो शायद हम थोड़ा सा कम जानते हैं। थोड़ा सा मतलब मुझे तो बिल्कुल ही नहीं पता था इसके बारे में। और अभी कुछ दिनों पहले ही मेरे पेरेंट्स ने मुझे ये बताया। तो क्योंकि मेरे पेरेंट्स से मुझे जो ज्ञान मिला है वो मैं आप लोगों के साथ शेयर करना चाहूँगी। और तो इसीलिए मैं बात करना चाहूँगी गीता के सार के बारे में। तो गीता का सार है क्या? भगवद गीता श्री कृष्ण जी के द्वारा बताया गया ये वो ज्ञान है जो महाभारत के युद्ध के समय पे हमें उन्होंने दिया था हमारे मोटिवेशन के लिए। इसके बहुत सारे अच्छे पॉजिटिव थॉट्स हैं। वो है, एक तो ये मोटिवेशन देता है आपको टुवर्ड्स लाइफ, आपको हर चीज़ अच्छा करने की पॉजिटिविटी का मोटिवेशन देता है। रिलीफ देता है आपके माइंड को, शांति, एकदम खुशी। और शांति आपको पता है कब मिलती है? शांति हमें तब मिलती है जब हम खुश होते हैं। तो सबसे पहले मैं बताना चाहूँगी कि इसके रूट्स कहाँ हैं। तो बेसिकली द रूट्स गो बैक टू द एरा ऑफ महाभारत से कहानी शुरू होती है। कौरव पांडव भाई हैं। 100 कौरव 5 पांडव कुरुक्षेत्र में रहने वाले ये भाई हैं। और इनमें से एक भाई, पांडवों में से एक भाई अर्जुन जो था, जब इन लोगों की लड़ाई होने वाली थी, महाभारत आप सभी जानते हैं कि कौरवों और पांडवों के बीच की लड़ाई की कहानी है। तो जब ये लड़ाई होने वाली थी तो अर्जुन जो पांडवों की तरफ से थे वो इस बात से परेशान थे कि दो भाइयों के बीच में लड़ाई हो रही है, इसमें रिलेशंस जो है वो ख़त्म हो जाएंगे, रिश्ते नाते सब टूट जाएंगे। और एक तरीके से जो उस समय पे बहुत ही ज़्यादा वर्ड यूज़ किया गया था, अधर्म, तो ये एक सबसे बड़ा अधर्म था। तो अर्जुन इस फाइट को एकदम नहीं होने देना चाहते थे, महाभारत को एकदम, उनके लिए महाभारत जो था वो अधर्म था जिसे वो नहीं करना चाहते थे। तो इसी श्रेणी में श्री कृष्ण जो थे वो उनके रथ के सारथी बने और उन्होंने अपने उपदेश दिए, मैसेजेस दिए, और उन उपदेशों को हमने एक ग्रंथ में जो है ढाला और उसे हम कहते हैं गीता, भगवद गीता। तो वो जो 7 उपदेश गीता में लिखे गए हैं, श्री कृष्ण जी द्वारा दिए गए हैं, उन्हें हम एक धर्मशास्त्र के रूप में लेते हैं और इसीलिए इसी तरीके से उसे फैलाते जा रहे हैं। तो वो कुछ उपदेश इस प्रकार हैं। जो पहला उपदेश है वो ये है कि जो बीत गया वो अच्छा था, जो हो रहा है वो भी अच्छा है, और जो होने वाला है वो भी अच्छा ही होगा। पॉजिटिविटी, फुल ऑन पॉजिटिविटी आपको इससे देखने को मिलती है। ऑब्वियसली जो अभी है वो अच्छा है, जो चल रहा है दैट्स कूल, एवरीथिंग इज गुड। जो हो चुका था शायद उसके पीछे भी कोई रीज़न था, जो हम हमेशा सोचते हैं कि अगर कुछ गलत हुआ है तो ऑब्वियसली उसके पीछे कुछ अच्छा कारण रहा होगा और वो हुआ, इसीलिए आज आप यहाँ हैं। तो कुछ गलतियों से सीखते हो, कुछ अच्छी चीज़ों से सीखते हो,
तो इसीलिए सैड होने की तो एकदम ज़रूरत ही नहीं है। दूसरी चीज़ है, बेकार की चिंता क्यों? क्यों बेकार में डरते हो? किससे डरते हो? कौन है जो आपको मार सकता है? आत्मा कांट बी मेड एंड कांट बी डिस्ट्रॉयड, केमिस्ट्री की लैंग्वेज में बोले तो यही है। चिंता सब जाए भाड़ में, चिंता को मारो गोली और डरो मत किसी से। जिंदगी बहुत छोटी है यार, किसी से डर के क्यों इसे वेस्ट करना, क्यों इसे वो करना। मतलब कि जिंदगी है, लेट इट बी ना, लेट इट गो, लेट इट गो। क्या खोया है? तीसरा जो इस श्रेणी में उपदेश था वो है, क्या खोया है जिसके लिए रो रहे हो? क्या लाए थे अपने साथ जो खो दिया तुमने? क्या पैदा किया तुमने जो नष्ट हो गया? जो मिला था वो यही मिला, जो दिया वो यही दिया, भगवान से लिया और उन्हीं को दे दिया। जो आज रखा है कल किसी और का था और कल किसी और का हो जाएगा। तुम इसे अपनी प्रॉपर्टी समझ के क्यों खुश हो रहे हो? और जब ये तुम्हारे हाथों से चले जाएगी तब दुखी हो जाओगे। तो क्यों? बेसिकली इसका पूरा समराइजेशन ये है, खाली हाथ आए थे और खाली हाथ चले जाओगे। तो क्यों किसी चीज़ को अपनी पोजेशन के अंदर रखना चाहते हो? सब कुछ जो है वो यहीं का है और यहीं छोड़ के जाना है। केवल तुम हो और तुम्हारी ये छोटी ज़िंदगी है जो तुम जी रहे हो और तुम्हें यहीं पर ख़त्म करने है उसे। तो क्यों इतना हासिल एंड फासिल है? क्यों हर चीज़ को अपना बनाना चाहते हो? क्यों? चौथी चीज़, जो चौथा उपदेश जो था, जो कि दिया गया, वो ये था, परिवर्तन यानी चेंज इज़ अ रूल ऑफ दिस वर्ल्ड। संसार का नियम है कि परिवर्तन होगा तभी संसार आगे बढ़ेगा। जिसे हम मौत कहते हैं वही तो जिंदगी है। एक पल में तुम करोड़पति हो और एक ही पल में तुम बाबा जी का ठुल्लू। तो इसीलिए एक्सेप्ट इट। मेरा तेरा, छोटा बड़ा, अपना पराया, सब कुछ अपने मन में होता है। फिर देखो, सब कुछ हटाओ अपने मन से, सब कुछ, ये जो भेदभाव है ना, सब कुछ हटाओ। तो अगर तुम ये करते हो, अगर इफ़ यू आर सक्सेसफुल डूइंग दिस, सब तुम्हारा है और सबके तुम हो। सब तुम्हारे हैं, तुम सबको पसंद आओगे और सब कुछ तुम्हें भी अच्छा लगने लगेगा, क्योंकि तब तुम उसे अपनी चीज़ समझ। इसीलिए झांको और देखो कि तुम कौन हो, क्या हो। खुद को जानो कि तुम क्या हो। इन सब कुछ खोकर ही कुछ मिलता।